ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட்டர் ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதை நேம் வந்துட்டு சிஇஓ மேரிட்டு ஸ்கூல் கிட்ட ஓகே. எப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு பெட்ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. டைம் கரெக்டாக இப்போ ஒரு 7:30 இருக்கும். அப்போது ஒரு அலாரம் அடிச்சுட்டே இருக்கு. ஒரு பாசன் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்து பக்கத்தில் ஒரு பாசன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாசன் போய்ட்டு அவங்க ஃபோர்கில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு குட் மார்னிங் டே எப்படி சொல்கிறாங்க. போட்டே ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்க அந்த பாசனுக்கு விட பூனைக்குட்டி மாதிரி அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாசன் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. குட் மார்னிங் டே சொல்கிறாங்க. குட் மார்னிங் சுகா அப்படி சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு உட்காடுறாங்க. எனக்கு இப்போவும் ட்ரீமாக இருக்குது சொல்கிறாங்க. ட்ரீமாக இருக்கேன் ஏன் சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இல்லை உன்னால் கொஞ்சம் அதாவது 5 வருஷத்துக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ நீ சொன்னேன் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு பிடிக்க நினச்சிட்டு தெரியுமா? நான் பாட்டுக்கு ஃபாரின் போயிட்டேன். இங்கே இருந்தால் நான் என்னால் மறக்க முடியாது சொல்லிட்டு எனக்கு நான் நினச்சி கூட பார்க்க நீ லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு நான் ப்ராமிஸும் தெரியுமா? உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகும் இதுமாதிரி நம்ம ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ராமிஸாக நினைக்கவே இல்லை தெரியுமா? நேற்று மேரேஜ் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் நம்ம கூட தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. இப்போ சுகா சிரிக்கிறாரு. நான் என்கிட்ட லவ் சொல்லிட்டு என்ன சொன்னேன் சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாக்கா ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன் சொல்கிறாங்க. பிடிக்கலன்னு சொன்னேன். நான் சொல்கிறேன் இல்லை நான் தான் புரிஞ்சிக்கவே இல்லை பாரு. ஜேகே நேற்று சொன்னான் பாரு நீ அண்ணா அப்படி சொன்னேன் உனக்கு புரியலையா சொல்லிட்டு கேட்டான். எனக்கு அப்போ கூட எவ்வளோ மக்கா இருந்திருக்கும் பாரு அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. நீ மக்கா ஓகே என்ன சொல்கிறது இருக்கா ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது என்னமோ உண்மைதான். எனக்கு நினச்சி கூட பார்க்கல சுகா. நீ எனக்கு வந்து இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் தருவா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்க எனக்கு எப்பவும் பிடிக்கும் சரியா. நீ இந்த வீட்டுக்கு ஜேகே ஃப்ரெண்டாக வருவ அடிக்கடி வருவ. நீ ரொம்ப பியூராக இருப்ப இன்னசென்ட்டாக இருப்ப. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சரியா சொல்கிறாங்க. ஜேகே உங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகுவான். நீயும் காய் ஒரே டைமில் ஃபாரின் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு பக்கம் நீ ட்ரீம் அப்போ அச்சீவ் பண்ணுறதுக்காக போயிருக்கேன் எனக்கு புரியுது ஓகே சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு நீ இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நிஜமா அப்படி சொல்கிற டே சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க டேக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன் சுகா இப்போ 5 வருஷத்தில் சொல்கிறாங்க. அந்த 5 வருஷத்தை எனக்கு மிஸ் பண்ணிக்கல நானும் மிஸ் பண்ணிக்கல. அதெல்லாம் சேர்த்து உனக்கு நல்லா கொடுக்குறேன் ஓகேவா. இப்போதைக்கு லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னதுக்காக எனக்கு நம்ம நிறைய வெளியில் போகணும் பேசணும் பழகணும் லைஃப் என்ஜாய் பண்ணணும் ஓகேவா. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவசரம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சுகா பார்க்கணும் டே குளிக்கலாமா சொல்கிறாங்க. ஒன்னாவா டே கேட்குறாங்க. ஒன்றா தான் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஹாப்பியாக இருக்குது. சுகா இப்போ டவுட்டு சுகா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. இல்லை நேற்று ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம்ல எல்லாம் வெட்டிங் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி பிக் எடுத்தோம்னா கடைசியாக சொல்கிறாங்க. ஆமாம் அதில் ஒரு பர்சன் ஜின் அங்கிள் பக்கத்தில் நின்று இருந்தாங்கல்ல அது யாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேட்டிவ் கூட கேட்டாங்க. அப்புறம் நம்பிக்கை அங்கிள் சொன்னாங்க ஃப்ரெண்டோட பையன் சொல்கிறது யார் சுகா எனக்கு தெரியாமல் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அது சரி எனக்கு நான் ஜேக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சைல்ட்ஹுட்லேருந்து நாங்கள் வந்திருக்க வீட்டுக்கு எனக்கு எல்லாமே எனக்கு இந்த வீட்டை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாது யார் அந்த பாசன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. அந்த பையன் ரொம்ப குட்டியாக அழகாக வேற நான் பார்க்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா பார்க்குறாங்க. அது அம்மா சொல்லுவாங்க சரியா சொல்லிட்டு நீ சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் அம்மா சொல்லுவாங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் சுகாவும் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளியே வராங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அம்மா என்ன ட்ரெஸ் போடலாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா வந்துட்டு நான் வந்து 1 வீக் ஆஃபீஸ் போக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் 1 வீக் ஆஃபீஸ் தான் கூட்டிகிட்டு போவோம் சரியா. ஆஃபீஸ் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கு வீட்டில் என்ஜாய் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நார்மல் அவுட்ஃபிட் போட்டுக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு சுகாவும் டேவும் ஒரு வீட்டில் போகிற நார்மல் அவுட்ஃபிட் போட்டுக்கிறாங்க. போலாமா சொல்லிட்டு பேருக்கு இறங்கி வராங்க. அவங்க ஸ்டெப்பில் இறங்கி வரும்போது பார்க்குறாங்க. இப்போ வந்து அவங்க இறங்கி வரும்போது டைம் ஆல்மோஸ்ட் இப்போ கரெக்டாக ஒரு 8 o'clock ஆகுது. அவங்க டைம் டேபிள் பார்க்குறவங்க பாசன் ஃபுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை போதும் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் போதும் சொல்கிறாங்க. ஏய் சாப்பிட சரியா சொல்கிறாங்க. சரி சாப்பிட்றது இல்லை அப்படி சொல்லிட்டு ஃபுட்டை ஃபிட் பண்ணிருக்காங்க. அது பையன் யூனிஃபார்ம் சம்மளாக இருக்கான். இப்போ டே பார்க்குறாங்க. சுகா இந்த பையன் தானே கேட்டேன் இது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க சுகா பார்க்குறாங்க. அம்மா சொல்லுவாங்க வா சொல்கிறாங்க. அங்கிள் ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் வா கேட்குறாங்க. சார் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா அங்கிளுக்கு அவங்க சொல்கிறாங்க. சொல்லி அவங்க அப்பா வந்து அவ்வளோ ஃப்ரெண்டா க்ளோஸ் ஃப்ரெண்டா அங்கிள் இப்படிலாம் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சின்ன அங்கிள் வந்துட்டு ரொம்ப லவ்விங்கான பர்சன் எனக்கு தெரியும். இந்த இவ்வளோ கேரிங்காக இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. ஃபுட்டை ஃபிட் பண்ணுற அளவுக்கு சொல்கிறாங்க. அது அந்த பையன் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கானா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்க எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. நீ மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் டே சுகா சொல்கிறாங்க. டே பார்க்க ரொம்ப மோசம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு போய் இறங்கி வராங்க. இப்போ வரும்போது தான் நம்ம டே பார்க்குறாங்க. குட் மார்னிங் சின்ன அங்கிள் சொல்கிறாங்க. நம்ம சின்ன திரும்பி பார்க்குறாங்க. டே குட் மார்னிங் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. அப்புறம் நல்லா தூங்கின டே சொல்கிறாங்க. நல்லா தூங்கின அங்கிள் சொல்கிறாங்க. நியூ பிளேஸ் உனக்கு தூக்கம் கொஞ்சம் சொல்கிறாங்க. வந்துச்சு சொல்கிறாங்க. வாங்க உட்காரங்க எடுக்கணும் சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் டேவும் உட்காருங்க. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு ஒரு மேடை கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு மேடு வராங்க. அவங்க பாருங்கள் நம்ம டேக்கு மில்க்கும் நம்ம சுகாவுக்கு காஃபி போட்டுருவாங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இது பக்கம் டே பார்க்குறாங்க. எனக்கு மில்க்கு காஃபியில் வேணாம் சொல்லுங்க. அப்புறம் ஃபுட்டு தான் வேணும் பசிக்கிறது சொல்கிறாங்க. அப்படியா சார் சரி ஓகே நீங்கள் காஃபி மில்க்லாம் போடாதீங்க ஓகேவா நம்ம ஃபுட்டை கொடுத்துறேன் டைம் 8 o'clock ஆகிடுச்சுலாம் சாப்பிட்ருங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா பார்க்குறாங்க. ஆமாம் டைம் ஆகிடுச்சிட்டாங்க சாப்பிட்றோம் சொல்கிறாங்க. சரிப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஜிம்மின் ஸ்கூல் பையன் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுருக்கு பையன் வந்து ஜிமின் ஓகேவா. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. சரி குட் மார்னிங் சொல்லி நம்ம டேக்கு எனக்கு நம்ம வீட்டுக்கு நியூவாக வந்துருக்காங்களா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்க போகிறாங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி நியூ ஃபேமிலி மெம்பர்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. குட் மார்னிங் டே நான் ஜிம்மி சொல்கிறாங்க.
பார்க்குறாங்க. ஏன்னா அண்ணாவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாப்பா அண்ணன் தானே உனக்கு, எனக்கு நீ வந்து அவனுக்கு அண்ணன் தான், நீ பெரிய பையன் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இல்லை ரிலேஷன்ஷிப் வச்சு இப்படி கூப்பிட்றாங்களா, அவர் அண்ணன் கூப்பிட்றது ரெஸ்பெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. குட் மார்னிங் நீங்கள் யாரும் கேட்குறாங்க, டக்குனு விஷயம் ஹேண்டில் பிடிச்சிருங்க. யாரும் கேட்கா சரி, நீ தான் வீட்டுக்குள்ள வந்திருக்க புதுசாக, ஆனால் நீ கேட்கக்கூடாது யாரும் சொல்கிறது சரியா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறேன், ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற பாசுன்னு நீ வந்துட்டு யாரும் கேட்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க, நான் அவனுக்கு எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாரும் தெரியுமே சொல்கிறாங்க. இவங்களை மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம பயன் பண்ணாங்க ஜிம்மினா. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வந்து பேச மாறி போகுது, வாடி போகுது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை ஓகேவா, உனக்கு கோபுறது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு கோபுறதுல சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் அது நீ வீட்டோட கடைக்குட்டி சனிங்களா ஓகேவா சொல்கிறாங்க. கடைக்குட்டி சனிங்களா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஆமாம் சொல்கிறாங்க. அங்கிள் என்ன பேசுறீங்க, நம்ம ஜேகே வந்து வீட்டோட கடைசி பையன் ஏன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாட்டே நம்ம ஜேக்கோட ஒய்ஃபா சொல்கிறாங்க. ஜேக்கோட ஒய்ஃபா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் ஜேக்கோட ஒய்ஃப் தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ டேவல் நம்ப முடியல. அங்கிள் நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் என்றனால சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. நான் ஏன் ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ 2 பசங்க வேறு என்ன டெய்லி ரொம்ப ஷாக் ஆகிட்டே கேட்குறாங்க. பார்த்து நம்ம ஜேகப்போ அண்ட் ஒயின்ராம் இவங்களாம் எனக்கு நம்ம இவங்களோட சிப்ளிங்ஸ் தான் ஓகேவா. நான்கு இந்த பேரண்ட்ஸு, ஃபஸ்ட்டு சுகா, செகண்ட் ஜேவப்போ, தேர்டு ஒயன், ஃபோர்த்து நம்ம ஜேகேட ஓகேவா. இப்போ நம்ம பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை ஓகே, நம்ம ஜேகேட ஒய்ஃபை சொல்கிறாங்க. ஏன்னாவது இவங்க அவங்கன்னு சொல்கிற பாரு, எனக்கு தம்பி மாதிரி வைக்கிறது சின்ன பையன் தான் அவன், எனக்கு தம்பி தான் சரியா சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க நம்ம ஜிமின் ஆமாம் நம்ம ஜிமின் ஓகேவா சொல்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 மந்த் ஆகுது சொல்கிறாங்க. பார்க்குறீங்க. என்ன ஒயின் சொல்கிற, ஜேகேக்கு மேரேஜ் ஆகிடுச்சு 4 மந்த் ஆகுது. ஆமாம் 4 மந்த் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் +1 படிச்சுட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன ஒயின் சொல்கிறா. நம்ம டேவோட ஏற்றுக்க முடியல. ஜேவ பார்க்குறாங்க. அங்கே பாரு ரொம்ப ஷாக் ஆகுது சரியா சொல்கிறாங்க. இல்லை என்ன பேசுகிறீங்க, எனக்கு ப்ராமிஸை நம்பவே முடியல சொல்கிறாங்க. நீங்கள் ஆனால் அங்கிள் இது சொன்னாங்களே ஸ்டேஜில் வந்துட்டு ஃப்ரெண்டோட பையன் சொல்கிறாங்க. அதுவா நம்ம ஜிம் ரொம்ப சின்ன பையன் இல்லை, மேரேஜ் வந்து ஃபேமிலிக்கு மட்டும் நடந்துச்சு சொல்கிறாங்க. அது சரி மேரேஜ் வந்து ஃபேமிலிக்கு மட்டும் பண்ண வச்சு ஓகேவா, வெளியே யாருக்கும் தெரியாது. எனக்கு ஜிம் படிச்சுட்டு இருக்கான், ஜிம் படித்து முடிச்சுட்டு அவன் லைஃப்பில் கரியர்லாம் இருக்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கும் மேரேஜ் ஆகணும். சரி எனக்கு மேரேஜ் ஆகணும், ஒயினுக்கு மேரேஜ் ஆகணும். எங்கள் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஜிம்மின் ஜேக்கோட மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேவா. அப்போ தான் மேரேஜ் பேங்க்லாம் வைப்போம். அது வரைக்கும் அந்த வெட்டிங் ஆகட்டும் மேரேஜ் முடிஞ்சிச்சு நம்ம பேங்க் வைக்கல ஓகேவா. ஆனால் எப்போ நம்ம ஜிம் படிச்சு முடிக்கிறாங்களோ எங்களுக்கும் இப்போ மேரேஜ் செட்டில் ஆகிறோமோ அப்போ தான் அவங்களோட மேரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் மற்றவங்க கேட்குறாங்கன்றதுக்காக அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டோட பையன்னு சொல்லியிருக்காரு ஓகே, மற்றபடி எதுவும் இல்லை. அவன் வீட்டோட சன் இல்லை அப்போ சொல்லிட்டு ஜேவ் சொல்கிறாங்க. உனக்கு முன்னாடியே வந்துட்டான் அப்படி சொல்கிறாங்க. நம்ம டேக்லாம் அப்படின்னு ஷாக்காக இருக்குது. ஜேகே என்கிட்ட சொல்லவே இல்லை, ஜேகே என்கிட்ட சொல்லாமல் இது பண்ணவே மாட்டானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. மேரேஜ் எங்களுக்கு தெரியாமல் அவன் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. என்னென்னுக்கு ஆமாம் நாங்கள் எங்கள் சைடு ப்ராப்பராக மேரேஜ் பண்ணோம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து எங்களுக்கு தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, நம்ம மாமா ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க. ஏஜே இல்லாமல் சொல்கிறாங்க. அதை வந்து பண்ணிட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு வேலை இருக்குது. ஜேகே எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஓ ஜேகேவா, ஜேகேக்கு எது என் ஃப்ரெண்ட் ஒர்க் இருக்கான்ப்பா சரியா, ஏர்லி போயிட்டான் சொல்கிறாங்க. ஏர்லி போயிட்டானா, ஆமாம் அவன் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறான் சொல்கிறாங்க. ஏர்லி வாங்க போயிட்டான் ஒர்க்குக்காக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜின்னு சொல்கிறாரு. பார்க்குறாங்க. அவன் எப்படி எந்த மேரேஜ் பண்ணிட்டான் சொல்லிட்டு ஒரு ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. பாரு அவன் பேர் ஜிமின் ஓகே, ஜிமின் கூப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் உண்மையும் ஜேகே மேரேஜ் பண்ணிட்டியா கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேவல் நம்ப முடியல அப்படி ஷாக்காகவே இருக்காரு. இப்போ ஒரு கிராண்ட்மகன் உள்ள வராங்க. அவங்க வெளியே போயிருப்பாங்க, உள்ள வராங்க. குட் மார்னிங் காய் சொல்கிறாங்க பார்க்குறாங்க. குட் மார்னிங் கிராண்ட்மகன் பாஸ் சொல்கிறாங்க. எங்கே போயிட்டீங்க சார், மார்னிங் கோயிலுக்கு போய் பாஸ் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டேரெக்டாக நம்ம கிராண்ட்மா வந்துட்டு ஜிம்மோட பொருள் ஒரு பிரசவம் வச்சு விடுறாங்க. நல்லா படி என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ கிராண்ட்மா, கோயிலுக்கு போகிறீங்களா சொல்லுன்னு சொல்கிறாங்க. என்ன கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போகணும் ஆசை தான், என்ன பண்ணுறது சார் தான் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்க, கூட்டிகிட்டு போக முடியல சொல்கிறாங்க. ஸ்கூல் கிளம்புல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாசன் கேட்குறாங்க வராங்க ஸ்டெப்பில். குட் மார்னிங் எவ்ரி ஒன் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்க திரும்பி பார்த்தாக்க நம்ஜி நேரம் வந்துட்டு இருக்காரு. குட் மார்னிங் நம்ஜினா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜி ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிட்டு உட்காராங்க. இப்போ எல்லாரும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் டேவோட ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம ஜிம் மேலே தான் இருக்குது. ஜிம் சாப்பிட்டு முடிச்சாங்க உட்காந்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. மில்க்கு குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. வேண்டாம் கொஞ்சம் குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க மில்க்கு குடிக்கிறாங்க. இப்போ நம்ஜி பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா சொல்கிறாங்க. ரிவிஷன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு ஒரு பேக் கொடுத்துட்டு பேக் எடுத்துட்டு வராங்க. அப்போ டே இதெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம டே வந்து வெளியே போய் பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜின்னு வந்துட்டு ஜிம்மில் பேக் எடுத்துட்டு காரில் வைக்கிறாங்க. இது லைக் அவரோட சந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு வந்துட்டு காரில் உட்காராங்க. போயிட்டு ஒரு அங்கிள் சொல்கிறாங்க. ஓகே பத்திரம் போயிட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ஜி தான் போயிட்டு வரேன் ஜின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு நம்ஜி வந்து ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு ஓகேவா. அந்த ஸ்கூலில் பிரின்சிபல் அவர் தான். அங்கே தான் நம்ம ஜிம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதனால் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நம்ம டே மட்டும் ஷாப்பில் தான் இருக்க ஸ்டீலில் வரைக்கும். இப்போ ஜேகே வரட்டும் வந்து தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ப ஸ்டீல் இப்போ வரைக்கும் இந்த பக்கம் ஜின்னு பார்க்குறாங்க. டே உனக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும் நான் சொல்லி தரேன், எனக்கு ஸ்பெஷலாக உனக்கு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. சார் ஓகே நீ சுகா எங்கே வேலை போகிறீங்களா சொல்கிறாங்க. அது சரி வேலைக்கு என்ன போட்டு வரீங்களா, எனக்கு நீங்கள் வந்து நியூலி மேரி கப்பல் ஏன்னா வேலை போனது நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஆமாட்டே எங்கே வேலை போகலாமா சொல்லி
சொல்லி இழுத்து சொல்லுவாங்க, நாளைக்கு போகலாம் சொல்லுங்க. அப்படியா அப்படின்னு சொல்லுறாங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்க்குறேன், அவன் வந்து ஷாக்கில் இருக்கான் சொல்லுங்க. அப்படியா அவன் ஷாக்கில் இருக்கான், ஏன்னா ஜேகே வந்து சொல்ல மேரேஜ் பண்ணிட்டேன் சொல்லுங்க. ஆமாம் அந்த ஷாக்கில் இருக்கான் சொல்லுங்க. சரி சரி எப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி டைம் போட்டு தெரியலடா. அன்றைக்கி ஈவினிங் தான் நம்ம ஜேகே இப்படி இவங்களாம் உட்காந்துருக்காங்க சோஃபாவில். கரெக்டாக டைம் வந்து கொஞ்சம் 6:30 ஆகுது. அப்போ தான் ஜேகே வராங்க. டே பார்க்குறாங்க, ஜேகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே அவன்கிட்ட பேசுண்டா அப்படி சொல்லி டேக்கிட்டே வராங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேக்கோட கண்ணு தேடுது, ஐஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. அவர் ஜிமினி எங்கே சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் கிச்சனில் பார்த்தா ஜின்னு தான் வந்து ஜிமினுக்கு மில்க் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. குடி சொல்லிட்டு வந்து ஜிமின் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. சொல்கிற கூடி குடிச்சிட்டு இருக்காரு. நான் டெஸ்ட் அன்னைக்கு பண்ணியா சொல்லிட்டாங்க. பண்ணேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ஜின் கூப்பிட்றாங்க. ஜின்ன ஜின் அப்படி சொல்லிட்டாங்க. அதை வர நம்பிச்சு நான் சொல்லிட்டாங்க. இவரை காஃபி கேட்கறான்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு போயிடாரு. இந்த பக்கம் டீ பார்க்கணும். ஜெகி நம்ம பேச சொல்லிட்டாங்க. ஜெகி பார்க்கணும். அப்புறம் பேசுறேன் வரேன் சொல்லிட்டு கொஞ்சம் ஜெகி தான் பேக சோஃபாவில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டே இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படின்னு ஜேகே போக ஆரம்பிக்கிறாங்க கிச்சனுக்குள்ள போயிட்டு. அப்படி நம்ம ஜேகே ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போ வந்தீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ தான் வந்தா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்களா சொல்லிட்டு ஆமாண்டா அவர் மீட்டிங்காக போயிட்டான்னு சொல்கிறாங்க. சொல்லாமல் போயிட்டீங்களா ஜிம் சொல்கிறாங்க. அதுவா மார்னிங் குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டேன். ஜேகே சொல்கிறாங்க. அப்படியா மீட்டிங்லாம் போனிச்சா சொல்லிட்டு நல்லா போனிச்சு. அப்புறம் டெஸ்ட் நல்லா பண்ணியா சொல்லிட்டு பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. டே ஃபுல்லாக சாப்பிட்டு எப்படி போனிச்சு டே சொல்கிறாங்க. நல்லா போனிச்சு ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஜேகே பேக் ரிலீஸ் பண்ணிட்டு பக்கம் டர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஜேகே ரொம்ப லவ்வோட ஜிம் ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க. லவ் யூ எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா டே ஃபுல்லாக ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நானும் மிஸ் யூ சொல்கிறாங்க. அப்படியா மிஸ் பண்ணினா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறது க்யூட்டாக ஒரு குழந்தைய பார்க்குறதுன்னு பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் இந்த அந்த மில்க் ஊதிட்டு இருக்காங்க கூட சொல்லிட்டு ஜேகே அந்த மில்க் வாங்கி ஊதிட்டு இருக்காங்க கூட சொல்லிட்டு பல ஃபீல் பண்ணி விடுறாங்க. ஜேகே நம்ம ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஜேகே நம்ம பாசனை கிடையாது, ரொம்ப கோல்டாக இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கோல்டாக பேசுவார் அவர். அவர் பார்த்தாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜெயிலாம் பண்ணுவார், ஜாலியாக இருப்பார். ஆனால் இப்போ ரொம்ப சாஃப்டாக கேரிங்காக அப்படி இருக்க மாட்டார். கேரிங்காக இருப்பார். அது கூட இப்போ குக்கெலாம் பண்ணி கொடுப்பார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குக் பண்ணி தருவார், எல்லாம் பண்ணுவார். அவர் ரொம்ப சாஃப்டாக பேசவே மாட்டார். அவர் சாஃப்டாக பேச எனக்கு பார்த்ததே கிடையாது. இப்போ நம்ம டேக் பார்க்குறோம் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்க அவர் பார்த்துட்டு அந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஒரு குழந்தை பார்த்துக்கிறாரு அவர். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணல ஜிம் சொல்கிறாங்க. குழந்தை பண்ணிக்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. சரி சார் ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் வந்துட்டு இருக்காரு. காஃபி கொடுத்துருந்து காஃபி டே இருக்காங்க. கிச்சனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். டே எங்கே பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் அங்கிள் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப மாறிட்டான் சொல்கிறாங்க. மாறிட்டான் என்ன மாறிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் இந்த மாதிரி இருந்தது இல்லை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தது என்ன சொல்கிறா கேட்குறாங்க. இல்லை இவ்வளோ சாஃப்டாக ஜேகே பேச நான் பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவன் ஜிம் ரொம்ப சின்ன பையன் இல்லை, அதனால அவன்கிட்ட அப்படி இருக்கான் பாசம் ஜின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இவ்வளோ பாசம் இவ்வளோ கேரிங்காக சொல்கிறேன். அவன் மேலே உயிரே வச்சிருக்கான் அப்படி ஜின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஆமாம் அவன் மேலே உயிரை வச்சுருக்கான் தெரியுமா, அவன் எல்லாம் இருக்கவே மாட்டான் அப்போ சொல்லி என்ன சொல்கிறாரு. நம்ம டேக் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறீங்க, எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க சரி எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ எங்கேஜில் எப்படி சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டான் சொல்கிறாங்க. சரி எப்படி இவ்வளோ எங்கேஜில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அது டே சொல்ல ஜேகே சொல்லுவோம். ஒன் டே சரியா சொல்கிறாங்க. ஜேகே சொல்லுவோம் ஓகேவா சரி அவங்க காசு விஷயம் அது அவன் ஃப்ரெண்டாக வந்துட்டு அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது சொல்லுவான் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவுமே சரி சொல்கிறாங்க. வா நீ வா சொல்லுவாங்க போகலாம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு கூட்டிட்டு போயிறாங்க. டேவ் வந்துட்டு இந்த பக்கம் இவங்களாம் போய்ட்டு சாலிங்க நல்லா உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே ஜெக்கி பார்த்தாக்க இது கொடுக்குறாங்க. பால் ஜிம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் டேவோட ஐஸ்லாம் இங்கே சின்ன தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. போதும் சொல்லி போதுமா சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஜெக்கி அந்த மிச்சம் இருக்கிற மில்க் அவரோட குடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கிட்ட ஜிம் ஜெக்கி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே வரும் படமாக சொல்கிறாங்க. வேண்டாம் சரி சொல்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எல்லாரும் இருக்காங்க. தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கும் நம்ம ஜெக்கியும் தனித்தனி ரூமில் ஓகேவா நம்ம ஜிம் ரூம்ல ஜின்னு கூட ஸ்டே பண்ணியிருப்பாரு. ஜின்னு நம்ம ஜின்னு ஜிமின் முப்பது ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஓகேவா. நம்ம ஜெக்கிக்கும் தனி ரூமு. எனக்கு ஜிம் படிச்சுட்டு இருக்கிறதுனால சில கண்டிஷன்லாம் இருக்குது அவங்க வீட்டில். நம்ம ஜிம் ஜெக்கி மேரிட் தான், நம்ம ஒன்றா இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் இருக்கணும் அவங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா என் செல்லாம் சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்க. மிஸ்ஸும் சொல்கிறாங்க. மிஸ் டூ தங்கமே ஜெக்கி தான் இப்போ ஜிம் இப்படி பெக் பண்ணுறாங்க. நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. சின்ன அங்கிள் சொல்கிறாங்க. பாரு உன்னை ரஞ்சின் கூப்பிட்டா ஸ்டடி ரூமுக்கு ஓகே போய்ட்டு ஹோம்ஒர்க் பண்ண போ சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிமின் தான் அந்த போகிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. என் அப்பாவுக்கு ஒரு வேலையில் இப்போ தான் என் ஒய்ஃப் ஃப்ரெண்டு பிடிக்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி வந்துட்டு எப்போ தான் பிடிச்சிட்டே வச்சுட்டு வராது இல்லை ஹோம்ஒர்க் இருக்காது சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா போயிட்டு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. போக சொல்கிறாங்க. ஜிமின் தான் கிட்ட போய் ஜிம்மில் வா ஜெக்கி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஓடி போயிடுறாரு. ஜிமின் ஓடி போயிடறாங்க. இப்போ ஜிமின் ஓடி போனதுக்கு அப்புறமா ஜேகே ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணிட்டு வெளில வராங்க. ஜேகே வெளில வந்து டே போயிட்டு ஜேக்கோட ஹேண்ட் போய்க்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறேன். என்ன டே சொல்கிறாங்க. பாரு எனக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு எனக்கு திரும்ப எப்போ அதை பண்ணேன் நான் நினச்சேன். எதுவுமே எங்களுக்கு ஹைட் பண்ண மாட்டேன்னு தெரியுமா. நீ எங்கிட்ட அவ்வளோ கோல்டாக இருப்ப ஃப்ரெண்டாக கூட அவ்வளோ கோல்டாக இருப்ப தெரியுமா. நீ கேரிங்காக இருப்பா கோல்டு பர்சன் நான் கூட கேட்டுக்கேன். நீ என்ன கோல்டாக இருப்பா அண்ணா மாதிரி நீ கொஞ்சம் ஸ்மைல் பண்ண சொல்லிட்டு உங்களை எத்தனை திட்டிருக்கான் சாஃப்டாக சொல்லிட்டு. ஆனால் நீ எவ்வளோ சாஃப்டாக இருக்கா பார்க்க ஹாப்பியாக இருக்கான்னு அந்த பையன் யார் அந்த பையன் இப்போ சின்ன பையனாக இருக்கான் அவனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் சொல்கிறாங்க. அவனை மேரேஜ் பண்ணியிருக்க அவங்க அப்பா
இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி மேரேஜ் நடந்துச்சு என்கிட்ட சொல்லாமல், அதுவும் இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க உனக்கு முன்னாடி, அவங்களாம் விட்டு நீ பஸ் நீ மேரேஜ் பண்ணியிருக்க, என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பாருங்க சொல்கிறாங்க, சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு நான் மட்டும் சொல்கிறேன் டே இப்போ சொல்லாமல் இருக்க மாட்டேன், நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரவா சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லிட்டு தான் போகணும் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஷோவாக பார்க்குறேன், ஏய் அவன் இங்கே தானே இருக்க போகிறான், நீங்கள் இனிமேல் இங்கே தானே இருக்க போகிறா, அவன் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரட்டா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாரு அவன் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரட்டும், ரொம்ப டயர்டாக இருப்பான் ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறேன், ஆமாட்டே அவன் போயிட்டு வர சரியா சார், போயிட்டு ஜெக்கி காஃபி போடுறேன் இப்போ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி வந்துட்டு நான் வந்துடுறேன் சார். ஜெக்கி போயிடறாங்க, டே வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. இந்த பக்கம் ஜெயகோப்பா சிரிக்கிறாங்க, என்ன உனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கா, ஆமாம் எனக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே அவன் சொல்லுவான் வெயிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கி வெயிட் பண்ணுறாங்க. ஜெக்கி போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு வெளில வராங்க. அப்போ நம்ம ஜெனி காஃபி தராங்க, காஃபி குடி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி காஃபி வாங்கிறாங்க. டே ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ சுகா பார்க்க டே நீ சொல்லாமல் விட மாட்டான் போய் அவன்கிட்ட சொல்லிட்டுறா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி வா டே சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க டெரஸ்க்கு போய்ட்டு ஜெக்கி காஃபி வச்சுருக்காங்க. டே உட்காருங்க சொல்லு நீங்கள் எப்படி இந்த பையனை மேரேஜ் பண்ணிட்டு அவன் எப்படி உன் லைஃப்பில் வந்தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே இப்போ ஜெக்கி பார்க்க நான் சொல்லிட்டேன், நான் நினச்சேன் என் ஜெக்கி எனக்கு தெரியாமல் என் லைஃப் அவனுக்கு தெரியாமல் எனக்கு தெரியாமல் அவன் லைஃப்பில் பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு தெரியுமா, ஆனால் எவ்வளோ விஷயத்தை மறைச்சிருக்கல சரி டே கேட்குறாங்க. அங்கிள் எனக்கு ஃப்ரெண்டோட பையன் சொல்கிறாங்க, நீ ஜின்னக்கு இல்லைனாக்கா ஜெக்கியோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க, நம்புல தெரியுமா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஓகே நான் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க அப்பா அம்மா எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்கூல் கூட ஃபினிஷ் பண்ணாத பையனை எப்படி மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் டே சொல்கிறாங்க. புரியல ஜெக்கே சொல்கிறாங்க, அவனுக்கு அப்பா அம்மா எங்கள் விஷயம் எல்லாமே நான் தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாண்டா. இப்போ நம்ம ஜெக்கி தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க டே கிட்ட, உனக்கு தெரிய மாட்டேன் என்னையும் எனக்கு போனப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி ஓகே எல்லாருமே அவங்க கரியருக்கு வந்து போயிருக்காங்க தப்பு இல்லை சொல்லிட்டு நானும் பழகிட்டேன். டேஸ் போக போக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எனக்கு வீடு ஒர்க்கை தாண்டி எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணவே தெரியல தோண தெரியுமா, நல்லா அச்சீவ் பண்ணேன். அப்பா நம்பி ஒரு கம்பெனி கொடுத்தாங்க, என் சுகா நம்பி ஒரு கம்பெனி கொடுத்தாங்க, சுகா டாப் பொசிஷனை கொண்டு வந்துட்டான். நானும் அதே மாதிரி தான், ஏன்னா உங்களுக்கு தெரியுமா அப்பா ஒரு பிரின்ஸ்பலாக இருக்காங்க, ஆனால் பிஸ்னஸ் எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அப்பா என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் கொடுத்தாரு, நானும் அதை டாப் பொசிஷன் எடுத்துகிட்டு போனேன். ஆர்டர் பண்ணிட்டே இருப்பேன், வீடு விட்டு ஆஃபீஸ் அது மட்டும் தான் தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நீயும் காய்கள் எனக்கு எப்படி என்ஜாய் பண்ணுறது தெரியல லைஃப்பை அப்படி ஒரு மாதிரி இப்படி ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. லைஃப் ட்ரையான மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே இருக்குது லைஃப்பில், பெரிய ஃபேமிலி இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படின்னு கூட எனக்கு எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு பார்ட் எங்கள் லைஃப்பில் மிஸ் ஆகுது, அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் நல்லா அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சேன் சொல்கிறாங்க. அது 4 இயர்ஸ் எப்படி போணுச்சுன்னு தெரியல. 4 இயர்ஸ் எண்ட் ஆகும்போது எனக்கு இப்படி நிறைய வந்து மிரட்டல் வர ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. மிரட்டல் ஆமாம் நான் பிஸ்னஸில் டாப் பொசிஷனில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய மிரட்டல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாது அதை பண்ணக்கூடாது சொல்லிட்டு நிறைய மிரட்டல்லாம் வரும் எனக்கு. அப்புறம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ஒன் டே கார் பிரேக் வந்து கட் ஆகிடுச்சு, இந்த கார் பிரேக் வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க, ஒரு ஜஸ்ட் மிஸ் ஒரு ஆக்சிடென்ட் வந்து நான் எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே ஷாக்காக என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து பெட்டர் இருந்துச்சு, எனக்கு இதே மாதிரி நடந்துச்சு. அப்புறம் நான் ஒரு டைம் கம்ப்ளைண்ட் கூட பண்ணேன், இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க கொஞ்சம் டேஸ் எனக்கு வராமல் இருந்துச்சு, அகைன் வந்துருந்துச்சு. எனக்கு அப்போ ரொம்ப இப்போக்கா லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு லைஃப் எப்படி ஒரு ஹோப்பே போயிடுச்சு. எனக்கு ஒரு பர்சன் ஆர்டர் பண்ணிட்டு தப்பா, ஒரு பர்சன் ஆர்டர் பண்ணி லைஃப் அவங்க அச்சீவ் பண்ண நினச்சாக்கா இப்போலாம் ஒரு பர்சன் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு யாருக்கு கணக்கு தெரிய மாட்டவங்க வந்துட்டு எனக்கு அட்டாக் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பக்கம் டென்ஷன் ஒரு மாதிரி இது டிப்ரெஷனாக போயிடுச்சு. நீங்கள் யாருமே இல்லை, நீ காய் பக்கத்தில் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட சரி ஓகே சொல்லி உங்க கூட கம்ஃபர்ட் ஆகிடலாம். அதுவுமே இல்லாமல் ஃபேமிலி கூட எவ்வளோ தான் பேசணும் அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கிடைக்காது சொல்கிறாங்க. ஃபேமிலி கூட எவ்வளோ தான் பேச பட முடியும் சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு லிமிட்டாக தான் சொல்கிறாங்க. சின்னக்குள்ள உனக்கு அப்பா ஒரு அம்மா ஒரு ஃப்ரெண்டு எனக்கு புரியுதுடா, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு லைஃப்பில் எனக்கு எதுவும் பாரு மிஸ் ஆன மாதிரி ஒரு லைஃப் ஒரு ஹோப்பே இல்லை, எனக்கு ஒரு பிடிப்பே இல்லாமல் சொல்லிட்டாங்க. அப்புறம் விருப்பே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 5 days சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு பிரிட்ஜில் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சொல்ல அனுப்பிடுறாங்க 1 year பிஃபோர் ரெண்டா ஓகேவா. ஒரு பிரிட்ஜில் ஜேகே நினச்சிருக்காங்க, கார் வச்சுட்டு கார் பக்கத்தில் சாஞ்சி நினச்சிருக்காரு, ஃபோன் பேசிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் எனக்கு அடிக்கிறது வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காது, யார் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா கேட்குறாங்க. இந்த மாதிரி யாராவது சும்மா எனக்கு பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறாங்களே இல்லை சீரியஸாகவே யாரும் அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்டுருக்காங்க. ஏன்னா ஜேகே வந்து அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை எனக்கு நடக்க சொல்லிட்டு வீட்டில் யார்ட்ட சொல்ல சொன்னாக்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவரே ஹேண்டில் பண்ணுறாங்க. ஷுகாக்கு மேலே வேறு வந்திருக்கும், ஆனால் ஷுகா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு, அதேமாதிரி நம்மளே ஹேண்டில் பண்ணணும் சொல்லி ஜேகே பண்ணுறாங்க. அவரே வந்துட்டு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிஐடி டீம்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் சரி ஓகே சார் சொல்லிட்டு எப்போ நம்ம நடக்குது இந்த எந்த நம்பர் கால் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்ட அவங்க கேட்குறாங்க. அப்போ ஜேகே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிட்டு ஓகே சார் சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, நாங்கள் சீக்கிரமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அந்த பர்சன் யார் சொல்லிட்டு உங்களை யார் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க, யார் இந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறா ட்ரை பண்ணுறாங்க, நாங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம் சார் சொல்கிறாங்க. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போனேன், எனக்கு வந்து அவங்கள்ட்ட பெருசாக அதுக்காக ஒரு பெரிய ட்ரஸ்ட்டில் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் போனேன், எனக்கு பெரிய இந்த நம்பிக்கைலாம் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் டேஸ் தான் அமைதியாக இருந்துச்சு, அங்கே இந்த ஸ்டார்ட் ஆகுது எனக்கு நான் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்லை, நானே என்னோட செல்ஃப் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண நினைக்கிறேன் சொல்லுங்கள். அதில் அதனால் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நீங்கள் வந்து ஜஸ்ட் யார் மட்டும் சொல்லுங்கள் ஓகே நான் டேரெக்டாக டீல் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு
பேசிட்டு இருக்காங்க ஃபோனில். அப்புறம் ஜேகே வந்துட்டு கார் டோரில் சாஞ்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பிரிட்ஜில் அந்த கீழே ரிவர் போயிட்டு இருக்கு. அப்படி தான் நின்றுருக்காரு அவர். கார் வந்து ஓரமாக பார்க் பண்ணி அதை தான் சாஞ்சிட்டு இருப்பாரு. அந்த காரோட அந்த கார் சாஞ்சிருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பேசிக்கணும். சடனாக ஒரு பர்சன் ஜேகேயோட ஹேண்ட் பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்தா ஜேகே கீழே விடுறாங்க. எனக்கா ஜேகே வெயிட்டாக இருக்காரு. ஜேகேயோட ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிச்சி இழுக்கவும் ஜேகே ஒரு பர்சன் வெயிட்டாக விடுறாங்க. பார்த்தாக்கா ஜேகேயோட கார் காண்டி உடஞ்சி அப்படியே கீழே விழுது. பார்த்தாக்கா ஜேகேயோட அந்த பக்கம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க ஆப்போசிட்டில். பார்த்தா ஒரு பர்சன் டக்குன்னு இப்படினாக்கா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. ஒரு பர்சன் இப்படினாக்கா ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ஆப்போசிட்லேருந்து பார்த்தா ஜேகே சாஞ்சிருக்காங்க. அந்த கண்ணாடி கார் கண்ணாடி தான் கொஞ்சம் நிமிஷம் இருந்தாக்கா ஜேகே மேலே இப்படினாக்கா ஷூட் அவுட் ஆயிருக்கும். இப்போ அவர் மேலே ஷூட் அவுட் ஆக வேண்டியது அந்த கண்ணாடிகளை இப்போ ஜேகே இந்த பக்கம் விழுந்ததால அந்த கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு. அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பக்கம் ஜேகே பக்கம் பார்த்தா பர்சன் டக்கு பைக் வந்து பர்சன் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நின்றுருக்காங்க. டக்குனு அந்த பைக்கில் உட்காந்துட்டாங்க. அந்த பைக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த பர்சன் ஹூடி போட்டிருக்காங்க. மாஸ்க்லாம் போட்டு ஃபேஸ் ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போகிறாங்க. ஜேகே பார்க்க ஏன் எப்போ கூப்பிட்றாங்க. அந்த பர்சன் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஜேகே பார்க்குறவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஒரு செகண்ட் இப்படினாக்கா ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது கொஞ்சம் நேரத்தில். எனக்கு டக்குன்னு ஷூட்டில் ஒரு செகண்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பயம் வந்துட்டு அவருக்கு. அப்படி ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே தான் நோட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் கேட்குறாங்க சார் ஆர் ஓகே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்க என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே ஒரு பர்சன் லைட் ஆகிருக்காங்க. அந்த பர்சன் ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குங்க சின்ன பையன். ஜேகே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஜே சார் ஆர் ஓகே நீங்கள் ஓகே வா கேட்குறாங்க. ஒரு பர்சன் பார்க்க ஜிம்மின் சார் ஓடி வராங்க. ஜிம் பார்க்குங்க அண்ணா சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் தூக்கி விடுறாங்க. சார் எந்திரிங்க சொல்லிட்டு தூக்கி விடுறாங்க. சார் நீங்கள் ஓகே வா கேட்குறாங்க. ஜிம்மின் ஏன் சார் பேக் எடுத்து ஓடி வந்தா சொல்கிறாங்க. அது அங்கே வந்து ஒரு பர்சன் இவங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. இவங்களா ஒரு மாதிரி எய்ம் பண்ணிட்டே தான் சொல்கிறாங்க. எனக்கு காமன் தூரத்துலேருந்து பார்த்தேன். அந்த பர்சன் இவங்களை எய்ம் பண்ணிட்டே இருந்தாங்களா அதான் அவங்க வந்து ஃபோன் பேசினாங்க கவனிக்கவே இல்லை. அதை நான் ஓடி வந்துட்டேன். இவரை சேவ் பண்ணிருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. அங்கே ஜிம்மின் ஓகேவா இப்படி என்று சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் வந்துட்டு பண்ணி நீர் கூடி வந்தா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அங்கே நான் பயந்துட்டு தெரியுமா கொண்டு தான் சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு கொண்டு தான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. சார் நாங்கள் யாருக்கு இருக்கோம் நீங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் ஜேகே சார் தானே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு உங்களுக்கு தெரியுமா கேட்கணும் நல்லா தெரியும் சார். நீங்கள் ஜோன் ஃபேமிலியோட பையன் தானே சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. நான் ஜோன் ஃபேமிலியோட பையன் தான். என் பேர் ஜேகே தான். நீங்கள் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு ஆர்ஃபன் நேம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க என்ன சொல்கிறாங்க. அந்த ஆர்ஃபனுக்கு அடிக்கடி ஜேகே போவார். எப்போலாம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போலாம் அந்த ஆர்ஃபன் போவார். போயிட்டு அவங்க குழந்தைங்களை ப்ளே பண்ணுவார். அவங்க நிறைய டொனேஷன் பண்ணுவார். அவர் நிறைய ஏன் பண்ணுவார். அதில் பாதி வந்து டொனேஷன் பண்ணுவார். அவருக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த குழந்தைங்களை பார்க்குறப்போ. இப்போ நம்ம ஜேகே பார்க்குங்க. அந்த ஆர்ஃபன்ஸ் இருக்கும். ஆமாம் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். நீங்கள் வருவீங்க அடிக்கடி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நீங்கள் ஆர்ஃபன் பைசா நான் கேட்குறாங்க. ஆமாம் சார் அந்த ஆர்ஃபன் தான் நாங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்கள் ஆர்ஃபனே எங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கல. நீங்கள் ஒவ்வொரு டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நாங்கள் படிக்கிறதுக்கு ரீசனாக இருக்கீங்க. எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறீங்களா. நீங்கள் அதை உங்களை போய் நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பக்கத்தில் பாஸ் நிற்கிறாங்க. அப்படி தானே ஜிசங்க நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டுமா ஜிசங்க சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்களோட ஆர்ஃபன் இருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் சார் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் நாங்களே இவங்க பார்த்தேன் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது ஜேகே அண்ணன் தானே கேட்டாங்க. நானும் ஆமாம் சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் ஏன் தெரியல சொன்னால் பேக் விட்டு ஓடி வந்தேன். நான் கூட நினச்சி உங்கள்கிட்ட பேச போகிறேன்னு நினச்சிட்டேன். எனக்கு நீங்கள் சின்ன பசங்க தான் ப்ளே பண்ணுவீங்க ஆர்ஃபனில். எங்களை நீங்கள் பார்த்ததில்ல. நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். உங்களுக்கு எங்களை பார்த்ததில்ல. ஆனால் இப்போ சண்டை ஓடி வந்தால் நினச்சி கூட பார்க்குறோம். உங்களுக்கு ஒருத்தவங்க ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே தானே சார் உங்களுக்கு பொண்ணும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிசன் கேட்குறாங்க. ஜிசன் அந்த ஜிமின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு மாறிட்டு அதை சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்க சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன்னா அவங்க அங்கேருந்து உங்களை பார்த்துட்டாங்கன்னா கூட ஸ்டார்டிங் நினச்சி சும்மா தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தாக்கா அவங்க வந்துட்டு கன் எடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கன் எடுத்துட்டாங்க. உங்களை எப்படி கூப்பிடுன்னு தெரியல. எனக்கு அவங்க வந்து ஒரு உஷாராயிட்டா என்ன பண்ணுறது. அதுக்காக தான் நான் சொல்லாமல் ஸ்பீடாக நடந்து வந்துட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ ஓகேவா கேட்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்க நான் ஓகே தான் எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குங்க பேர் என்ன சொல்கிறீங்க. பேர் ஜிமின். இவர் பேர் ஜிசாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் பத்திரம் போங்க வீட்டுக்கு சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அப்புறமா ஜிசன் பார்க்குறாங்க. அப்புறம் ஜேகே வந்துட்டு ஜிசன் பார்க்குறேன் சார் ஓகேடா டைம் ஆகுது நம்ம ஆர்ஃபன் போமா சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் தான் ஓகே நாங்கள் போய்ட்டு விட்டு அண்ணா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே நான் ட்ராப் பண்ண இல்லை வேண்டாம் நீங்கள் சேஃபாக போங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. 1 செகண்ட் ஜிம் தான் இப்போ பேக் ஓப்பன் பண்ணி வாட்டர் கேன் இருக்குது குடிங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை சொல்லிட்டு குடிங்க நீங்கள் டக்குனு பயந்துட்டு போகிற குடிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அவங்க தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மு பார்த்துருக்காங்க. அவ்வளோ பாசம் அவ்வளோ கேரிங்காக இருக்காரு. இப்போ ஜேகே தண்ணி குடிச்சு குடிச்சிடுறாங்க. இப்போ ஜிம் வாங்கி வச்சுக்கிறாங்க கேனை போய்ட்டு விட்டா ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. ஓகே சேஃபாக போங்க சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிசங்க ஜிம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே இப்படிக்கா கால் பேசிட்டு அந்த ஃபோன் கீழே வந்துருக்கும். அப்புறம் ஆனால் அந்த கால் லைனில் அவங்க இருக்காங்க. இப்போ ஜேகே ஃபோன் எடுக்கிறாங்க. இப்போ எடுத்து ஹலோ சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த நடந்தெல்லாம் கேட்டுதான் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு இப்படினாக்கா யாரோ உங்கள் பர்சன் டார்கெட் பண்ணுறாங்க. நாங்கள் பார்க்குறோம் சீக்கிரம் பர்மிட் பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகே பர்மிட் பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சார் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஜேகே அவங்க பண்ணுறாங்க. கார் டேரெக்டாக மெக்கானிக் ஷீட் விட்டுறாங்க. எனக்கு வீட்டில் இருக்க தெரியவில்லை சொல்லிட்டு காரை மெக்கானிக் ஷீட் விட்டு ரெடி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வீட்டுக்கு போகிறாங்க. நைட் வந்து எப்படினாக்கா வீட்டுக்கு போயிடறாங்க.
ஜேக்கிட்ட வீட்டுல கேட்குறாங்க கார் எங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க கார் சர்வீஸ் போயிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி சரி ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேக்கி ரூம் போகிறாங்க. அப்போ தான் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது தான் ஒரு ஷர்ட்டில் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்லிட்டு ஷர்ட்டை பார்த்தாக்கா ஷர்ட்டில் ஒரு செயின் வந்து மாட்டி இருக்கு. ஜேக்கி பார்க்குறாங்க பார்த்தாக்கா ஒரு லாக்கெட். அப்போ ஜேக்கி யோசிச்சு பார்க்குறாங்க. டக்குன்னு ஜேக்கி எந்திரிக்கும் சடனாக எந்திரிச்சு பாரு பையனோட மேலே. அப்போ ஒரு மாதிரி இழுத்துருக்கும் டக்குன்னு ஒரு ஷர்ட் ஒரு செகண்ட் இழுத்துருக்கும். அப்போ ஜேக்கி பார்க்குறாங்க பார்த்தாக்கா ஒரு ஷர்ட் பட்டனில் அந்த அவர் கோட்டு வேர் பண்ணி அந்த கோட்டில் தான் அந்த கோட்டில் ஒரு ஹூக் மாதிரி அந்த ஹூக்கில் ஒரு செயினோட சேர்ந்து ஒரு லாக்கெட் மாட்டிருக்கு. ஜேக்கி பார்க்குறாங்க இது என்னது பார்க்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க இது அந்த பையனோட தான். ஜேக்கி பார்க்குறாங்க ஒரு லாக்கெட் இருக்குது. ஒரு கோல்டு செயின் ஒரு லாக்கெட்டோட இருக்குது. ஜேக்கி பார்க்குறாங்க என்னவா இருக்கும். ஜேக்கி இப்போ லாக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்துக்கா ஒரு பேரண்ட்ஸோட ஃபோட்டோ இருக்குது. ஜேக்கி பார்க்குறாங்க இது கண்டிப்பாக அந்த பையனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருக்கும்ல. ஜேக்கி பார்க்குறாங்க நம்மகிட்ட வந்துருச்சு. சரி ஜேக்கி பார்க்குறாங்க ஓகே இதை மார்னிங் போய்ட்டு ஹேண்ட் அவுட் பண்ணிடணும்னு சொல்லி ஜேக்கி நினைக்கிறாங்க. அந்த பாசோட ஃபேஸ் ஜேக்கிக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்குது. ஃபேஸில் ரிமைண்டர் ஆகுது. ரொம்ப அழகாக அந்த ஃபேஸ் அவர் கேர் பண்ண விதம் ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு மாதிரி இருக்குது அவர். ஏன்னா ஜேக்கியோட கிராண்ட் மாடிக்கிட்டு சொல்லுவாங்க நம்ம பண்ணுற நல்லது வந்து ஒன் டே நம்ம வந்துருக்கு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டமாக வரும் அப்போ அந்த நல்லது நம்ம காப்பாற்றுவோம்னு சொல்லுவாங்க. அவங்க ஆர்ஃபன் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆர்ஃபன் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜேக்கட் ஃபேமிலி எல்லாருமே இப்படினாக்கா ஆர்ஃபனுக்கு அடிக்கடி போவாங்க. ஒவ்வொருத்தர் அவங்களோட பாடிக்கும் போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்படினாக்கா ஃபோட்டோ கொடுத்து அவங்களோட ஹாப்பினஸ் அங்கே அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா ஜேக்கே எப்படினாக்கா அது ஒரு ஹேபிட்டாக இருக்கும் அவருக்கு. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இப்போ ஜேக்கோட கிராண்ட்மஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாக்கா அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களோட ப்ளே பண்ணு அவங்க பார்க்குறப்போ உன்னோட கஷ்டம் ஒரு பெரிய விஷயமே தெரியாது உனக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜேக்கே ஒவ்வொரு டைம் கஷ்டமாக இருக்கும் ஆர்ஃபன் தான் ஒரு போய்ட்டு சின்ன பசங்களோட ப்ளே பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய திங்ஸ் வாங்கி தரும் டொனேஷன் பண்ணுறதுக்கு மணி கணக்கு வழக்கு பக்கமாக கொடுப்பாரு அவர். அந்த ஆர்ஃபன் நிறைய பசங்க படிக்கிறதுக்கே ஜேக்கே தான் ரீசன். அப்போ ஜேக்கே யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம பண்ணுற நல்லது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்து கை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஜேக்கே நினச்சி பார்க்குறாங்க. அன்றைக்கி அவர் ஒரு செகண்டில் அந்த உயிர் தான் சேவ் ஆயிருக்கு. அது அவர் பண்ண ஒரு நல்லது தானே சார் ஜேக்கே நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு யோசிச்சிருக்காங்க. சரி சொல்லிட்டு அதை லாக்கெட் வச்சுக்கிறாங்க. மார்னிங் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நெக்ஸ்ட் டைம் அந்த ஜேக்கே சீக்கிரம் ரெடி ஆகிறாங்க. ரெடி ஆகிட்டு சுகா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க எனக்கு உன் கார் தெரியா சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ சுகா ஜேக்கே சுகாட கார் வாங்கிட்டு டேரக்டாக ஆர்ஃபன் தான் வராங்க. எனப்பா கண்டிப்பாக இந்த லாக்கெட் பயன்படும்போது இம்பார்ட்டண்டாக திங்ஸாக இருக்கும் நம்ம போய் கொடுத்துன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜேக்கே வரவும் ஃபாதர் பிள்ளை தான் வச்சுருக்காரு. இப்போ செடிக்கு தண்ணி வச்சுருக்காங்க. ஃபாதர் சொல்கிறாங்க ஜேக்கே பாப்பா கூப்பிடுறாங்க. ஜேக்கே வராங்க. என்னப்பா சடனாக வந்திருக்க சொல்கிறாங்க. இவ்வளோ ஏர்லி மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க ஃபாதர் இங்கே இருக்கிற பையன் நான் பார்க்கணுமே சொல்கிறாங்க. யாரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்க்கணுமா எப்போ சின்ன பசங்க தானே பார்ப்பேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்லி பாசம் நடந்துன்னா சொல்கிறாங்க. இது கொடுக்குறவங்க தான் சொல்கிறாங்க. ஓ இது உங்ககிட்ட தான் இருக்கா சொல்கிறாங்க. அவங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை நைட் இதை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் சொல்கிறாங்க. எனக்கு அழ ஆரம்பிச்சிட்டான். அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா இந்த லாக்கெட்டில் இருக்காங்க சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் ஃபாதர் ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக ரொம்ப அழுக அப்பா அம்மா நான் தொலைச்சிட்டேன். அப்பா அம்மா என் பக்கத்தில் இல்லை சொல்லிட்டு ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. அது என்கிட்ட தான் பதினஞ்சு சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி நான் கூட சமாதானம் பண்ணேன் கண்டிப்பாக கிடச்சிருப்பா அழகாக சொன்னா சொல்கிறாங்க. ஃபாதர் உங்களுக்கு கேட்கலாமா சொல்கிறாங்க. சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிமின் யார் கேட்குறாங்க சொல்கிறாங்க. இங்கிருந்து ஒரு பையன் தான்ப்பா சொல்கிறாங்க. இல்லை எப்படி இந்த ஆர்ஃபனுக்கு வந்தாங்க ஜேக்கே கேட்குறாங்க. அவங்களும் உங்களை பார்த்தாப்பா சொல்கிறாங்க. ஃபாதர் ஆமாம் அவங்களும் உங்களை பார்த்தா தெரியுமா ரொம்ப நல்ல மனசு சொல்லுவாங்க. என்ன நீங்கள் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி அவங்க மிடில் கிளாஸ் அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி மனசுலாம் உங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அவர் ரொம்ப நல்லவர் பார்க்கு சொல்கிறாங்க. பார்க்கும் சரி மிஸ்டர் பார்க்கும் சரி ரொம்ப நல்லவங்க. இந்த ஆர்ஃபனுக்காக அவ்வளோ பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அது அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூட அவங்களுக்கு போன ஒரு பேக்கரி ஷாப் இருந்துச்சு. அதில் ரன் பண்ணுற பாதி இன்கம் இங்கே தான் வந்து சொல்கிறாங்க. அது ஆமாம் அதில் உள்ள பாதி இன்கம் இங்கே தான் வரும். இந்த பண்ணிருக்காக பார்த்து பண்ணுவாங்க தெரியுமா சரி. இப்போ கூட நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அந்த ஆர்ஃபனுக்கு. ஆனால் அப்போல்லாம் அவங்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாமே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது அவங்க சொந்த ஊர் வந்துட்டு பூசான்னு சொல்கிறாங்க. பூசான் ஆமாம் பூசான் தான். அங்கேருந்து வருவாங்க தெரியுமா வந்து பார்த்து பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கூட சொல்லுவேன் நீங்களே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி எதுக்காக அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என் பையனுக்கு நான் இருக்கும் இந்த பசங்களுக்கு யாருக்கா சொல்லிட்டு அவர் அவ்வளோ பண்ணுவார்த்துக்கு ரொம்ப நல்லவர். 3 years நம்ம ஜிம்மோட பாடி கூட இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் 3 years ஆஃப்டர் சொல்கிறாங்க. 3 years ஆஃப்டர் ஒரு ஆக்சிடென்ட் அவங்க இறந்து போயிட்டாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒரு வெட்டிங்காக போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வரும்போது இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் நியூஸாக தான் பார்த்தேன் சொல்கிறாங்க. நியூஸ்லேயே ஆமாம் நியூஸாக தான் பார்த்து இந்த மாதிரி அவங்க கார் ஆக்சிடென்ட் இறந்து போயிருக்காங்க சார். சரி ஓகே அவங்க போய்ட்டு கடவுள் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். போகும்போது தெரிஞ்சு அவங்க சொந்தக்கார எல்லாமே ஜிம்மில் வந்து பார்த்துக்க ரெடியாக இல்லை சொல்கிறாங்க. இன்னும் ரெடியாக இல்லை யாருமே பார்த்துக்கிறதுக்கு. அவர் எனக்கு நல்லா அவர் ஏன் பண்ணப்போ இல்லை உங்களுக்கு தானே கொடுத்தாரு எல்லாம் ஆஃப் பண்ணி பண்ணார். அவர் அனதா குழந்தைமா பார்த்து பண்ணார். இப்போ அவர் குழந்தை அனாதை சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப காயப்படுத்துச்சு. அவன் ரொம்ப சின்ன பையன் குழந்தை அப்போ தானே சொன்னேன் நீங்கள் அனாதான்னு சொல்லாதீங்க நான் இருக்கேன் அவங்களால பார்த்துக்கணும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிம்மிட்ட கேட்டேன் என் கூட வரையப்பான்னு கேட்டேன். அப்போ ஜிம் கேட்டாங்க பார்த்துட்டு அப்பா அம்மா எங்கே சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன் ஜிம்மில் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு செயின் அந்த செயின் இருக்குள்ள ஆமாம் சொல்லிட்டாங்க. இதை வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இங்கே வச்சு தான் போட்டுவிட்டாங்க சொல்லிட்டாங்க. இங்கே வச்சு ஆமாம் சொல்லிட்டு அந்த ஜிம்முடைய ஃபர்ஸ்ட் படிக்கு இங்கே தான் வச்சு போட்டாங்க. அப்போ எல்லாம் கேட்டாங்க அது என்ன இருக்குது ராக்கெட்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க நானும் என் ஹஸ்பண்டும் எப்போதும் ஒர்க்கில் பிஸியாக இருக்கும் ஜிம்மு கூட நாங்கள் இருக்க முடியல அட்லீஸ்ட் இது அவங்க கூட இருக்கா நாங்கள் அவங்க கூடவே இருக்க மாதிரி இருக்குள்ள சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ வந்து ஒரு ராக்கெட்டில் வச்சு போட்டுவிட்டாங்க சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஆமாம் அப்போ நான் அதுக்கு ஞாபகம் வச்சப்போ நான் சொன்னேன் அப்பா அம்மா எங்களுக்கு கூட இங்கே தான் இருக்காங்க அவங்க கால் கிட்ட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன். அப்போ அவங்க கேட்டேன் எப்போ பார்த்துட்டு வருவாங்க அப்படி கேட்டான்.
நான் சொன்னேன் சீக்கிரமா வந்துடுவாங்கப்பா, நீ நல்லா படிச்சு நல்லா சமத்தா வளர்ந்தனாக்க கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க கூட வரேன் சொல்லி ஹேண்டை பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் ஜிம்மில் கூட்டிட்டு வந்து அங்கே வளர ஆரம்பிச்சு எல்லா குழந்தைகளும் பார்க்கணும் அப்படி தான் பார்த்தேன். இருந்தாலும் கூட எனக்கு ஜிம் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம் இருக்குது தான் செய்யும். ரொம்ப நல்லவன்ப்பா, எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் தெரியுமா, எல்லாருக்கும் இருக்கிறது மரம் விட்டு கொடுத்துருவான், அவ்வளோ கேர் பண்ணுமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தை, எல்லாருமே பிடிக்கும் தானே கூட எனக்கு அந்த குழந்தை தனி ஒரு பாசம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருந்த வரைக்கும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அந்த குழந்தைய அழகையா இல்லையே அழகாயிடுச்சு சொல்லி ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா நாங்கள் இருக்க நாங்கள் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் ஜிம்மில் அவங்க அப்பா பார்த்து கேட்கவே இல்லை, வளர்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் கூட இருக்க ஜெசன் ஒருத்தர் இருப்பான், அவன் அண்ணன் மாதிரி, அவன் சொந்த அண்ணன் மாதிரி பார்த்துப்பான். அவன் தான் சொல்லுவான் அவங்க அப்பா அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணான். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் இங்கே எல்லாரும் இப்படி இருக்காங்களோ அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு எல்லாத்தையும் அழை பண்ணிக்கிட்டான். இங்கே ரொம்ப அழகாக வளருவான், நல்லா படிப்பான், ரொம்ப நல்ல பையன், சின்ன ஒரு பேட் ஹாப்பி கூட கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபாதர் சொல்லிட்டாங்க. ஜெக்கி அது கேட்குறப்போ அவர் கேட்குறப்போ அவருக்கு ஜிம்மை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கேட்கறதுக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே ஃபாதர் மாமா ரொம்ப நல்லவன், அடுத்து நான் கொடுப்பா நம்ம கொடுத்துட்டா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நானே கொடுக்குவா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்கணும் ஓகேப்பா நீ தேங்க் பண்ண நினைக்கிறியா, ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகேவா கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி ஃபாதர் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க பாசனை. இப்போ ஜிம்மி போய் கூட்டிட்டு வராங்க. ஜிம் வராங்க. ஃபாதர் கூப்பிட்டீங்களா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ஃபாதர் பார்க்க கிட்ட வாசல் ஜிம் கிட்ட போகிறாங்க. அங்கே பாரு அழுதே இல்லை அப்பா அம்மா இங்கே போயிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு அங்கே பாரு சார் ஜிம் திரும்பி பார்க்கணும் பார்த்தாக்கா ஜெக்கி நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஓகேவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்கணும் அப்போ கூட ஓகேவான்னு கேட்க வருவா. ஜெக்கிக்கு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அது சொல்லிட்டு நீங்கள் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நான் ஓகே தான் சொல்லிட்டாங்க. சரி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஃபாதர் பார்க்குறாங்க. அவரும் உனக்கு எது தரணுமா வாங்கிக்க சொல்லிட்டாங்க. என்னதான் சொல்லிட்டாங்க. ஃபாதர் பார்க்குறது கொடுக்குறாங்க வாங்கிக்க சரியா சொல்லிட்டாங்க. வேண்டாம் அது இது வேண்டாம் ஜிம் நினைக்கிற கிஃப்ட் எதாவது ரிட்டன் இதெல்லாம் தேங்க் பண்ணுற கிஃப்ட் கொடுக்க போல ஜிம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்க இல்லை இது உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் பாஸ் கூப்பிட்றாங்க. வேண்டாம் சொல்லிட்டாங்க. கிட்ட வா ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் போக மாட்டாங்க. ஃபாதர் கிட்ட போக சொல்லி ஜெக்கி ஃபாதர் சொல்லிட்டாங்க. அப்போ ஜெக்கி ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜெக்கி கிட்ட அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லிட்டு ஹேண்டில் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இதை ஒன்றுக்கு ஒர்க் பண்ணி பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓப்பன் பாரு சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் எப்போ ஜேகே அப்படின்னாக்கா அதில் ஒரு பாக்ஸை போட்டு இருப்பார். ஓகேவா அப்போ ஜேகே ஜிம்மில் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அவர் செயின் ஜிம் பார்க்குறாங்க. இது உங்கள்கிட்ட இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறோம் மாமா சொல்லிட்டாங்க. இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் நேற்று நான் என்ன சோப் பண்ணல ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இது என் ஷர்ட்டில் வந்துச்சு சரி எங்கள் கோட்டில் இந்த ஹோப்போட மாட்டிட்டு வந்துச்சு எங்கிட்ட அஞ்சு சொல்லிட்டாங்க. இது இதை மிஸ் பண்ணி சொல்கிறாங்க. ரொம்ப இது அப்பா அம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் ஜிம்மில் கண்டிப்பாக ஹாப்பி டேஸ் இருக்குது தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் இட்ஸ் ஓகே நீ போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் தான் அப்படி போட்டுக்கிறாங்க. ஃபாதருங்க பாருங்க சொல்கிறாங்க. சொன்னேன்னா உன் அப்பா மட்டும் உன்னோட எங்கே போகிற சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பாருங்க இங்கே தான் இருக்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு ஜிம்மே பார்த்துக்க ஜிம் பார்க்குறேன் நான் போவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி என்ன சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே நான் இருக்கட்டும் நீங்கள் சேஃபாக இருங்க அதுக்கப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் போக ஃபாதர் சொல்கிறேன் நீ இப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜெக்கி ஜிம்மே பார்த்துருக்காங்க. ஃபாதர் பார்க்க என்னாச்சு ஃபாதர் சொல்கிறாங்க. உண்மையில ஃபாதர் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஜெக்கியோட இப்போ தாட்டு ஃபுல்லாக ஜிம் கிட்ட மட்டும் தான் இருக்குது. அவர் பார்க்கணும் அவர் பேசுனதை நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. அகையினருக்கு ஞாபகமாக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் லிஸ்டாகவே ஆகல அவர் தெரியுமா அவருக்கு ஜிம் பார்த்துக்க டிஸ்டாக் ஆகிடுச்சு ஒர்க் பண்ண முடியல. அப்புறம் ஜெக்கி வந்துட்டு ஒரு கால் ஜெக்கி பேர் ஹலோ சொல்லிட்டாங்க. சார் உங்களை வந்து அட்டாக் பண்ணது வேறு யாரும் இல்லை சொல்லிட்டாங்க. யார் கேட்குறாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் எனிமி சொல்லிட்டு ஒரு நேம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டோம் சார் உங்களுக்கு ஃபேவராக சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டு கேஸ் பண்ணுங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. எல்லா ப்ரூஃபையும் அவங்க லாயர் ரிச்சர் கொடுத்துறாரு. இப்போ அந்த பாசம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜெக்கி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் எப்பவும் போல அதே அந்த பிரிட்ஜ் வேலை ரெடியாக வந்துட்டு பாரு. ஜெக்கி ஒரு ஃபைட்டை நின்றுருக்காங்க. அப்போ ஜிசன் பார்க்குறாங்க. பாட்டு நம்ம ஜெக்கி நினைக்கிறாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அது ஜிம் தான் பார்க்குறாங்க. பேசுவோமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வாங்க பேசுவோம் சொல்லிட்டு ஜெக்கி என்ன ஜிம் கூப்பிட்றாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜெக்கி என்ன சொல்லிட்டு தனியாக பேசலாமா சொல்கிறாங்க. என்கிட்ட என்ன பேசணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிசன் பார்க்குறேன் என்ன பேசக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிசன் ஓகே சார் தள்ளி போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல அண்ணா இருக்கட்டும் சொல்கிறாங்க. இல்லை அவன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சார் ஜிம் வச்சுருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு தூங்கவே முடியலடாமா சொல்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு தெரியல எனக்கு தூங்க முடியல எனக்கு ஞாபகமாகவே இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ எதுவும் பண்ணல ஆனால் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது சரியா தூங்க முடியல ஃபோக்கஸ் பண்ண முடியல இதுலேயும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணுறேன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது தெரியுமா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. என்னன்னா சொல்கிறேன் எனக்கு அண்ணனு கூப்பிடாது சரியா ஜெக்கின்னு கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. அச்சோ எவ்வளோ பேர் தப்பு தெரியும் நீங்கள் எவ்வளோ பேர் பெரியவங்க நான் போய்ட்டு உங்களா சொல்கிறாங்க. இங்கே பாரு பரவாயில்ல ஓகேவா ஜஸ்டி கால்மி ஜேகே ஓகே சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அண்ணன் தான் கூப்பிடுவேன் சொல்கிறேன். அண்ணன் கூப்பிடக்கூடாது ஓகே ஜேகே சொல்கிறாங்க. அண்ணா ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே க்ளோஸாக வராங்க. ஜிம் போய் தள்ளி போகிறாங்க. ஜேகே இன்னும் க்ளோஸாக வராங்க. ஜிம் போய்ட்டு அந்த பிரிட்ஜில் அந்த வாலில் போய்ட்டு பின்னாகிறாங்க. அப்போ ஜேகே போய்ட்டு அவர்கிட்ட க்ளோஸாக இருக்காங்க. அப்புறம் ஜிசன் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாரு இவர் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க அண்ணா கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பிடிச்சிருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஒன்று பிடிச்சிருக்கு ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜிம்னா ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா இந்த ஜிம் எனக்கு வேணும் சரியா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க எனக்கு இந்த ஜிமின் வேணும் ஓகேவா, ஜிமின் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் என் கூட வேணும் சரியா சொல்கிறாங்க. எப்போவும் இந்த ஜிமின் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஓகேவா. ஜிம் ஜேகே சொல்கிறாங்க அண்ணா தப்பு அவர் பேசக்கூடாது. ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறாங்க எனக்கு வேணும் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா லவ் பண்ணுறேன். ஜேகே சொல்கிறாங்க இன்னும் சொல்கிறாங்க உங்க பாருங்க எனக்கு உங்களை ஒரு 2 வீக்ஸாக தான் நீங்கள் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. உனக்கு தெரியுங்களா சொல்கிறாங்க தெரியும், ஒரு ஜியோன் ஃபேமிலி பையனை தெரியும், நல்ல பாசம் தெரியும் ஓகேவா. நீங்கள் எங்கள் ஆர்ஃபனில் நிறைய பேர் வந்துட்டு ஹாப்பியாக பேசும் நீங்கள் தான் தெரியுமா, நல்லா படிக்கிறதுக்கு நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு நீங்கள் ரீசனாக இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது சரியா. ஆனால் அது வேறு மாதிரி நீங்கள் எடுத்து போகாது உங்களுக்கு தப்பு. ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறாங்க ஏன் தப்பு ஜேகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் தப்பு ஜேகே பேச பண்ணுறாங்க. இன்னும் ஜிம் சொல்கிறாங்க அப்போ ஜேகே ஜிம் பேச பண்ணுறாங்க பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ ஓகேவா, டைம் எடுத்துக்கோ நான் நல்லா பண்ணுறேன் ஓகே, உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஓகே, என்ன ஜிவன் ஃபேமிலி கூட்டிகிட்டு போகணும் ஆசைப்படுறேன் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க நோ நான் வரமாட்டேன். ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறேன் ஜிம் இங்கே பாரு இன்னும் இப்படி பேசாதீங்க ஐம் சாரி. ஜிம் தான் ஜேகே 100 எடுத்துகிட்டு போயிடாரு. இப்போ ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே, அது அவ்வளோ சாதாரண விஷயம் என்ன போல. ஜேகே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க டெய்லி ஜிம் ஸ்கூல் வரதும் ஜேகே ஜிம்மில் ஃபாலோ பண்ணுறது இப்படி போயிட்டு இருக்கு. ஜிசன் கொண்டே வராங்க அண்ணாங்க பாருங்க பேசாதீங்க நான் ஓகே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி சேர்ந்த பையன், நாங்கள் ஒரு ஆர்ஃபன் பாய்ஸ் ஓகே எங்கள் இதுவே பண்ணலாமா கேட்குறாங்க. லவ் பண்ணுறது தப்பா கேட்குறாங்க. இல்லை நான் அவனுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும் ஒன்றே அவனுக்கு என்ன பிடிக்க வரும் சரியா, அப்போ அவனுக்கு கண்டிப்பாக அவன் மனசில் என்ன பிடிப்பான். ஜேகே சொல்கிறாங்க ஜிம்மின்னாக்கா அசைய மாட்டாரு ஜேகே, இந்த பக்கம் போனாக்கா ஜிம் அந்த பக்கம் பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஜேகே எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க முடியவே இல்லை. 1 ஃபைன் டே 4 மந்த் இருக்குண்டா 4 மந்த் ஆஃப்டர் தான் ஜேகே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் திரும்பி பார்க்குறப்ப பார்த்தா ஜிம் ஆப்போசிட் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே இங்கே இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் ஷாக்கர் எனக்கு ஜேகே அந்த பிடிச்சி விளையாடிருக்காங்க. ஜிம் பார்க்க ஜங்குக்கண்ணா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாரு நான் கூப்பிடா சரியா, நான் வந்துட்டு சொல்லிட்டேன் லவ் பண்ணுற சொல்லிட்டு நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அண்ணா சொல்கிறாங்க பாரு இங்கே தான் நீ சர்வ் பண்ண சொல்கிறாங்க. சொல்கிறாங்க தான் நீ சர்வ் பண்ண நீ சர்வ் பண்ண இந்த பிளேஸ்லேயே நான் இறந்து போயிடும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிசன் பார்க்குறாங்க ஜேகேண்ணா என்ன பண்ணுறேன் சொல்கிறாங்க பாரு நீ இதே சர்வ் பண்ண நான் இங்கே தான் இறந்து போயிடும் ஓகேவா, ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு உனக்கு பிடிக்கல உனக்கு இதில் பிடிக்கல நான் ஃபோர்ஸ் பண்ண முடியல, ஆனால் இதுக்கப்புறம் லைஃப்பை நான் வாழ விருப்பம் சரியா, நீ கொடுத்த உயிரை இங்கே கண்ணுடைய நடந்து இறந்து போயிடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் அண்ணா தப்பு சொல்கிறாங்க உயிர்ன்றது எவ்வளோ வேல்யூவான விஷயம் தெரியுமா, அப்படி பண்ணக்கூடாது நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு நான் மட்டும் சொல்லிட்டேன் நீ எதுக்கு மாட்டேன் உன் ஃப்ரெண்டு 4 மந்த்ஸ் சுற்றிட்டு இருக்கேன் உனக்கு புரியல என் ஃப்ரெண்ட்ஸ் புரியல சொல்கிறாங்க. அண்ணா அது சொல்கிறாங்க பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன் நீ ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா, நான் ஹாப்பியாக இருக்கனாக்கா நீ என் கூட இருக்கணும் ஓகேவா, நீ எனக்கு புரிஞ்சுக்கிறனாக்கா நான் இதை பண்ண ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க இல்லை தப்பு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நான் 5 கவுண்ட் பண்ணுவேன் ஓகேவா, அந்த 5 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ள என்கிட்ட வந்துட்டு ஓகேவா, என் லவ் நீ அக்செப்ட் பண்ணுறனாக்கா ஓகே அப்படின்னாக்கா நான் அதை குதிச்சிருவேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாரு பிளாக்மெயில் பண்ணுறேன்னு நினச்சிக்கேன் எனக்கு அதை ஓகேவா நான் உண்மையாக பண்ணிவிடுவேன் ஓகேவா, ஏன்னா எனக்கு நீ மட்டும் தான் என் மைண்ட் இருக்குது ஓகே, எனக்கு உன்னை தாண்டி எல்லாம் மைண்டு வேறு எங்கேயும் போக மாட்டேது ஓகேவா, என் மைண்டு கூட ஸ்டக் ஆகிருக்குது சரியா. ஜேகே சொல்கிறாங்க சின்ன பக்கம் நாங்கள் பாருங்க சொல்கிறாங்க நான் வாழணும்னு நினச்சாக்கா நீ கூட இருக்கணும் ஓகேவா, இல்லை நான் சாகுன்னு நினச்சாக்கா விட்டுரு சரியா. ஜேகே சொல்கிறாங்க இல்லை அண்ணா அவங்க பாருங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 5 எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிசன் பார்க்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிசங்க நான் என்னென்ன பண்ணுறாரு அவரே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க ஜிசன் பார்க்க முடியும் உனக்கு பிடிச்சிருக்கல சொல்கிறா சொல்கிறாங்க. தப்பு அவர் நம்மளுக்குலாம் சொல்கிறாங்க பாருடா அவரும் லவ் பண்ணுறாங்க அவனுக்கு பிடிச்சிருக்கல அக்செப்ட் பண்ணிக்கோ தப்புன்னு நான் சொல்கிறாங்க பாரு அவர் உண்மையை சொல்லிட்டு பண்ணிட்டு வர சரியா, ஏன்னா 4 மந்த் இப்படி சுற்றிட்டு இருக்காரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்துருக்கல சொல்கிறாங்க. மழை வெயில் எல்லாத்தையும் இப்படி சுற்றிட்டு இருக்காரு. அப்படி ஜேகே ஜிசன் சொல்கிறாங்க ஜிமன் ஜேகே பார்க்குறாங்க ஜேகே நான் இறங்க சொல்கிறாங்க இறங்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நான் இறங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க 4 3 எப்படி சொல்கிறாங்க. அண்ணா நோ சொல்கிறாங்க 2 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 1 சொல்லிருக்கல ஜிம்முக்கு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு ஐ லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க என்ன சொல்கிறாங்க ஐ லவ் யூ இறங்க ஜிம் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஜேகே இறங்கிடுறாங்க. இப்போ இறங்கி பார்க்குறாங்க ஜிம் டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டீங்க ஜிம் கேட்குறாங்க. எனக்கு அது 4 மந்த்ல ஜேகே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாரு, ஆர்ஃபன் மூலம் வந்து நின்றுப்பாரு, ஆர்ஃபன் வந்து வெளியே நின்றுப்பாரு. ஃபாதருக்கு தெரியும் இந்த மாதிரி ஜேகே வந்து ஜிம்மில் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அவர் கூட சொல்லிப்பாரு. ஜேகே ஜேகே ஃபாதர் சொல்லிப்பாரு வேணாம்னு சொல்லிட்டு. ஜேகே வந்து லாஸ்ட்டாக ஸ்ட்ராங்காக இருப்பாரு, அவங்க ஸ்கூலில் நின்றுப்பாரு, வெயில் மழை சொல்லி எதுவும் பார்க்க விட்டார். வர ஜேகே ஜிம் நடந்து போனாங்க பின்னாடி அவர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அது ஜிம் நினச்சி பார்க்குறாங்க தன்னை இப்படி ஒரு பாசம் லவ் நினச்சி கூட பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டீங்க ஏன் பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன பண்ணுறோம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் என்ன பண்ணுறோம் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பயந்துட்டு இதெல்லாம் என்ன இருக்கும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க எனக்கு எதுவும் ஆகக்கூடாது என் கூட இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற ஒரு பாசம் சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நான் ஹாப்பியாக இருக்குன்னு என் கூட இருக்கு நான் சொல்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க உங்களுக்கே என்ன பிடிச்சிருக்கு ஜிம் கேட்குறாங்க. தெரியல ஓகேவா ரீசன் ஒரு பாசம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பாசம் ப்ரொடெக்ட் பண்ணாங்க சர்வ் பண்ணாங்க ஒரு சின்ன பையன் ஓகேவா. எனக்கு அவங்க மேலே அந்த செகண்ட் எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு அந்த செகண்ட் எனக்கு உங்க மேலே ஃபாலோ ஆகிட்டேன் ஓகேவா. எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாது ஓகே எனக்கு வேணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க ஏன் உனக்கு எனக்கு குறைச்சி ஜேகே சொல்கிறாங்க ஒரு ஆர்ஃபன் எனக்கு நீ யாருமே தெரியுமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நாலு உனக்கு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. அது சொன்ன நாலு உனக்கு அவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது யார் பேரும் சொல்கிறேன் அங்கே பாரு உனக்கு அவ்வளோ பெரிய ஆர்ஃபன் இருக்குது ஃபேமிலி இருக்குது உனக்கு யாருன்னு சொல்ல என்ன அர்த்தம் கேட்குறாங்க. அதே சொல்கிறேன் உனக்கு நான் இருக்கேன் ஓகே உனக்கு இதுக்கப்புறம் யாரும் சொல்லக்கூடாது ஓகே நான் இருக்கேன். ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறோம் ரொம்ப லவ் பண்ணுறீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறோம் தெரியாது அஜய் கேட்குறாங்க. ஜிம் அமைதி இருக்காங்க. அது சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நான் ஒரு மேட்ச் பண்ணிப்பேன் சரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அப்புறம் ஃபேமிலி எடுத்துகிட்டு பேசக்கூடாது தப்பு சரியா அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்களே அந்த மாதிரி எப்படி ட்ரீம் வச்சுருப்பாங்க ஜிம் சொல்கிறாங்க.
ஜேகே பார்க்குறேன் புரியுது ஓகேவா, நானும் அவங்க சீக்கிரம் ஃபேமிலி விட்டு தர மாட்டேன். நான் கண்டிப்பாக அவங்களாம் ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்க சரியா சொல்கிறேன். ஃபேமிலி விட்டு தெரியல சொல்கிறாங்க, தெரியும் ஆனால் சொல்கிறாங்க நிஜமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நிஜமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க சரியா. ஜேகே எதுவும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிம்மி பார்க்குறாங்க, பயந்துட்டேன் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எப்படி பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் எங்கே போக மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, அப்பா அம்மா தான் விட்டு போயிட்டாங்க, நீங்களாவது சொல்கிறாங்க நான் கூட தான் இருப்போம் ஓகே எங்கே போக மாட்டேன். ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க, ஜிம்மி டைட்டாக ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோப்பா இல்லை பாசம் வச்சுட்டு வேணாம்னு சொன்னியா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்கிறேன் டிசம்பர் பாசம் நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. ஜேகே பண்ணி அப்படி நினச்சேன். ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்லாமல் ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் உனக்கு அப்பா அம்மா இல்லை நான் தான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, சரி ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் ஜேக்கி ஜிம்மி அதுக்கு முன்னாடி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேக்கி ஜிம்முக்காக டெய்லி ஃபுட் வாங்கி ஃபீட் பண்ணுறது ஜிம்மி அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம்மி ஜேக்கி லவ் பண்ணி ஒரு எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 7 மந்த்துக்கு டாக்டர் ஜேக்கி ஃபஸ்ட் லவ் சொல்லியிருப்பாங்க. லவ் பண்ண சொல்லி 4 மந்த்துக்கு ஆஃப்டர் தான் ஜிம்மி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஜேக்கி ஜிம்மி லவ் அக்செப்ட் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் அகைன் ஒரு 4 மந்த் ஆகுது. ஆல்மோஸ்ட் அவங்க லவ் பண்ணி 8 மந்த்ஸ் ஆகும்போது தான் நம்ம 1 பாயிண்ட் நம்ம ஜேக்கி ஜிம்மி வந்து வரவே இல்லை வேலை ஜிம்மி ஜேக்கி பார்க்கறதுக்கு. அன்றைக்கி சண்டே வந்து ஜேக்கி ஜிம்மி வெளில வருவாங்க. ஆர்ஃபன் வீட்டில் வந்துட்டு ஜிம்மி கூட ஜேக்கி கூட பீச் பார்க்கணும் போவார், கூட்டிகிட்டு போவார். அன்றைக்கி வெளில வரல, ஜேக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஃபனுக்கு வெளில. அப்போ ஜிசங்க தான் வராங்க. ஜேக்கி என்ன சொல்கிறாங்க, சொல்லு ஜிசங் எங்கே ஜிம்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க ஃபீவராக இருக்கா சொல்கிறாங்க. ஃபீவராக இருக்கா, ஆமாம் ஃபீவராக இருக்கா, அவன் வரல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு உள்ள வரான்னு பார்க்குறாங்க. அப்புறம் ஜிசங் தான் அண்ணா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்து முடியல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிசங் பார்க்குறாங்க, எனக்கு ஸ்கூல் முடிய போகுது, நான் வந்து போக போகிறேன் ஆர்ஃபன் விட்டு சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கா ஜேக்கிக்கு தெரியும் ஜிம்மிக்கு இருக்க ஒரே ஒரு கம்ஃபர்ட் வந்து ஜிசங் தான், அதாவது ஆர்ஃபனுக்குள்ள. இப்போ நம்ம ஃபாதர் நல்லா பார்த்துப்பாங்க, இருந்தாலும் கூட அவருக்கு கம்ஃபர்ட்டாக நம்ம ஜிசங் மட்டும் தான். நான் போயிடுவான் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்க நான் பார்த்துக்கிறேன் ஜிம்மி நான் சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க, நான் இப்போ ஒன்று சொல்லுவேன் நீங்கள் ஷாக்காவோட சார் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா ஜிசங் பார்க்குறாங்க. அப்போ ஜிசங் ஜேக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆக்சுவலாக ஜிம்மிக்கு ஃபீவர் வந்து ரீசன் சொல்கிறாங்க. ஃபீவருக்கு ரீசன் சொல்கிறாங்க. அவன் பயந்துட்டான் சொல்கிறாங்க. பயந்துட்டானே என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜேக்கி ஜிசங் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பையன் எப்பவுமே ஜிம் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான் சொல்கிறேன். எனக்கு பக்கத்து ரூம் சொல்கிறாங்க. பக்கத்து ரூம் ஆமாம், நேற்று எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாம் ஒரே குளிக்கணும் ஓகேவா, எனக்கு ரூம் தனி தான். ஆனால் ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாருக்கும் ஒரே காமன் பாத்ரூம் தான் எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு. மொத்தமாக லைனாக பசங்க குளிப்பாங்க, அந்த மிலிட்ரி எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஜிசங் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அங்கே ஜாசன் ஒரு பையன் இருக்கான். ஜாசன் ஆமாம், அவனுக்கு எப்பவும் ஜிம்மில் ஒரு மாதிரி கண்ணு வச்சுட்டே இருப்பான். அது இப்போ ரீசெண்ட் டேஸாக அவனுக்கு வந்து ஜிம்மில் ரொம்ப ஒரு மாதிரி கிரேஸாக சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு ஆமாம் கூட சொன்னான். ஆனால் கேட்டான் எதுக்கு வந்துட்டு நீ அந்த பசங்க உங்கள்கிட்ட பேச கேட்டு சண்டை போட்டான் சொல்கிறாங்க. சண்டை போட்டேன் ஆமாம். அப்போ நான் தான் சொன்னேன் அவன் பிடிச்சி லவ் பண்ணுற உனக்கு எனக்கு கஷ்டம் சொல்லி கேட்டேன். அப்போ கூட அவன் சொன்னேன் ஏன் அவன் பணக்கார பையன்ட்டுருக்கான் அவன் வாங்கிட்டியா சொல்லிட்டு அப்புறம் தப்பாக பேசினா சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கோவம் வருது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் ஃபாதர்கிட்ட கூட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ ஃபாதர் சொன்னாங்க சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டேஸ் தானே எல்லாரும் படிச்சு முடிச்சு வெளில தானே போக போகிறீங்க சொல்லிட்டு எனக்கு இப்போ ஜிசங் வெளில போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜேகே ஜிம் நாங்கள் படிச்சு தான் ஆகணும். இந்த 2 இயர்ஸ் ஒரு +2 முடிச்சா வெளில போக முடியும். இல்லைக்கா யாராவது அடா பண்ணிட்டு போவோம், இல்லைக்கா கார்டன் யாராவது கூட்டிட்டு போனால் மட்டும்தான் உண்டு. இப்போ நம்ம ஜேகே ஜிசங் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜாசன் வந்துட்டு ஜிம் நேற்று குளிக்க போயிருக்கான் சொல்லிட்டு நேற்று குளிக்க போயிருக்கான். அப்போ வந்து ரெஸ்ட் ரூம்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அதை கேட்டு செம கோவம். ஜேகே பார்க்குறான் அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அடிச்சிட்டா பிரச்சனை சொல்கிறாங்க. இல்லை அவன் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜிசங் சொல்கிறாங்க ஜேகே டேரக்டாக ஆஃப் ரூம் போகிறாங்க. ரூம் நம்பர் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே அந்த பையன் பெட்டில் படுத்திருக்கான். ஜேகே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஃபாதரோட இல்லை ஆஃப் பண்ணல அவர் வெளில போயிருக்காரு. அங்கே கேட்க யாருமே இல்லை. இப்போ அவங்க பக்கத்தில் பசங்க பயந்து போயிறாங்க. ஜேகே பயங்கரமாக மீட் பண்ணுறாங்க பாரு, வீடோ இல்லை வேலை ஆஃபனோ எங்கே தானே சரி பசங்க மிஸ்யூஸ் பண்ணாக்கா அவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடச்சி தெரியும் சரியாக சொல்கிறாங்க. இப்போ என் ஜிம்மில் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ண ஜேகே பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த பையன் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. பார்த்து உடச்சிக்கணும் சரியாக சொல்கிறாங்க. நான் ஜெயிலில் ஆஃப் பண்ணி போட்டுருவோம். ஆஃபன் நேம் வந்து ஸ்பாயில் அட்மிட் தான் பார்க்குறேன் ஓகேவா. எனக்கு அங்கே எவ்வளோ பேர் வந்துட்டு ஆஃபனுக்குள்ள சேஃபாக நினைக்கிறாங்க சரியா. வெளில இருக்கிற அனாதை குழந்தைங்க அந்த இருக்கிற ஆஃபனுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் இந்த மாதிரி நடக்குது தெரிஞ்சாக்கா துடிச்சு போயிடுவாங்க சரியா, பயந்துருவாங்க. அதுக்காக தான் பார்க்குறேன். எனக்கு தொடச்சிருவோம் ஸோ ஜேகே தான் இப்போ அந்த அவனை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அப்படி காது மட்டும் பிளட் வர அளவுக்கு அடிச்சிடாரு. அடிச்சு விழுகிறாங்க. இப்போ ஜேகே டேரக்டாக ஜிம் போகிறாங்க. பார்த்தா ஜிம் ஷுகர் ஆகிட்டு இருக்காரு ஃபீவரில். ஜேக் கிட்ட வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கு பார்த்து இப்போ மாறி இருக்கு. ஜிம் பார்த்து ஜங்கு காசுட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் கிட்ட ஒரு மாதிரி நெயில் மார்க் இருக்குது. பார்த்து ஜேக்கு ரொம்ப ஹாட் ஆகிடுது. எனக்கு அந்த பையன் நெயில் மார்க் பட்டிருக்கும். ஜிசங் லாஸ்ட் மினிட்ல போய் சர்வ் பண்ணியிருப்பாரு. நல்ல எதுவும் ஆகலை டக்குன்னு போய் சர்வ் பண்ணியிருப்பாரு. அப்போ ஜிம் மைண்ட் போயிருப்பாங்க. அப்போ ஜேக்கி பார்க்க என்னாச்சுமா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அதே சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்க வா ஜேக்கி ஹக் பண்ணுறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்க ஒன்றும் இல்லை பாரு உங்களை ஜேக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. எனக்கு இங்கே தான் சேஃபாக நினைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இருக்கா சொல்லிட்டு ஜேக்கி பார்க்க ஒன்றும் இல்லை சரியாக சொல்கிறேன். யாரோ ஒரு சில பேர் வீடு எல்லா இடத்துலையும் தப்பான பசங்க இருக்குதுன்னு செய்கிறாங்க. ஜேக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. பயமாக இருக்குது ஜம்முக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்று பயப்பட ஜேக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பயங்கலாம் ஜிம் ஓரளவுக்கு ஓகே வாங்க கம்ஃபர்ட் ஆகுறாங்க. அப்போ ஜேக்கி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்கக்கா எனக்கு ஃபாதர் கம்ஃபர்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஜேக்கி வராங்க. ஃபாதர் பார்க்குறது ஜேக்கி ஃபாதர் பார்க்குறாங்க. சொல்லுப்பா ஜேக்கே சொல்கிறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க. சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற கேட்குறாங்க. ஆமாம் ஃபாதர் நான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க.
கூட்டிகிட்டு போனாக்க ஒன்று நீ அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும், இல்லைனாக்கா மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். நீ என்ன பண்ண போகிற சொல்லிட்டு ஃபாதர் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிற ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாதர் பார்க்குறாங்க. பார்ப்பா ஜேகே, உங்கள் ஃபேமிலி நிறைய எங்கள் ஆர்ஃபனுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க சரியா, நாங்கள் அவங்க ஃபேமிலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். பட் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க சரி, பிகஸ்ட் ஃபேமிலி, நீ ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேளுப்பா, ஜிம்னு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படி கேளு சரியா, நீ ஒரு முடிவு எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன். ஃபாதருங்க பாருங்கள், எனக்கு வந்துட்டு 26 இயர் ஆகுது சரியா சொல்கிறாங்க. 26 இயர் ஆகுது, எனக்கு மெச்சூரிட்டி இருக்குது, ஓகே நான் கண்டிப்பாக என்ன ஜிம்மு பார்க்க முடியும், ஏன்னா தனியாக முடிவு எடுக்க முடியாது சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் ஃபாதர், ஓகே எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, என் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களுமே ரிஜிஸ்டர் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம ஃபாதர் தான் சாட்சி கழித்து போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஜேகேக்கும் ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சங்கா அப்படி சடனாக ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன். எனக்கு இதுக்கப்புறம் வந்து ஆர்ஃபன் விட்டு போனாக்க எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் சொல்கிறாங்க. சங்கா சொல்லிட்டு ஆமாம், நீ இதுக்கப்புறம் ஆர்ஃபனில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் சரியா, நீ சேஃபாக இல்லைன்றது தான் என் மைண்டை ஓடிட்டே இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து ஜிசன் பார்த்துட்டேன். இப்போ ஜிசனும் ஃபாரின்ல வந்து படிக்க போகிறான், ஓகே நமக்கு ஸ்காலர்ஷிப் வந்து காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருக்கு, அவன் அங்கே போயிடுவான் சரி படிக்கிறதுக்கு. அவன் வந்து பார்த்துக்கிட்டு அவன் கம்ஃபர்ட் அவன் மட்டும்தான். இப்போ அவன் இல்லை ஃபாதர் வந்து பார்த்து போகிறானே, எப்போவும் பட்டப்பட மாட்டார்ல, எனக்கு பயமாக இருக்குது. நான் அந்த சுச்சுவேஷனை பார்த்ததுக்கு அப்புறமா நிம்மதியாக போயிடுச்சு. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கே பார்த்துருக்காங்க. ஜங்கா சொல்லி என் கூட தான் நிம்மதியாக இருப்பேன் சரியா, நீ என் கூட தாக்க நீ சேஃபாக இருப்ப, நான் நிம்மதியாக இருப்பேன், ஓகே எனக்கு நிம்மதி கூட சரியா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. பண்ணிக்கிட்டாலும் கவலை சரியா சொல்கிறேன். நான் உனக்கு இருக்கேன், உனக்கு 40 தான் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் மேட்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபாதர் ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு இப்போ ஆர்ஃபனுக்கு வந்துட்டு லக்கேஜில் பேக் பண்ணுறாங்க. ஓகே ஃபாதர் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா ஒருவேளை ஜிம் வந்து உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணாக்கா கூட்டிட்டு விட்டுப்பா சரியா சொல்கிறாங்க. இல்லை ஃபாதர் நான் வந்து விட்டு போகிறதா நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கல, நான் பார்த்துப்பேன், ஓகே வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஓகே நான் பார்த்துப்பேன் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. என்ன பார்த்துக்க முடியும் சொல்கிறாங்க. சரிப்பா சொன்னாங்க. ஜிம் தான் ஜிசங்க என்ன சொல்கிறாங்க. ஜிசன் பார்க்க பாரு 1 வீக்கில் ஃபாரின் போக போகிறேன், ஓகேவா எனக்கு நிம்மதியாக இருக்கா, நான் ரொம்ப சேஃபாக நான் நிம்மதியாக போக வேண்டாம், எனக்கு நீ இப்போ சேஃபாக பிளேஸில் இருக்கடா சொல்லிட்டு ஜிசன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்க இந்த பாரு ஜிசன் உனக்கு எப்போ என்னாலும் எனக்கு கால் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஓகே ஜேகே நீ பத்திரம் பார்த்துக்கோங்க சார், நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஜிம்மு கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு. அந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப அவசரம் இருக்குது. ஜிம் ஜேகே ஆரம்பிச்சுக்கிறாங்க. பயமாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. பயப்படாதம்மா, ஓகே நான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்கிறாங்க. ஃபைனல் இப்போ ஜிம் ஜேகே இந்த போய் வீட்டுக்கு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜேகே தான் டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்தாங்க. அம்மா சொல்கிறாங்க வா கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகே பண்ணி ஜிம் விழுந்துட்டு இருக்காங்க. வாசு ஜிம் தான் ஜேகே அனுப்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் அனுப்பிக்கிறாங்க. ஜின்னு பார்க்குற எட்டி பார்த்தா இப்போ குட்டி பயணிட்டு இருக்கான். இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. யார் ஜேகே இது கேட்குறாங்க. ஜேகே பார்க்க சொல்கிறேன் மாஸ்டர் உள்ள வா ஜிம்மு கூட்டிட்டு ஜேகே உள்ள கூட்டிட்டு வராங்க. இப்போ ஹாலில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குற யார் இந்த பையன் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்கணுமா இவன் பேர் ஜிமின்மா சொல்கிறாங்க. சரி யார் கேட்குறாங்க. என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்ன சின்ன கேட்குறாங்க. என்னோட ஒய்ஃப்மா ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு ஷாக் ஆகிடுங்க. ஜேகே என்ன பேசுகிறா கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே ஹாலில் உட்காந்து எல்லாம் பேச்சு வராங்க. நம்ம ஷுகா ஜேஹோப்பு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன வராங்க என்ன பார்க்குறாங்க. ஜேகே என்ன பேசுகிறா கேட்குறாங்க. இப்போ ஜேகே நடந்ததான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஜிம்மில் பார்த்தது 6 months பிஃபோர், அது 8 months பிஃபோர் ஜிம்மில் பார்த்தது, ஜிம்மில் அவர் வந்து சேவ் பண்ணது, அதுக்கப்புறம் ஜேகே ஜிம் லவ் ஃபாலோ ஆனது, இப்போ ஃப்ரெண்டு போய் சுற்றினது நடந்தது எல்லாமே சொல்லிடுறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஜேகே பார்த்துட்டு இங்கே பாரு நீ சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் கேட்டிங்களா ஜேகே அந்த பட்டையும் காய் ஃபாரின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டல்லாக சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் இப்போ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்டிங்களா சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்க ஜேகே நடக்குது கேட்டிங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு ரீசன் இவன் தான் சரியா, நான் ஹாப்பியாக இருக்கேன் ரீசன் மட்டும் தான், இவன் தான் இவன் கூட தான் ஹாப்பியாக இருப்பான் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜிஷ்க்கு ரொம்ப கோவம் வந்து ரம்ஜிக்கிட்ட வராங்க. உங்க பாரு ஜேகே சொல்கிறாங்க. அப்பா எனக்கு நீங்கள் கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா உங்களுக்கு சொல்லாமல் மேட்ச் பண்ணி தப்பு தான், ஆனால் எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியல, ஓகேவா எனக்கு ஜிம் நாங்கள் இருக்கு சேஃபாக ஃபீல் ஆகல சொல்கிறாங்க. எனக்கு சேஃபாக ஃபீல் ஆகல சொல்லிட்டு ஏன்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே அது நடந்ததை மறைக்காமல் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. பாரு எல்லா இடத்துலையும் நல்ல பசங்க கெட்ட பசங்க இருக்கிற செய்வோம் சரியா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃபாதர் பார்த்துக்கோங்க சரியா சொல்கிறாங்க. இல்லைப்பா மற்ற பசங்க ஃபாதர் இருக்காங்க, ஓகே ஜேகே ஜிம்முக்கு நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கும்போது அவங்க கஷ்டப்படணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே இங்கே பாரு ஜிம்முக்கு என்ன ஏஜ் கேட்குறாங்க. ஜிம்முக்கு 16 சொல்கிறாங்க. ஸ்கூல் கூட சொல்கிறாங்க 10th முடிச்சிருக்கான் 10th எல்லாம் முடிச்சிருக்கான், 11th மட்டும் முடிக்கல, ஸ்கூல் படிக்காத ஒரு பையன், ஸ்கூலில் முடிக்காத ஒரு பையன். செகண்ட் பார்த்தா உனக்கு மட்டும் சுகர் இருக்கான், ஜோகப் இருக்காங்க, ஒயின் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அந்த ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் என்ன ஆகுது என்ன கணிச்சு ரம்ஜித் கேட்குறாங்க. பையன் ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் பற்றி கவலை சரியா எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் ஒரு பர்சன் லவ் பண்ணி பிடிச்சிருக்கோம், ஓகே ஏன் ஆர்ஃபன் பசங்க லவ் டிஸ்கவுண்ட் பசங்க நினைக்கிறீங்க கேட்குறாங்க. பாரு நான் ஆர்ஃபன் பசங்களுக்கு என்னைக்கு வந்து பார்த்து ஓகேவா நீங்கள் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை அப்புறம் இருக்காங்க நீங்கள் யோசிக்கிறீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது சொல்கிறாங்க. எல்லாருக்கும் லிமிட் இருக்குது ஜேகே ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கிட்ட சொல்லலாம் மேட்ச் பண்ணி தப்பு. செகண்ட் ஜிம் சின்ன பையன் இருக்கும், ஓகே ஒரு மெச்சூரிட்டி வரணும், இன்னும் ஒரு 4 years போனதுக்கப்புறம் அவனை கூட யோசிப்பான் அவசரத்துக்கு மேட்ச் பண்ணுறோமே அப்படின்னு கூட நினைக்கலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் நினைக்க மாட்டா சரியா சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறான், சரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறேன். ஜிம் சின்ன பையன் தான் மெச்சூரிட்டி இருக்குது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. பாரு ஜேகே மற்றவங்களுக்கு வந்து சிரிப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்பா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாரு ஜேகே சொசைட்டின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம சேனல் ஒரு ஃபேமிலிஸை தாண்டி ஒரு சொசைட்டி நம்ம ஃபாலோ பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாருப்பா எனக்கு சொசைட்டி பற்றி கவலை சரியா சொல்கிறாங்க. நான் கேர் பண்ணுவோம் சரியா, என் ஃபேமிலி பற்றி தப்பாக பேசுகிறாங்க பொறுத்த முடியாது. எனக்கு 3 பசங்க முன்னாடி இருக்காங்க சரியா, அவங்களுக்கு நீ மேட்ச் பண்ணாக்க தப்பாயிடும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க.
ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இல்லைங்க பாருங்கள், நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டா நான் உள்ளே வரேன் ஓகேவா, ஜிம்மு கூட்டிட்டு உள்ள வரேன், ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம ஹாப்பியாக ஒரு ஃபேமிலி ஓகேவா அப்படின்னாக்கா ஜிம்மு கூட்டிட்டு போகிறோம் சொல்லிட்டு எங்கே கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க, எனக்கு தனி லைஃப்பில் பார்த்து போக சொல்லிட்டாங்க. அப்போ ஃபேமிலி கவலை இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறது அங்கா நீ கோவப்படுது அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நம்பி பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா நீ ரொம்ப சின்ன பையன் சரியா, உனக்கு இப்போ இதெல்லாம் கரெக்டாக தோணும், எனக்கு யார் பண்ணது ஒரு பையன் சார் ஒரு பசங்க லவ் பண்ண கேர் பண்ணாக்கா உனக்கு பிடிக்கிறத செய்யும் ஓகேவா அப்போ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெக்கே பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க பாரு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் ஓகேவா, உனக்கு அப்படி தான் தோணும் ஓகே, ஒரு 4 வருஷம் போனதுக்கு அப்புறமா நல்லா படிச்சு நீ ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு வச்சுக்கேன், உனக்கு ஒரு கரியர் நீ அச்சீவ் பண்ணதுன்னு நினைப்பேன், நம்ம என்ன அப்படி பசங்க லவ் பண்ணணும்னு நினைப்பேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இல்லை அங்கிள் அப்படி யோசிக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது தானே, சின்ன பையன் தான், ஆனால் அந்த மாதிரி ஜெக்கே பற்றி நம்ம யோசிக்க மாட்டேன். ஏன்னா என்ன ரொம்ப லவ் பண்ண என் அப்பா அம்மாக்கு ரொம்ப லவ் பண்ணுற பர்சனாக ஜெக்கே தான். எனக்கு ஜெக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு பிடிக்கலாக்கா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கே பேர் எங்கே போவா ஜெக்கே கேட்குறாங்க. அது சொல்கிறேன் எங்கே போவா நீ இல்லாமல் இருக்க மாட்டேங்களா ஜெக்கே சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ பாரு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தான் அப்பா அம்மா இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்காங்க, நீங்கள் ஃபேமிலி இழந்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு இந்த ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி இருக்கா, இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கா, நான் ஹாப்பியாக இல்லை, நீ கூட தான் ஹாப்பியாக இருப்பா சரியா புரிஞ்சுக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. ரம்ஜி பார்க்குறேன். அப்போ ஃபேமிலி தான் அவன் பாருங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாப்பா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜி போகாது நம்பிடுங்க ஜெக்கி ரம்ஜி பார்க்குறாங்க. பாரு ஜெக்கி நான் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே, உன்னோட ஜிம்மில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது சரி சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க, நீ கூட்டிகிட்டு போய் ஆஃப் பண்ண விடு சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் ஆஃப் பண்ண விடு ஓகேவா, இப்போதைக்கு நீ ஆஃப் பண்ண விடு, ஒரு 4 years 5 years போட்டு ஓகே ஜிம் படிச்சு முடிக்கிட்டோம், எப்படி ஒரு ஜிம் டிகிரி முடிக்க 5 வருஷம் ஆகும் ஓகேவா, நம்ம ஜிம்முக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜிம்முக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் ஓகேவா, ஜிம் ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கலாம், ஜிம்முக்கு அங்கே சேஃப்டி கூட அரேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா, அங்கே படிக்கட்டும். 5 வருஷத்துக்கு அப்புறமா ஜிம்மு கொஞ்சம் மெச்சூர் ஆகிடும் சரி, அதுக்குள்ளே சுகர் ஜெயப்புறம் மேரேஜ் ஆயிடும், அப்புறம் கூட்டிகிட்டு வரேன் ஓகே, அதுக்கப்புறம் உனக்கு ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் ஓகே, அது கொஞ்சம் வெயிட் பண்ண சரி. ஜேகே நம்ம நம்பி சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. என்ன ஜெக்கி பார்க்க என்னை பார்த்து எப்படி அது உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. பாருங்கள் ஃபாதர் சொல்லிட்டேன் ஓகேவா, ஃபாதர் சாட்சி எடுத்து மேரேஜ் பண்ணிட்டேன் சரியா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆமாம் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் ஓகேவா, இவன் இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்கான் ஓகேவா, அவனை கூட்டி போயிட்டு நான் ஆஃப் பண்ண விட்டுருக்கான கூட்டிட்டு வந்தேன். ஜேகே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க ஜேகே சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணால் உங்க கூட சேர்ந்துருப்பான் சரியா, இல்லைனாக்கா நான் வந்துட்டு ஜிம் கூட்டு போயிடுவோம் சொல்லிட்டாங்க. இப்போ ரம்ஜித் பார்க்க நான் போயிட்டு எடுப்போம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ரம்ஜித் ஜெக்கி பார்க்கணும் ஓகே ஜிம்மிக்கு வா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி தான் இப்போ ஜிம்மு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜங்கா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தாக்கா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் கூட்டிட்டு போகிறாங்க. இந்த ஹோம் வந்து ஜெக்கி வாங்கி வச்சுப்பாங்க. எதுக்காகனாக்கா அவருக்கு ரொம்ப லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது டயர்ட் ஆச்சாக்கா அந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டே பண்ணுவார் அவர். இப்போ நம்ம ஜெக்கி கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சொல்கிறாங்க. இது நம்ம வீடு தான் ஓகேவா வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறது ஏன் ஜங்கா உங்கள் அப்பா அம்மா கிட்ட நம்மளுக்கு பிரிச்சுட்டு நான் சொல்கிறாங்க. அப்படியே எதுவும் இல்லை சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அம்மாவில் நல்ல இருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அம்மாவில் நல்ல இருக்க முடியாது ஓகேவா, எப்படி 1 வீக்கில் அவங்களே வந்து கூட்டிட்டு போக தான் போகிறாங்க சரியா சொல்கிறாங்க. நிஜமா சரியா, அப்பா கோவத்தில் இருக்காரு, கொஞ்சம் டேஸ் பண்ணாக்கா வந்துடுவார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ரெண்டாவது கேட்கவா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்பா சொல்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பையன் வளர்ந்ததுக்கப்புறமா யோசிப்பியா சொல்கிறாங்க. என்னென்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நம்ம வந்துட்டு இப்போ நல்லா படிச்சு இதாகிட்டோம், நம்மளுக்கு ஒரு பாசம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்போ யோசிக்க மாட்டேன் சரியா, நான் எப்படி இருக்கப்போ நான் இப்படி இருக்கப்போ என்ன யார் லவ் பண்ணுறாங்க, அது ட்ரூ லவ் சொல்லுன்னு சொல்கிறாங்க. நான் படித்து முடிச்சு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நல்லா லைஃப் செட்டில் ஆகிறப்போ என்ன பாசம் ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க பெரிய விஷயம் ஓகேவா, ஆனால் இப்படி இருக்கும்போது என்ன பாசம் அக்செப்ட் பண்ணிடுறோம், அதை ட்ரூ லவ் ஓகேவா, நான் ட்ரூ லவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், நீங்கள் ட்ரூ லவ் ஓகேவா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்றைக்கும் மாற மாட்டேன். ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம், நீங்கள் கூட என்ன புரிஞ்சுக்கலாம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க எனக்கு இருக்குது நம்பிக்கை இருக்குது என் ஒய்ஃப் எப்படின்னு எனக்கு தெரியும், இதுதான் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உங்களை மட்டும் தான் பிடிக்கும், உங்களுக்கு தண்ணி வேறு யாரும் யோசிச்சு தர ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு இது போதும் ஓகேவா, கூட ஹாப்பியாக இருப்பல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் இங்கே பட்டுக்கவா ஜிம் ஜெக்கி லேப்பை காமிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குங்க வாக் கூப்பிட்றாங்க. ஜிம் கூட ஜெக்கி லேப்பில் ஹெட் வச்சுக்கிறாங்க. ஜிம் கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கும். இப்போ ஜெக்கி ஹேர் பண்ணி வராங்க. இப்போ ஜிமின் ஜெக்கிட்ட சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க. நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் ஜங்கா சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ சேஃபாக ஃபீல் பண்ணாக்கா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்க என்னம்மா சொல்கிறாங்க. கிஸ் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கிஸ் வேணுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி கிட்ட போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா வருவாங்கல்ல கண்டிப்பாக வருவாங்க சரியா, நீ உனச்சு ஒரு பண்ணதா சொல்கிறாங்க. சரி சரி. இப்போ ஜிம் ஜெக்கி ஹாப்பியாக இருக்காங்க. 1 வீக் ஜெக்கி ஜிம் டெய்லி பீச்சு கூட்டிட்டு போதும், பார்க் கூட்டிட்டு போதும், ஒரு ட்ரெஸ் வெரைட்டி வாங்கி தருது. எனக்கு ஜிம்முக்கு இப்போ ஹாலிடேஸ் தான், நம்ம 10th முடிச்சுட்டு அவர் லீவில் தான் இருக்காரு, +1 ஜாயின் பண்ணணும். ஜெக்கி அவ்வளோ பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னுனாக்கா சாப்பிடவே இல்லை. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. ஏன் ஜின் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. பாரு உனக்கு நீ பண்ணுற கரெக்டானு தோணுது அவனுக்கு சொல்கிறாங்க. டே மற்றவங்களும் பார்த்துருங்க பாரு, மற்றவங்களுக்கு கவலை சரியா சொல்லுங்க. சொசைட்டி என்ன நினைக்கிறது எனக்கு கவலையில் விட்டு எனக்கு என் பசங்க என்ன நினைக்கிறாங்க ஓகேவா, என் பசங்க ஹாப்பியாக மட்டும் போதும் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க. இப்போ நான் மட்டும் என் பசங்களால கூட நினைக்கிறேன் நான் சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த பையன் சின்ன பையன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறேன் புரியுது ஓகேவா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் புரியுது, ஆனால் ஜேகே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குங்க. அப்பா கண்டிப்பாக அவன் எடுத்த முடிவு அவன் மனசை மாற்றிக்க மாட்டா ஓகேவா, நம்ம கூட்டிகிட்டு வரலாம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வரலாம் ஓகேவா, இப்போதைக்கு யாரும் சொல்ல வேணாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போதைக்கு சொல்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க பார்த்து சிரிப்பாங்கடா சொல்கிறாங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்க ஓகே, நம்ம சொல்ல வேணாம் இப்போதைக்கு சொல்கிறாங்க. இப்போதைக்கு சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுப்போம், நம்ம வேணா ஃப்ரெண்டோட பசங்கன்னு சொல்லிடலாம் சொல்லிட்டு ஜேகேட கிராண்ட்மா சொல்கிறாங்க.
அப்படி சொல்றீங்களாம்மா? ஆமாப்பா ஜான் அப்படி நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டோட பையன் சொல்லி சரியா சொல்றாங்க. அப்படி ஆமா என் ஃப்ரெண்டோட பையன் சொல்லி சரியா ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. எனக்கு அதுக்கப்புறம் அவருக்குமே ஜேகேலாம வீடு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு சரி சாப்பிட கூட இல்லை 1 வீக்கா பையனை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு சரி ஓகே நம்ம போகலாமா சொல்லி நம்ஜின் பார்க்குறாங்க. சரி ஓகே வா நம்ம பையனாச்சு நம்ம விட்டு தானே ஆகும் சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வராங்க. இந்த பக்கம் ஜின் பார்த்தா ஜேகே கிட்ட ப்ளே பண்ணிருக்காரு. ஜேகே கிட்ட குக் பண்ணி ஃபீட் பண்ணிருக்காரு. ஜிம் ப்ளே பண்ணிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க சாப்பிடுமா ஜேகே ஃபீட் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு என்ன அம்மாவா ஜிம் கேட்குறாங்க. அம்மா அப்பா நான் தான் ஜேகே ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் அம்மா மிஸ் பண்ணுறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க மிஸ் பண்ணுறேன் தான் ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வருவாங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜேகே பேசிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டு டோர் பண்ணுறீங்க ஆயிடுச்சு. ஜிம் பார்க்குறீங்கன்னா ஆர்டர் பண்ணிருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இல்லையே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்க நான் போய் ஓப்பன் பண்ணவா சொல்கிறேன். ஜேகே பண்ணிட்டு எனக்கு பயமாக இருக்குது சார். ஜேகே வந்து நான் போய் ஓப்பன் பண்ணுறா சொல்லி எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் மேபி வந்தாங்க என்ன பண்ண சொல்லிட்டு நீ நான் போய் ஓப்பன் பண்ணி ஜேகே போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அந்த அப்போ ஜின்னு ஃபேமிலி நினச்சிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. தரல சார் ஜின்னு அவ்வளோ வர வந்து பார்த்தா நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க டைனிங் டேபிளில். ஜேகே ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி சாப்பிட ஃபிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜின் கிட்ட உட்காராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு எழுதிக்கிறாங்க. பயப்படுறாங்களோ அகைன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போகிறாங்களோ சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. பாருப்பா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்லுவேன் கேட்பியா கேட்குறாங்க. என்ன அங்கிள் ஜிம் கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க இல்லை நீ ஹாஸ்பிட்டலில் போகணும் சரியா சொல்கிறாங்க. அப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. நீ ஹாஸ்பிட்டலில் போவேனா நீ நம்ம வீட்டில் இருக்க போகிற சரியா சொல்கிறாங்க. சரி நம்ம வீட்டில் இருக்க போகிற ஓகேவா ஆனால் என்னன்னாக்கா நாங்கள் திருப்பி சனிலான்னு சொல்ல மாட்டோம் சரியா சொல்கிறாங்க. ஏன் அங்கிள் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க பாருங்க ஆர்ஃபன்ல ஒரு விஷயமே கிடையாது சரியா. எனக்கு ஆர்ஃபனில் இருக்கிறதும் ஆர்ஃபனில் இருக்கிறவங்களும் ஹியூமன் தான். அவங்களுக்கு லவ் எல்லாமே தேவைப்படும் ஓகேவா. அவங்க லவ்க்கு டிசோன பாஸ் தான். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இப்போதைக்கு எனக்கு அங்கே பாரு 3 பேர் மேரேஜ் பண்ணாமல் இருக்காங்க சரி. அந்த டைமில் போயிட்டு இவங்க மட்டும் மேரேஜ் பண்ணுறாங்க. மற்றவங்களும் ஒரு மாதிரி பேசுவாங்க சரி. அதுவே மேபி அவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு தடையாக கூட இருக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க அச்சோ சொல்கிறாங்க அதுக்காக ஓகேவா நீங்கள் சனிலாக தான் இருக்க போகிற ஜேகே ஒய்ஃபாக தான் இருக்க போகிற. ஆனால் உனக்கு ஒரு ஏஜ் இருக்குது ஓகேவா. நீ வந்து இப்போ சின்ன பையன் ஓகே படிக்கணும் உனக்கு நிறைய வந்து டைம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வீட்டில் சனிலாக இருக்க போகிறேன். நாங்கள் உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம் ஓகேவா. நம்ம ஃபேமிலியில் மட்டும் சேர்ந்து நாங்கள் மேரேஜ் பண்ணி வைப்போம் ஓகேவா. ஜார்ஜில் ரொம்ப சிம்பிளாக மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். எப்போ ஜஷுகாக்கு ஜெயப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நீ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகும் சரியா. அதுக்கப்புறமா நான் உன்னோட மேரேஜ் வந்து நாங்கள் கிராண்டாக பண்ணுறோம் ஓகேவா. உன்னோட சனிலாம் நான் என்ட்ரு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ஃப்ரெண்டோட பையன் வீட்டில் இருக்கே ஜேகே நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. அது சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டோட பையனாக இருக்க முடியுமா கேட்குறாங்க. ஜேகே அவ்வளோ அக்செப்ட் பண்ணி ஜிம் பார்க்குறாங்க பாரு நீ எல்லாத்துக்கும் நீ எடுத்து முடிவே கரெக்டாக நினைக்கா சரியா. எங்களை பற்றி யோசிச்சு சரியா நம்ம பற்றி நம்ம ஃபேமிலி பற்றி யோசிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ரன் பார்க்குறீங்க பாரு ஜேகே உன் அப்பா அம்மா வீடு இறங்கி வராங்களே நீ கொஞ்சம் விட்டு தர மாட்டியா அண்ணனுக்காக யோசிக்க மாட்டியா கேட்குறாங்க. உன்னை பற்றி மட்டும் யோசிப்பியா சொல்லிட்டு ஜின்னோட கடமை கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அது ஜிம் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க இல்லை ஜம்கா நான் ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்லி நான் இப்படி ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகேவா. நான் புரிஞ்சுப்பேன் எனக்கு அவங்களாம் நம்மளோட பெரியவங்க இல்லை அவங்கள மேரேஜ் ஆகல மேபி நம்ம மேரேஜ் பண்ணுறோம்னாக்கா மற்றவங்க யாரும் என்ன ரீசனாக சொல்லி யாரும் மேரேஜ் பண்ண போயிட்டு என்ன பண்ணுறது அதனால சொல்கிற ரெப்புடேஷன் உங்களுக்கு இருக்குல்ல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்க பார்த்தல அவனுக்கு இருக்க அந்த மெச்சூரிட்டி உனக்கு இருக்கா சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. நம்ஜின் கேட்குறாங்க ஜின் ஜேகே கிட்ட. இப்போ ஜேகே பார்க்கனால சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்கனால நீங்கள் யாரும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் யாரும் ஹார்ட் பண்ண மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. நாங்களும் ஹியூமன் தான் நாங்கள் என்ன கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்கனால சொல்கிறாங்க பாரு நாங்கள் ஜஸ்ட் கோவப்பட இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஓகேவா. நாங்கள் ஜிம்மில் ஹார்ட் பண்ண வெளியே சொல்கிறாங்க. அது பாஸ் சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணுறோம் ஓகேவா. இந்த சுச்சுவேஷன் நாங்கள் ஜிம்மில் ஹார்ட் பண்ண மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க நம்மளால சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜேகே எந்தளவுக்கு அவங்க பேரண்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணாமல் கேட்குறாரு சொல்லிட்டு இப்போ ஜேகே இப்போ ஜின்னு பார்க்கேன்டா நம்ம ப்ராமிஸ் பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான் சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு மற்ற விஷயம் ஓகே ஜிம் விஷயத்தில் நீங்கள் ஹார்ட் பண்ண கூட வாங்கிடுவேன் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் ஹார்ட் பண்ணா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அவர் இந்த அளவுக்கு ஜேகே சாப்பிட்ட பேசும் பார்த்தது இல்லை யார் ஹார்ட் பண்ண மாட்டோம் ஓகேவா. அந்த வீட்டோட கடைக்குட்டி பையனாக இருப்பான் ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறமா ஜேகே அப்புறம் ஹாப்பியாக இருக்குது ப்ராமிஸ் சொல்கிறாங்க. ப்ராமிஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க போகலாமா சொல்லிட்டு இப்போ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. அப்புறம் ஜின்னு பார்க்குறது எவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. 1 வீக்கில் நம்ம ஜேகே அவ்வளோ வாங்கி கொடுத்துருப்போம் ஜிம்முக்கு. ஜிம் பார்க்குறது இது ஜம்கா சொல்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஜேகே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க நானும் கடை ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோம் வாப்பா கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 2 days ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு மேரேஜ் நடக்குது. இப்போ ராஜாச்சில் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே வச்சு யாருக்கும் தெரியாமல் அவங்க மட்டுமே மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா இப்போ நம்ம எங்கே இருக்க போகிறோம் ஜிம் கேட்குறாங்க. ஜின்னு பார்க்க நேரம் ரூமில் சரியா சொல்கிறாங்க. அது சரி என் ரூம் இருக்க போகிறோம் சரியா நம்மளுக்கு தனி ரூம் இருக்குது எனக்கும் தனி ரூம் வச்சுருக்கோம் ஓகே. அந்த ரூமில் நீ நான் ஸ்டே பண்ண போகிறோம் ஓகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க அங்கே பாரு எனக்கு நான் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்போ நான் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன் ஓகேவா. இப்போ ஏன் கூட சொல்கிறாங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு ஃபிசிக்கலி மென்டலி நீ மெச்சூரிட்டி ஆகலை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே அங்கிள் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க இது என்கிட்ட பிரிக்க தான் பண்ணீங்களா கேட்குறேன். பிரிக்கலாம் பண்ணல ஒரே விட்டு தான் இருக்கிறீங்க. உனக்கு என்ன வந்துட்டு நல்லா படிச்சா தானே படிக்கணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. சேஃபாக இருக்கணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சரியா சொல்லிட்டு போய் ஜேகே ஜிம்மு திட்டிட்டு போயிடாரு. அப்புறம் ஜேகேமே சரி சொல்கிறாங்க. ஃபைன் அந்த பக்கம் நம்ம ஜின்னு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. ஜேகே ஒரு ரூமில் இருக்காரு. நம்ம ஜேகே பிள்ளாக்கா ஜிம்மு கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் எப்படி ஜிம்மு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஜிம்மு ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்டாக அழகாக இருப்பாரு. நம்ம ஜின்னுக்கு பிடிச்சிருச்சு. ஜின்னு வந்து எப்படின்னா ஜின்னு கிட்ட ஜேகே ரிக்வஸ்ட்டாக பண்ணியிருப்பாரு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துக்கிறேன். நம்ம ஜிம்மு ரொம்ப கேர் பண்ணுறாரு. நம்ம ஜிம்மு ஜிம்மு
படிக்கணும், மெச்சூரிட்டி ஆகணுன்றது அவரோட டார்கெட். நம்ம ஜிம்முக்கு எனக்கு ஜிம்முக்கு எல்லாமே தெரியணும், அவருக்கு மெச்சூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படி தான் எல்லாமே அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. நம்பி ஜின்ன பண்ணாக்கா ஜிம்மில் வந்து ஜேகே ஃபிசிக்கலாக தொடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதை டச் பண்ணி விட மாட்டாங்க. ஆனால் ஜேகே பிள்ளைக்கு அவங்க தெரியாமல் கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ மற்றது எதுவும் லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் கிஸ் பண்ணுவார். அவரு தான் நம்ம ஜேகே வந்து ஒன் டே ஜிம் அவர் கொடுத்த மாட்டாரு பார்ப்பாரு, ஆனால் யார் தூங்க விட மாட்டாங்க. ஜேகே படக்கில் தூங்கினதுக்கப்புறம் தெரியாமல் ஜிம் தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க வச்சுப்பாரு. அப்புறம் ஜின்னு எந்த ஜேகே தூக்கிட்டு வந்து ஜிம்மில் படுக்க வச்சுட்டு ரூம் ரிட்டன் வந்து வச்சுப்பாரு. இப்படி தான் போயிருக்கோம் டேஸ். இப்போ நம்ம ஜேகே கரண்ட்லி சொல்ல முடிக்கிறாங்க ப்ரெசென்ட்டில். இப்போ டே பார்க்குறாங்க ஜேகே சொல்கிறாங்க ஆமாண்டா அவள் சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தெரியுமா, நம்ம என்ன பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்து. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அப்பா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆன தெரியுமா. எல்லாருக்கும் ஜிம்மு பிடிக்கும், ஆனால் ஜிம்மில் எப்பவுமே கொஞ்சம் தயங்குவான், கொஞ்சம் யோசிப்பான். யாராவது ஜிம்னாக்கா ஏதாவது சொல்லுவாங்க பயந்துட்டே இருப்பான். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தால் கூட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தால் கூட பயப்படுவான். என்ன சொல்லுவாங்க கேட்பான், பயந்து போயிடுவாங்க. அம்மாவும் சரி அப்பா சொல்லிட்டு தர மாட்டாங்க சரியா. ஃப்ரெண்டு மாதிரி தான் ஃப்ரெண்டோட பையன் சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப கேர் பண்ணுவாங்க. சட்டுமே ஜேகே சொல்கிறாங்க அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு தெரியுமா. சட்டுமே ஜேகே சொல்கிறாங்க இது டக்குனு சொல்ல முடியாது எனக்கு, மேபி சொன்னாக்க ஸ்பிட் ஆயிருமோ, அப்பா சொல்லிட்டு யார்ட்டும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு அதை சொல்லாமல் விட்டு சரியா சாரி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நான் டே பார்க்குறாங்க அவனுக்கு சொல்கிறேன், அவனுக்கு நான் மட்டும் தான் வேறு யாரும் இப்போதைக்கு எல்லாம் பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இதுக்கப்புறம் நானும் அவனுக்கு இருக்க சரியா சொல்கிறாங்க. நிஜமாக நானும் பார்த்துக்கிறேன், ஓகே என் தம்பியாட்ட பார்த்துக்கிறேன். ஜேகே டே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க, தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எனக்கு இது கஷ்டமா சரியா நான் டக்குன்னு சொல்லாமல் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் புரியுது ரீசன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறது தான் டே ரீசன் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் அப்போ சீக்கிரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அம்மா அப்பா பக்கத்தில் விட மாட்டாங்களா சொல்கிறாங்க. எனக்கு பக்கத்தில் விட மாட்டாங்க, என்ன பண்ணுறது. நானும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே இருக்கேன். அப்போ சிகரெட் கிஸ் பண்ணுவோம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஜேகே சொல்கிறாங்க டே பார்க்குறேன் சின்ன பையன்டா சொல்லிட்டாங்க. புரியுது டே ஜேகே சொல்கிறாங்க டேக்கு ஹாப்பியாக இருக்கு சரி ஓகேங்க பாரு, நீயும் 5 வருஷமா ஃபாரின் கஷ்டப்பட்டு சரியா, அதுக்கப்புறம் சுகா கூட ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்லிட்டு டே பார்க்குறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஓகேவா போலமா சார் 2 பேர் வந்துடுறாங்க. இப்போ நைட்டு டின்னரில் தான்டா நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு பக்கத்தில் போயிட்டு டே உட்காடுறாங்க. டே உட்காந்துட்டு நம்ம ஜிம்முக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு எனக்கு வைக்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க சாப்பிடுறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முமே சரி சொல்லி சாப்பிட்றாங்க. ஜிம்முக்கு அதை ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு, எனக்கு ஜிம் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க ஜிம்மு நீ வை டேக்கு உன்னோட அண்ணன் தானே வைக்கிறேன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முமே சரி சொல்லிட்டு ஜிம்முமே டேக் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ டே ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. 2 பேர் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜேகே அதை பார்த்துட்ருக்காரு. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஜிம்மிட்டெல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஜேகே டைம் கிடைக்கிறப்பலாம் ஜிம்மிட்டு அழகாக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். மற்ற டைம்லாம் இப்போ அவங்க ஃபேமிலியை கேர் பண்ணிப்பாங்க. ஜிம்மும் சரி நம்மளும் சரி ஜிம்மில் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துவாங்க. இப்போ ஒரு அப்பா அம்மா மாதிரி அழகாக பார்த்துப்பாங்க. அதுவே நம்ம ஜேகேக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ். இப்போ டேஸ் பாஸ் ஆகிட்டு ஒன் ஃபைன் டே நம்ம ஜேவ் ஃப்ரெண்டை ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்க சொல்லி டே சொல்கிறாங்க ஏன் ஹேங் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ ஜேவ் பார்க்குறாங்க சரி காய் ஃபாரின் தான் பொண்ணுகிட்ட பேசிட்டு நான் கேட்குறாங்க இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இல்லை உண்மையை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ப்ராமிஸாக அவ்வளோ யாரும் பேசவே இல்லையா, அவன் ஒர்க் தான் பண்ணா, நானும் அவன் ஒர்க் தான் பண்ணோம், ஒர்க்கு தாண்டி எடுத்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் எப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு அங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்போ தான் வந்திருப்பாங்க. நம்ம ஜேவ் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிட்ட வராங்க ஹோபியா அங்கே சொல்கிறாங்க. ஜேவ் பார்க்குறேன் என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. இது அங்கிள் கொடுத்தாங்க என்னங்க சூப் ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்க வாங்க உட்கார சொல்கிறா ஜிம்மி உட்காராங்க. நீ குடிச்சியா கேட்குறாங்க நான் குடிச்சா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்க. அப்புறம் ஸ்டடிஸ் அப்படி போகுது சொல்கிறாங்க. நல்லா போகுது சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஸ்டடிஸ் பண்ணாங்க ஓகேவா, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஓகேவா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சார் நீங்கள் ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கீங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க அது வேணாம்ட்டு சொன்னேன்னா ஒரு டைமே சொல்கிறாங்க. ஆமாம் காய் அவங்க வந்து சைட் அடிச்சாங்களே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு இப்போ என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேவ் பார்க்குறாங்க அது அவங்க கொஞ்சம் நேரத்தில் கண்டுக்க மாட்டான் சொல்கிறாங்க. கண்டுக்க மாட்டாரா ஏன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஓ இப்போ அதான் பிரச்சனையா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஆமாண்டா அதுக்கு முன்னாடி முன்னாடி சுட்டிகிட்டே பண்ணேன் நம்ம வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா, நீ இந்த காயில் உடனே தான் வருவீங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியே இப்போ சைட் அடிப்பான் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ பார்க்குறேன் நீ ஃபாரின்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அவன் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க டே கிட்ட. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் நான் கூட லேசாக பார்க்குறேன் சார் ஒர்க்கு தான் பிஸியாக இருக்காரு கண்டுக்க மாட்டாரா சொல்லுங்க. ஆமாம் தான் கேட்டேன் ஒரு வேளை அங்கே யாரும் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. சேச்சே அப்படியெல்லாம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஒருவேளை நீங்கள் வந்துட்டு அவர் கண்டுக்கல அதனால அப்படி இருக்காரோ ஜிம் சொல்கிறாங்க. ஜவாப் பார்க்குறாங்க நான் கண்டுக்காமலே இல்லை ஜிம்மின் அப்போலாம் எப்படினாக்கா அவனே படிச்சுட்டாங்க சரி நல்லா ஒரு ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் பண்ணி விட்டுட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சார் விடுங்க நம்ம இந்த வீக்கெண்ட் அவங்க வீட்டுக்கு வர வச்சு பேசலாம் சொல்கிறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க அப்புறம் பேச தேவையில்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு பிடிக்கிறாக்கா பேசுங்க ஈக்குவலாக வேணாம் லவ்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க ஈக்குவலாக இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க. அவர் எப்படி ஜிம் கேட்குறாங்க. இப்போ காய் சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க காயோட கேரக்டர் ஜிம் பார்க்குறாங்க நல்லவராக தான் இருக்காரு ஜிம் சொல்கிறாங்க. நல்லவன் தான் ஜேவ் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் என்ன அப்புறம் சுற்றி தருவானா இப்போ கொஞ்சம் தள்ளி போகிறான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க பார்த்துட்டாங்க எங்கள் ஓகே சொல்லிட்டாங்க சரி ஓகே சொல்லிட்டாங்க அங்கே யாரும் லவ் பண்ணவே இல்லை அவன் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
டே சொல்கிறாங்க இப்போ ஜேவா ரிலீஃபாக இருக்குது ஜிம் பார்க்குறாங்க சூப் குடிங்க ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜேவா பார்க்குறாங்க காட்டுங்க சார் 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம டேக்கும் ஜிம்முக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தன்னோட சன்னிலாவாக இருக்கட்டும் தன்னோட பசங்களாக இருக்கட்டும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அது ஒரு பிரதர் லவ் அவங்கள்ட்ட இருக்குது. அது போது எனக்கு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஜிம்மு கிச்சன் இருக்காங்க. அப்புறம் டே தான் ஜிம்மிட்டு பேசியிருக்காங்க 2 பேரும் வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க என்ன பண்ணுறீங்க 2 பேரும் சொல்கிறாங்க வெசல்ஸ் வாஷ் பண்ணுறோம் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க ஜிம்மின் நீங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்புறம் டே மட்டும் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க டே நானும் இப்போ எனக்கு ஒர்க் போகிறாரு அவரும் பண்ணுறாரு அப்போ நானும் பண்ணல நான் படிக்கிறேன் இருந்தாலும் மற்ற டைம் ஃப்ரீயாக தானே இருக்கேன் அப்புறம் பண்ணுறா நீங்கள் ரொம்ப ஹார்ட் பண்ணுறீங்க மைடாண்டிலாம் போயிடறாங்க அந்த டைம் நம்ம தானே பண்ணணும் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம்மு பார்க்குறாங்க கூட கஷ்டம் இல்லை என்ன கஷ்டம் இல்லை சொல்கிறாங்க. டே உனக்கு அது கஷ்டம் இல்லை சொல்லி எனக்கு வந்து கஷ்டம் இல்லை அங்கிள் ஓகே நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம் ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சரியா சொல்லிட்டு இப்போ ஜிம்மு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க சரி நீங்கள் பாரு ஜிம்மி நீங்கள் ஃபஸ்ட் வாஷ் பண்ணிட்டு மேலே வா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மி வந்து ஃபஸ்ட் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. டே பார்த்தா அதெல்லாம் வைப் பண்ணி வச்சுருக்காங்க 2 பேரும் கிச்சன் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் சுகர் பார்த்தாக்கா ஒரு ஹாலில் தான் உட்காந்து லிவிங் ஹாலாக டிவி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜேக்கு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசி உள்ள வராங்க பார்த்தாக்கா நம்ம ஜிம்மின்னு நம்ம டே வந்து பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கா பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் நடக்கிறதா சொல்கிறாரு. இப்போ இந்த பக்கம் ஆஃபீஸில் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஆமாம் டே சொல்கிறாங்க சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஏன் சுகா நான் வந்துட்டு எப்போவுமே இப்போ எனக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இதாக டிவி பார்க்குறாரு வந்துட்டு உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அவன் அப்படி தான் அவனுக்கு ரொமான்ஸ் எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு ரொமான்ஸ் எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. அவனுக்கு எப்படின்னாக்கா நடத்துன்னு தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் கேர் பண்ணுவான் சொல்கிறாங்க. கேரிங்கிற பாசம் தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் தண்ணி ஒன்றுமே தெரியாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாசம் பார்க்குறாங்க யாருக்கு ரொமான்ஸ் வராது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்முன்னு மைண்டுக்கு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே சுகர் ஹேண்டை ஃபோட் பண்ணிக்கிட்டு ஜிம் பார்க்குங்க ஐயோ ஜிம் பார்க்குறீங்க இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறேன் சுகர் பார்க்குறீங்க ஜிம்மின் உன்னோட ஏஜ் என்ன கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க பாரு ப்ளஸ் 1 படிச்சிருக்க சார் ஸ்கூல் கூட முடிக்கல நீ எனக்கு கேட்கிட்டு தான் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க அது நான் ஜிம் தான் பயங்கர பேசிட்டு இப்போ டே பார்க்குறேன் என்ன மேட்ரு அவனா சொல்கிறாங்க. அவன் தம்பி வர சரியா ஃப்ரெண்டு நான் அப்படி தான் பேசுவேன் உனக்கு எனக்கு கஷ்டம் சொல்லிட்டே கேட்குறாங்க. இப்போ சுகர் பார்க்குறீங்க என்ன சொன்னால் சொல்கிறாங்க டே அவன் தம்பி பாட்டு அப்படி தான் பேசுவேன் உனக்கு என்ன கஷ்டம் கேட்குறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க ரூம் கார்டு வச்சுக்கிறேன் சொல்லிட்டு போய் 2 பக்கம் டே பார்க்குறேன் என்ன இன்றைக்கி ஒரு மார்மாக பேசிட்டு போகிறான் சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க இன்னைக்கு சுகானாவது இப்போ இப்படி பேசுகிறேன் அன்றைக்கி தான் பார்க்குறா சொல்கிறாங்க. அப்படியாம்மா இவ்வளோ வருஷத்தில் அவர் மேலே பேசி நான் பார்த்ததே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்குமா சொல்கிறாங்க. இருக்கும் ஜிம்மு சொல்ல 1 வருஷம் கூட இல்லை 1 வருஷம் ஆக போகுது அவ்வளோ ஜிம்மு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அவனா வந்து இது கிடையாது சரியா சொல்கிறாங்க. பார்க்க தான் டிப்பா சொல்கிறாங்க ரொம்ப நல்லது தான் ஜிம்மு சொல்லிட்டு நம்ம டே சுகா பற்றி சொல்லிட்டுருக்காங்க. சரி அவன்கிட்ட போய் கேட்டேன்னா எனக்கு இது கவனம் எனக்கு அவர் எனக்கு அண்ணன் இல்லை அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு திட்டுறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியாமா நான் தப்பாக என்ன வார்னிங் பண்ணிட்டு விரும்ப இருக்குல்ல ஜிம் சொல்கிறாங்க. சுகா காதில் வாங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம் எல்லாரையும் புரிஞ்சு வச்சுப்பாரு. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் இந்த வீட்டில் எல்லாருக்கும் நம்ம எவ்வளோ உரிமை இருக்குது நான் தப்பாக எனக்கு என்ன வார்னிங் பண்ணுறதுக்கு நல்லது பண்ண ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஜிம் சொல்கிறேன். என் ஃபேமிலி ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலி ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆமாம் இது நம்ம ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு நம்மட்டு ஜிம் சிக்கப்பில் கொஞ்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோ ஹாப்பி. நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஓகே டே நீ இப்போ நான் போயிட்டு நான் அது முடிச்சு நான் போயிடு நீ போக சொல்கிறாங்க. டே பார்க்க இல்லை சொல்லி அந்த பாரு முடிஞ்சிச்சு நான் அவ்வளோ தான் போய் கவுண்டர் டாக்டர் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நான் போயிடுறேன்னு சொல்கிறாங்க. டே பார்க்க இருக்கிறேன் கூட இல்லை போ நீங்கள் டே சுகர் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி போயிருக்காரு நீ போய் பாரு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படியே சொல்லணும்னு சொல்கிறாங்க. நீ இப்போ ஜிம் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே நீ பத்திரம் புரியாமல் சொல்லிட்டு ஜிம் டே போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருக்காங்க. ஒரு பர்சன் வந்துட்டு ஜிம்மில் ஹேக் பண்ணுறாங்க பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சங்குக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க அப்படியே ஜிம்மில் தூக்கி அந்த கவுண்டர் உட்கார வச்சுட்டு அவர் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் பண்ணுறேன் ஜெகி தரல ஒர்க்கும் பண்ணுறாரு பண்ணிட்டு கிச்சனை அழகாக போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு. ஜிம் பார்க்க இப்படி இருந்தால் சின்னக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்படி இருந்தாலும் பிடிக்கும் இப்படி இருந்தால் அழகாக இருக்கும் அவருக்கு பிடிக்கும் நீட்டாக இருக்கும்னு சொல்லி வர சொல்கிறாங்க. அப்புறம் ஜெகி பார்க்குங்க அவ்வளோதான் ஜெகி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெகி அப்புறம் எல்லாம் நல்லா தான் போகுது என் ஒய்ஃப் தான் பக்கத்துக்கு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி இல்லை நான் தான் இப்போ நல்லா படிக்கணும் தான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் படிக்கணும் தான் ஹஸ்பண்டி பார்த்துக்கணும் தான் சொல்கிறாங்க. பார்த்துக்கணும் தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறேன் கியூட்டா நீ ஹாப்பியாக இருக்கிறதாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னை எல்லாரும் அழகாக பார்த்துக்கிறாங்க எனக்கு என்ன கஷ்டம் ஜாங்கக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறேன் இது போதும் ஓகே வேறு எதுவுமே வேணாம் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி நீ கொண்டு என் கொடுத்து வந்துட்டியா சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன கொடுத்து தெரிஞ்சுட்டா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ அம்மா என்ன பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. அது ஸ்கின் கேர் ரொட்டீனாக முடிச்சுட்டு படுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பாட்டு கேட்டுருப்பாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்னு பார்க்க ஜெக்கி பார்க்குறாங்க. சார் ஓகே அம்மா தூங்கினதுக்கப்புறம் வரட்டா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டாங்க ரூமுக்கு. இந்த பக்கம் ஜெக்கி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ரூமில். கரெக்டாக டைம் 11 o'clock ஆகுது. ஜெக்கி போய் பார்க்குறாங்க. பார்த்துக்க இந்த பக்கம் நம்ம ஜெக்கி கிராஸ் பண்ணி போகிறாங்க. டேவோட ரூம் பார்த்தா ஒரே நாய்ஸாக சவுண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஹார்னி கிட்டியா சுகாயம் வந்துட்டு ஏதோ ஒரு மூடில் இருக்கார் போல ஏதாச்சும் ஃபார்மில் இருக்கார் போல சொல்லிட்டு ஜெக்கி தான் சொல்லிட்டு இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறாரு. சிரிப்பு அவருக்கு சிரிப்பு தான் வருது. டே பாவம் சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கம் ஜெக்கி தான் அவர் ஜிம்மின் ரூம் போகிறாங்க. ஜிம்மின் ரூம் பார்த்தாக்கா நம்ம ஜிம்மின் ஹக் பண்ணி தூங்குறத பார்க்க ஜெக்கி கபடி ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு லைக் ஒரு அம்மா ஒரு பையன் மாதிரி இருக்காது அவங்க பார்க்கறதுக்கு அவருக்கு அப்படியே ஒரு கண்ணு டேர்ஸ் வந்துட்டுருக்கு.
ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் பார்க்குற மேக்ஸிமம் இப்போனாக்கா ஜிம்மு இப்போனாக்கா கொஞ்சம் தூக்கத்தை குறைஞ்சிட்டே இருப்பார். சம்டைம் ஜின்னோட ஹிப்லாம் படுத்துருப்பார் அவர். ஆனால் இன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு மாதிரி எனக்கு மேக்ஸிமம் எப்போவுமே லைட்ஸ் ஆஃபில் இருக்கும் போய் தூக்குறப்பலாம். இந்த சைடு ஜிம் வந்து லெஃப்ட் சைடு தூங்குவார், ஜிம் வந்து ரைட் சைடு தூங்குவாங்க. இன்றைக்கி தான் லைட்ஸ் ஆனில் இருக்குது. நம்ம ஜிம் இப்போ ஜேகே இப்போ தான் பார்க்குறாங்க லைட் ஆஃப் ஆனாலும் தூங்கியிருக்காங்க போல 2 பேருமே. அப்போ ஜேகே பார்க்குறாங்க அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிம் வந்து அவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக நம்ம ஜின்ன ஹக் பண்ணியிருக்காரு. ஜின்ன வந்து பையனை ஒரு குழந்தை அம்மா ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா தூங்கும்போது. நம்ம ஜேகே பார்க்குறாங்க பார்த்து ஒரு டேஸ் அது ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அப்படி நம்ம ஜேகே கூட வெளில வராங்க. அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி அப்பா சொல்கிறாங்க ஜேகே நம்ம தம்பிச்சிருக்காரு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. உங்களை டக்குன்னு நம்ம ஜேகே வந்து பேச வைப் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே நம்பி வந்துட்டு ஜேகே பேச வைப் பண்ணுறாங்க என்ன ஆச்சு கேட்குறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஒன்று சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை அதே சொல்கிறாங்க அப்பா தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சரி ஜேகே நம்பிட்டு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஜிம்மில் நான் சொன்னேன் சார் நீ சொன்னதாக நாங்கள் பார்த்துக்கலாம் சரியா அவங்களால விட்டு சாண பாசனம் ஓகேவா ரொம்ப சாப்பிட்டேன். அந்த வீட்டில் ஜிம்மி ஸ்டார்டிங்கே ரொம்ப இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு யோசிச்சிருப்பாரு. எல்லாம் கேட்கலாமா ஃபஸ்ட்டாக ஃபுட்டு கேட்கலாமா. இப்போ ஜேகே எப்போ இருக்க மாட்டார் வீட்டில் இல்லை ஆஃபீஸ் போய்ட்டு அப்போலாம் நம்ம ஜிம் யோசிப்பாங்க இதெல்லாம் கேட்கலாமா கேட்டால் எல்லாம் சொல்லிவிடுவாங்க பயந்துகிட்டே இருப்பார். அவங்க எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்து கூட அவர் வந்து யோசிப்பார். அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க சார் ஓகே அவன் வந்துட்டு கேட்குறதுக்கு யோசிக்கிறான் நம்மளே இது ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் நம்ம எடுக்கலாம் சொல்லிட்டு இவங்களே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே எடுத்துருப்பாங்க அவங்களே கேர் பண்ணுறது. அப்போ நம்ம நம்பிச்சு சொல்லிப்பாங்க ஜின்னுக்கிட்ட நீ கேர் பண்ணி பார்த்துக்கோ. அந்த பையனுக்கு வந்துட்டு அப்பா அம்மா இல்லை ஒரு ஆஃப் பண்ணி வாங்க தாண்டி இப்போ நம்ம வீட்டு பையன் ஓகேவா நீ பார்த்துக்கோ நம்ம வீட்டில் இன்னொரு பையன் தான் எப்படி பார்த்துக்கோ உனக்கு ஒரு லாஸ்ட் பையன் தான் எப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோ சொன்னால் நம்பி சொல்லிப்பாங்க ஜின்னுக்கிட்ட. அப்போ ஜின்னு வந்து நான் பார்த்துக்கலாம் என் பொறுப்பு சொல்லிட்டு ஜின்னு ஃபுல் டேக் கேர் பண்ணியிருப்பாரு. அவர் மற்ற எல்லாருக்குமே சொல்லிப்பாங்க நம்ம என்கிட்ட சுகா கிட்ட ஜியோ கிட்ட சொல்லியிருப்பாங்க நீங்கள் எப்படினாக்கா ரொம்ப அப்படின்னா ரொம்ப பாசம் அப்படின்னு இல்லை நீங்கள் ரீல்ஸ் பிரேக்ஸ் அப்படி இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவன் என்ன மிஸ்டேக் பண்ண கூட நீங்கள் வார்னிங் பண்ணலாம் அந்த ஆரம்பம் வார்னிங் பண்ணுங்கள் இதை நல்ல பண்ணாக்க ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தில் கரெக்டாக சொல்லிப்பாரு. அவங்க அப்பா அம்மா வரைக்கும் சொல்லிப்பாங்க நம்ம அப்பா நீங்கள் வந்து உங்கள் கிராண்ட்ஸெல்லாம் பாருங்கள் இவங்க 4 பேர் உங்களுக்கு எப்படி அதே மாதிரி பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்பி சொல்லுறது அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் சின்னதாக கூட யாரும் ஜிம்மில் ஹர்ட் பண்ணதே கிடையாது. நம்பிட்டு ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு அவர் அவ்வளோ பாசம் அவருக்கு. இப்போ நம்ம ஜின்னு ஜெக்கே சொல்கிறாங்க நீங்கள் தானப்பா பண்ணீங்க சரி ஜெக்கே கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு ஆமாம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் தான் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் டிசான பாசம் ஓகேவா அவன் இப்போ வீட்டில் ஹாப்பியாக இருப்பான் ஓகே அவன் மட்டும் தான் வீட்டில் வர அந்த வீட்டுக்கு வர சன்னிங்களா டாக்டர் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க ஜெக்கே ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க எனக்கு ரீசன் இருக்கு பாஸ் ஜெக்கே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க என்னாச்சு என் பையனுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆகிறான்னு சொல்கிறாங்க. தெரியல ஜெக்கே அழகாங்க இந்த மாதிரி அழகுல சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்க நினைக்கி நம்ம கொடுத்தவங்க தான் சொல்கிறாங்க ஆஹா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிற கடை நீ இது தூக்கமே போயிடும் சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா இல்லை ஓகேவா நீ போய் உங்களுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே தான் அது சொல்லிட்டுப்பா ரூம் தூங்க சொல்லிட்டு நம்பிட்டு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஜெக்கே ஒரு ரூம் தூங்க வச்சுட்டு அவர் போயிடுறாங்க. ஜெக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவர் தூக்கிட்டு போகவே இல்லை ஜிம் நினைக்க அப்படியே படுத்துறாரு. ஏன்னா எப்பவுமே ஜெக்கே ஜிம் அடிக்கிறதுக்கு நைட்டு தூக்கிட்டு போயிட்டு அவர் படுக்க வச்சுட்டு ஹக் பண்ணிப்பாரு. நம்ம ஜிம் ஜெக்கே கொடுத்துருவாங்க அப்படி தூக்கத்தில் இருக்கிறது தெரியாது அவர் எங்கே தூங்குறாதே சொல்லிட்டு எனக்கு தூக்கிட்டு போய் தூங்க வச்சுப்பாரு. ஏர்லி மணி கொடுத்து கரெக்டாக படுக்க வச்சுருவாரு. ஜிம் தூக்கத்தை தெரியாது அவருக்கு. ஆக்சுவலாக ஜின்னுக்கு தெரியும் ஜெக்கே தூக்கிட்டு போகிறதுலாம் அவருக்கு தெரியும் அவன் தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சனால அமைதியாக விட்டுருப்பாரு. இல்லை அவருக்கு தெரியாமல் இருக்க மாட்டேன் ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ சினிமா தூக்கிட்டு போகிறதா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இன்னும் சொல்ல முடியாது பையன் மேலே நம்பிக்கை இருக்குது அவன் வந்து ஜஸ்ட் ஒன்று கம்ஃபர்ட் பண்ணி நிற்கிறான் பக்கத்தில் படுக்க வச்சு நிற்கிறான் இது போய் இருக்குது சொல்லிட்டு விட்டுருப்பாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச பேர் காமிச்சிருக்க மாட்டாங்க தெரிஞ்ச பேர் காமிச்சு அட்வான்டேஜ் எடுத்துருவான்னு சொல்லி ஒரு பயம் அப்படி இருக்கும். ஏன்னா சின்ன பையன் இந்த ஏஜில் யாரும் வந்து குழந்தைய பற்றியோ பேசிக்கலாம் யாரும் அப்படி எடுக்கக்கூடாது சொல்லிட்டு சின்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம சின்ன சேம் அப்படி தான் எனக்கு வந்து ஒரு 16 வயசு பையனா இப்போதைக்கு அவன் நல்லா படிக்கணும் அவன் வந்து மென்டலி ஃபிசிக்கலி வந்துட்டு ஸ்டடீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண தவிர வேறு எதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அவனுக்கு வந்து வேறு எதுவும் தெரியக்கூடாது சொல்லிட்டு ஜெக்கே என்ன நினைக்கிறாங்க மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க டெக்னிக்கல் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து எப்படி அவனை பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு அப்படியே டேஸ் பாஸ் ஆகிட்டு இந்த பக்கம் ஜெக்கே ஜிம்மு வராங்க மேக்ஸிமம் எனக்கு மார்னிங்கே பார்ப்பேன் நைட்லாம் பார்க்க முடியாது அதிகமாக ஒர்க் இருந்திருப்பேன் பிஸியாக இருக்கும் ஏன்னா அவரும் பிஸியாக இருக்காரு இந்த பக்கம் இவங்க பிஸியாக இருக்காங்க. ஒரு 6 months ஆஃப்டர் தாண்டா நம்ம ஜிம்முக்கு நம்ம ஜேவுக்கு வந்து மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்பி முடிவு பண்ணுறாங்க. எனக்கு சுகாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு நம்ம ஜேவுக்கு மேரேஜ் பண்ணிடலாம் ஆஃபீஸ் முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க சரி கரன்ஸ் பார்க்கலாமா சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம டே வந்துட்டு காய்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்போ நம்ம போய் நம்ம டேக்கிட்ட ஒரு 6 months பிஃபோர் பேசியிருப்பாங்க அந்த டே வந்துட்டு நீ ஏன்டா வந்து ஜேவுக்கு வந்து கண்டக்க மாட்டேறா சொல்கிறாங்க. அவனுக்கு தான் பிடிக்கல நான் இருக்கிறது அவங்க தெரிஞ்சிட்டு இருக்கணும் என் ஃபேமிலி வேறு அவங்க ஃபேமிலி வேறு ஓகேவா சொல்கிறாங்க. அப்போலாம் இல்லைடா சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வேறு அவங்க ஸ்டேட்டஸ் வேறு அவங்களுக்கு சேனல் ப்ராசன் நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப சொல்லிட்டு நம்ம காய் வந்து கொஞ்சம் விலகி போயிருப்பாரு. அப்புறம் டேக் ஒரு மாதிரி இருக்கும் என்ன இப்படி பண்ணுறான் சொல்லிட்டு அவர் பெருசாக ஃபோர்ஸ் பண்ணி மாட்டாரு. இப்போ நம்ம ஜோக்கு மேரேஜ் பண்ண 3 பேர் விட்டே சொல்கிறாங்க காய்கிட்ட காய் பார்க்கணும் சரி ஓகே மேரேஜ் பண்ணுறது நல்லா இருக்கணும் சொல்லிட்டு என்னடா பேசிட்டு இருக்க நீ வந்து ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணிவிட்டு எனக்கு எங்கள் ஃபேமிலி வேறு அவங்க ஃபேமிலி வேறு இல்லையா சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா நாங்கள் கூட மிடில் கிளாஸ் ஃபேமிலியா சொல்கிறாங்க பரவாயில்ல என்னன்னு சொல்கிறாங்க பாரு அப்படி பார்த்தா உங்கள் எதுவுமே நீ குறைஞ்ச முடியும் உங்கள்கிட்ட வீடு இருக்குது கார் இருக்குது ஈவன் பேங்க் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நல்ல ஸ்டேபிளான ஜாப் இருக்குது அப்பா அம்மாட்டு வீட்டில் எல்லாமே விட்டு இருக்கு வந்துட்டு எல்லாம் என்ன இல்லை சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பிடிக்கல சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, அவனுக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா நீ சொல்கிறாங்க பார்ட்டி சும்மா ஒரு மட்டும் கஞ்சிட்டே இருக்கா சரியா சொல்கிறாங்க. அவர் பிடிக்கலன்னா பிடிக்கலவா இருந்துட்டு போட்டோம் ஓகேவா, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சொல்கிறேன். ஜெவப் சொல்கிற காய் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஜெவப் வேணாம் சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ நாங்கள் ஹோபி அங்கே வேறு ஒரு பட்டில் பசங்க பார்த்து மேட்ச் பண்ணிச்சுக்கிறோம் ஓகேவா, நானும் இப்போ கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டே போயிடுறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜெவப் பார்த்து அமைதியாகவே இருக்காரு. இந்த காலேஜ்க்கு நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க, அப்ரோச் பண்ணுறாங்க. அப்புறமா ஜின்னு பார்க்குறாங்க. ஜெவப் எனக்கு பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. அப்புறமா ஜெவப் தான் வந்துட்டு இல்லாமல் வேணாம் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. என்னாச்சு நாங்கள் சொல்கிறாங்க. அப்புறமா ஜின்னு பார்க்குறாங்க. நான் அப்படி ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. உனக்கு அடிக்கடி எனக்கு வந்து ஜின்னுமான் கூப்பிட்டு ஆசை சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு அமைதியாக சொல்ல சொல்கிறாங்க. உனக்கு இந்த அங்கிள் கூப்பிட கஷ்டமாக தானே இருக்குது சொல்கிறாங்க. ஜின்னு தான் ஆமாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்படி அம்மா கூப்பிட வேண்டியது தானே ஜின்னு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் அம்மா கூப்பிட்டு நீ கோச்சிக்க மாட்டீங்களா ஜின்னு கேட்குறாங்க. நான் எது கோச்சிக்க போகிறேன் அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கா அவ்வளோதானா ஜின்னு கேட்குறாங்க. அதே சரி உனக்கு நான் அம்மா கூப்பிட்டாங்க நீ அம்மா கூப்பிட சரியா உன்னை யார் வேணான்னு சொன்னா சொல்கிறாங்க. நான் என்ன உன்னை சரியாக வேலை பார்த்துக்கிறேன் நான் கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது எது சொல்கிறாங்க. இல்லை உள்ள கூப்பிட்டாரு நினச்சிக்கோங்க நினச்சா சொல்கிறாங்க. என் அம்மானை கூப்பிட சரியா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி சரி ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்கணும் சரி சொல்லு என்னாச்சு எது கேட்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை ஹோபி அங்கிள் சொல்கிறாங்க. ஹோபி அங்கிள் காயை பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. காயா சொல்கிறாங்க. யாரை சொல்கிற நம்ம ஜேக்கோட ஃப்ரெண்டையா சொல்கிற. ஆமாம் அதே சொல்லிட்டு 6 months நடந்து இப்படி பேசிப்பாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேங்க. ஏன்டா சொல்கிறேன்னு கேட்கணும். ஆமாம் காயில் பிடிச்சிருக்காங்க. அவர் வந்து ஃபாரின் போயிட்டதுக்கப்புறம் மாறிட்டாராம் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க மாறிட்டானா. ஆமாம் நீங்கள் டே கிட்ட பாருங்க சொல்கிறாங்க. அப்புறம் சின்ன பார்க்குறீங்க டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சின்ன அங்கிள் சொல்கிறாங்க. வாஸ் கூப்பிட்றாங்க. சின்ன கிட்ட டே கிட்ட வராங்க. என்ன அங்கிள் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெவ பேரை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் டே அப்படி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மின் தான் அப்படி எதுவுமே தலைவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. சொல்லிட்டு ஆடான்னு கேட்குறாங்க. கண்ணாலியா ஜிம்மின் தான் ஆமாம் டிகிரி மாடி ஆட்டுறாரு. இப்போ நம்ம டே சின்ன பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஆமாங்க நம்ம ஜெவஹர் அங்கே முன்னாடி ஃபஸ்ட்டு அவன் தான் சுற்றினா அவருக்கு எப்படிலாம் சொன்னான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் ஸ்டேட்டஸ்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறான். அவனுக்கு திமுறா ஆசை கேட்குறாங்க சொல்கிறாங்க. அவனுக்கு திமுறா அவன் பாட்டுக்கு பயப்படுவான் சுற்றுவான் மனசில் ஆசை வளர்ப்பான். அப்புறம் என்ன வேணாம் அவன் சொல்லிட்டு போவான். அவன் நினச்சிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இல்லை இன்னும் வேற யாரோட சுற்றிட்டு இருக்கானா சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க சின்ன பார்க்குறாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நம்பினா சொல்கிறாங்க. நம்பி பார்க்க சொல்லி சின்ன சொல்கிறாங்க. அங்கே வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ நம்பி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. அப்படி விஷயம் இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜெவப்ட்ட கேட்போம் சொல்லி ஜெவப்ட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு காய பிடிக்குமா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்குப்பா வந்து ரொம்ப பிகு பண்ணுறாங்க. எனக்கு வந்து தேவை நீங்கள் பார்க்குற பசங்க மேட்ச் பண்ணிக்கிறேன் ஜெவப் சொல்கிறாங்க. அப்புறமா நம்பிட்டு பார்க்குறேன். இல்லை இப்படி கோவத்தில் முடிவு எடுக்கிற சரியா அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ரிவர்ட் பண்ணக்கூடாது ரொம்ப தப்பாக எனக்கு வாழ்க்கை பிரச்சனை பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம நம்பிச்சுன்னு இருக்கிற சின்ன நம்ம ஜேகே சுகர் 4 பேர் தான் போகிறாங்க. மற்றவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஒயின் பார்க்குறான். இப்போ ஒயின்னா யார்கிட்ட ஜேகே சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் ஜேகே என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. ஒயினுக்கா ஜேகே என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க. எல்லாம் அவன் தானே பண்ணா ஃபஸ்ட்டு இந்த டேவை கூட்டு வந்தான் சொல்கிறாங்க. டே பார்க்குறது எது என்ன ஆமாம் ஒன்று கூட்டு வந்தான். அப்புறம் காய் கூட்டு வந்தான். அவங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் அண்ணனுங்க சும்மா இருந்தாங்க. அவங்க மனசில் ஆசையை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கஷ்டப்படுறாங்க வர சொல்கிறாங்க. அப்புறமா டே பார்க்குறது நான் என்ன கஷ்டப்படுறேன் அவங்க அண்ணன் என்ன கஷ்டப்படுறது தெரியுமா ஸ்டார்டிங்கில் அப்படி சொல்லி டே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. அதே உண்மை தான் சரி ஓகே இவங்க கூட கஷ்டம் தான் படத்தில் ஒன்று நல்லா படிக்கணும்னு நினச்சி தான் அப்படின்னாரு சரியா சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறாங்க. இப்போ இந்த காய்க்கு என்ன கேட்டது சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டா என்ன இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. அப்படி தான் பேசுவோம் அவனுக்கு என்னப்பா இது இப்போ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் என்ன பண்ணி ஹோப்பின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குற நம்ம டே பார்க்குறாங்க. சரி விடுவா ஏன்னா அவனுக்கு என்ன பிரச்சனையாக சொல்கிறாங்க. அவனுக்கு அண்ணனுக்கு என்ன மாப்பிள்ளை லைனில் நிற்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதுவுமே கரெக்டு தான் சொல்கிறாங்க. ஜெவக்கு அமைதியாக இருக்காங்க. ஜிம் ஹோபியாங்க சொல்கிறாங்க. ஜெவ பார்க்குறேன் என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாறிக்கிங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறாங்க. அம்மா நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா அப்பா சொன்னார் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. சரி ஜெவ உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே சுகா போய் பேசுகிறாங்க. நம்ம ஜிம்மு பிளான் பர்சனாக போய் ஜேகே பிளான் பர்சனாக போயிருக்காங்க. போய் பேசுகிறாங்க. பார்த்தா ஜெவ காய் வந்துட்டு இல்லை வேணாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல நீ உண்மையாக என் பையனை சுற்றுங்க சும்மாவா இல்லை உண்மையாக லவ் பண்ணி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நான் உண்மையாக அங்கிள் லவ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் பிரச்சனை கேட்குறாங்க. அப்புறமா காய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம காய் வந்து ஃபாரின் இருந்து நம்ம ஆசை வந்துருப்பாரு ஜெவப்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஜெவப்ட ஆஃபீஸ்க்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்புறம் ஜெவப்ட ஒரு பாசத்தில் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக அப்போ அவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு பிளைண்ட் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் க்ரஷ் என்ன இருக்காங்க கேட்குறாங்க. அப்போலாம் யாருமே சொல்கிறாங்க. அப்படி அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு கேட்டிருப்பாங்க. அவங்க ஜெவப் அவங்கள்ட்ட சிரிச்சுட்டு பேசியிருப்பாரு ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க சொல்லி கேட்கும்போது தான் ஜெவப் அதே சொல்ல வந்திருப்பாங்க. அப்படி நம்ம காய் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காது கொடுத்து கேட்க முடியல அவரால். எனக்கு அவங்க பேர் பார்க்கறது பேர் மாதிரி இருப்பாங்க. அதை பார்க்குறப்ப காய்க்கு ஒரு மாதிரி எடுத்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. அவர் போய் பார்த்து போக முடியாது ஒரு பிஸ்னஸ் மேனு அவர் பார்த்து இன்னும் காய்க்கு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பான். அப்போ அவங்க கடை பிடிக்கும் போல இருக்குது நம்மள ஒரு விஷயமா ஜெகப்டா காய் எப்படி திரும்பி போயிடுறாரு. ரொம்ப ஆசை தான் வந்திருப்பாரு. இப்போ காய் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு எப்போ இதே ஒரு வேலை தான் எல்லாத்துலையும் அவசரப்பட்டு முடிவு பண்ணி சொல்லிட்டு நீயே முடிவு எடுத்துருவியா சொல்லிட்டு நம்ம காய் தான் ஜேகே தான்
காய் போட்டு அடிக்கிறாங்க தலையிலே. இப்போ சின்ன பையன் என்கிட்ட தலை அடிக்கிறா சொல்கிறாங்க. தாயில் மாதிரியே சொல்கிறேம்மா. சின்ன சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பையன் என்னம்மா இவனோட முடிவு எடுத்துருக்கான் சொல்கிறாங்க. ஜெகப்பி அங்கே அந்த மாதிரிலாம் யார் மணி இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி அவர் கேட்டார் அப்படியே யார் மேலே அவர் சொன்னார். அப்போ என்னை பற்றி அவருக்கு எந்த ஞாபகம் இல்லை தானே சொல்கிறாங்க. நான் ஃபாரின் போய் 5 வருஷம் ஆனாலும் அவர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எத்தனை போஸ்ட்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா. நான் ஃபாரின் இருக்கும்போது கூட அவர் ஃபீல் பண்ணி போட்டேன். ஆனால் எப்போது ஆனால் அவர் கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்கறது தெரியுமா. அது கூட பரவாயில்ல. அவர் கேட்குறாரு இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியுமா. எனக்கு ஒரு பாஸ் இருக்காங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல தெரியுமா. எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர் பார்க்க அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. அவர் ஹாப்பியஸ் மாதிரி பண்ணி பேசிட்டு சொல்கிறாங்க. ஐப்பரம்மா ஜெகி பார்க்குறாங்க கடவுளே அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா இதான் சொல்கிறாங்க. அப்புறம் நினச்சிருக்கேன் சரி அவங்களுக்கு பார்க்க மேட்சாக இருக்காங்க. நான் யார் நான் ஒரு சாதாரண பையன் தானே காய் சொல்கிறாங்க. இப்போ காய் வந்து பார்க்குறீங்க உனக்கு என்ன குறைச்சிடும் உன்ட்டு என்னடா இல்லை ஏற்கனவே ஒன்றே இப்படி உங்களுக்கு தாழ்த்தி பார்த்துக்கிறா சொல்கிறாங்க. அது மாதிரி உனக்கு நீங்கள் தாழ்த்தி நினைக்கிற அப்படியே யோசிக்காது சரியா சொல்கிறாங்க. இப்போம்மா காய் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எனக்கு வந்து அவர் தான் மேட்ச் ரொம்ப ஆசை. எனக்கு தெரியும் உன் ஃப்ரெண்டடான லவ் பண்ணுறது அப்படிலாம் தப்பு தான். அவங்க வீட்டு கொடுத்து போகிறான் நம்பி சொல்லிட்டு ஆனால் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறதுல போய் தப்பு இருக்குது. உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு சொல்லிட்டு போய் தான் இருக்குது சரிங்க சின்ன சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இப்போ உண்மையாகவே சொல்கிறாங்க அவனுக்கு கூட தான் பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க சரி உண்மையாக அவங்க கூட தான் பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்போ நம்ம காய் பார்க்குறாங்க உண்மையாக இப்போ அவருக்கு பிடிக்காதா சொல்கிறாங்க. யாருக்கு அது பார்க் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே பார்க் போகமுக்கு மேரேஜ் ஆக போகுது சொல்கிறாங்க. என்னத்துக்கு மேரேஜ் ஆக போகுது அவங்க கூட இது ஃப்ரான்ஸில் இருக்காங்க. மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எப்படி சின்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ தப்பாக பிடிச்சிட்டு யாரை குறை சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெகி தான் நடிக்க போகிறாங்க சுகா பார்க்க வேணாம் விட்றா அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் காயிடம் பார்க்குறாங்க. ஏன்னா நீ பண்ணி தப்பு தான் நீ கேட்காம இப்படி பண்ணா கேட்குறாங்க. அம்மானு தப்பாக புரிஞ்சுட்டேம்மா சொல்கிறாங்க. நீ எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்க அப்படி சொல்லிட்டு காயிடமாக திட்டுறாங்க. இப்போ இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. இந்த பக்கம் ஜெவ ஃபஸ்ட்டு காயிட்ட பேசவே இல்லை. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறேன் இருந்தாலும் எனக்கு அப்போ டவுட் இருந்துச்சு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. அந்த ஜிம்மி பக்கத்து உட்காந்துருக்காங்க. இந்த டேவும் காய் வீட்டுக்கு வருவாங்களா ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ குறுக்குன்னு பார்ப்பானுங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அப்பயும் பசங்க குறுக்குன்னு பார்ப்பானுங்க. இந்த டே எனக்கு சுகா குறுக்குன்னு பார்ப்பான். அந்த காய் எனக்கு நம்ம ஜெவ குறுக்குன்னு பார்ப்பான். அப்போ எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தான் புரியுது ரீசன் என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பசங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பசங்க என் பசங்களுக்கு கரெக்டாக தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. டேவும் சும்மா சொல்கிறாங்க நல்ல பையன் நம்ம காய் கூட நல்ல பையன் தான் அப்படி சொல்லி ஜெவக்கு நல்லா பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பசங்க ஆமாம் நல்லவங்க தாஜின்னு சொல்கிறாங்க. இவர் சின்ன பார்க்குறாங்க ஆமாம் நல்லவங்க சின்ன கொஞ்சிட்டு இருக்கா சின்ன இப்போ டே பார்க்குறாங்க அங்கிள் என்னையும் கொஞ்சங்க சரி டே சொல்கிறாங்க உன்னையும் கொஞ்சமா என்னையும் கொஞ்சங்க நானும் உங்கள் சனிலாதான் சொல்லி சின்ன சொல்கிறேன். டே சொல்கிறாங்க உங்கள் சின்ன சரிக்கிற நீங்கள் சனிலாதான் 2 பேரும் வேணா கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குற ஒயின் ஹாப்பியாக இருக்கு. அவங்க 2 பேரும் அவங்க அம்மாவே அவங்களுடைய பிள்ளைங்களை கொண்டு போய் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஒயினுக்காக இப்போ மேரேஜ் சின்ன கேட்குறாங்க. அப்புறமா ஒயின் பார்க்குறேன் ஏன்டா என் பக்கம் திரும்புகிற சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற ஜெகி எங்கள் வாசல் கேட்குறாங்க ஜெகி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு 2 ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்து அந்த 2 அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணிச்சுட்டு எனக்கு யாரை பார்த்து வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இது உனக்கு ஆசைட்டுங்க ஆமாம் எனக்கு 2 பேர் கூட்டிட்டு வந்தால 2 பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ எனக்கு யாரை கூட்டிட்டு வர போகிறா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன் சரி ஜெகி கேட்குறாங்க. ஆமாம் இப்போ எனக்கு யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா கேட்குறாங்க. இப்போ ஜெகி பார்க்குற நக்கலை உனக்கு நானாக போய்ட்டு உங்களுக்கு அலோவ் பண்ண சொன்னேன். டேக்கு பிடிச்சிச்சு சுகாவை கன்ஃபியூஸ் பண்ணால் காய்க்கு ஜெவ பிடிச்சி இப்போ நாங்கள் ஃபோர்ஸ் மேரேஜ் நடக்குது. சுகாவுக்கு டேவை பிடிச்சிருந்துச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ காய்க்கு ஜெவ பிடிச்சிருக்கு ஜெவக்கு காய் பிடிக்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இல்லை யாரை ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா எனக்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்க ஜிம் பார்க்குங்க ஆமாம் பாயிண்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அவங்க சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண சரியா எனக்கு கூட சப்போர்ட் பண்ண புரியுதா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. பட் ஒயின் ஜெகி பார்த்து என் ஒய்ஃபுக்கு மிரட்டுறா சொல்கிறாங்க. அப்படி தான் மிரட்டு என்ன பண்ணுவோம் சொல்லுமா ஒயின் கேட்குறா. அப்போ ஜெகி பார்க்குறேன் பரவாயில்ல யாரும் மிரட்டு சரியா சொல்லி ஜெகி வந்து ஜிம் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஜிம் தள்ளி உட்காராங்க. இப்போ ஜிம் பார்க்க நீண்ட பக்கத்தில் உட்காரா சொல்கிறாங்க. நான் கூட என் ஒய்ஃப் கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் மேரேஜ் ஆக போக சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் இப்போவும் குழந்தை தான் இருக்கா சரியா சின்ன பையன் தான் ஓகேவா அவன் படிச்சு முடிச்சு அவன் பெரிய பையனாக ரொம்ப டைம் எடுக்கும் சொல்லி எட்ட போக சொல்லி ஜிம்மு தான் தெரியும். இந்த பக்கம் வாசல் ஜிம்மு சின்ன பக்கம் எடுத்து உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சிரிக்கிறா ஜெகி பார்க்குறாங்க. இந்த அம்மா வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ டீஸ் பண்ணுற போகிற சொல்லிட்டு அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வீக் ஆஃப்டர் கிராண்ட் வெட்டிங் தான் நம்ம ஜெவக்கும் காய்க்கும் செம்ம அழகாக மேரேஜ் எடுத்து கிராண்டா. அப்புறம் நம்ம காய் தான் ஒரே அழுக. அப்புறமா காயிடம் பார்க்குறேன் ஏன்டா நீ அழற சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்தா பொண்ணுங்க அழுவாங்க இல்லைன்னா பாட்டம் லைன் கூட அழலாம். எனக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நீ இருக்கிற அழற சொல்லிட்டு நம்ம ஜெவப்படாமல் காயிடம் கேட்குறாங்க. அம்மா இது ட்ரீம் சொல்லுங்க ட்ரீம் சொல்கிறாங்க. இப்படி ட்ரீம் வச்சுக்கிட்டு தான் மேரேஜ் வேணும் சொல்லிட்டு இருந்தேன் அன்றைக்கே சொல்கிறாங்க. அது ஜெவ பிடிக்கணும்னு நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க இப்போ ஹோப்பை பிடிக்கிற பிடிச்சிருக்காங்க பாருங்க சொல்கிறாங்க. தேவை பார்த்து எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்காரு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் காயிடம் பார்க்குறாங்க. நீ ஏன் தான் அப்படி இருக்கியோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. அப்போ சரிப்பா இருக்குது காய் பார்த்தா சரி ஓகே சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த பக்கம் ஜெவ எல்லாரும் ஹக் பண்ணிட்டு நம்ம டே சின்ன பார்க்குறாங்க பாருங்கள் இந்த வீட்டில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா அப்பா அம்மா பார்த்துக்கோங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க சரி கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோங்க. நாங்கள் அவங்க மிஸ் பண்ணுவோம் ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. நானும் மிஸ் பண்ணுவேன் ஓகே வீக்கெண்டெல்லாம் அப்படி பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் காய்க்காங்க நிறைய லவ் பண்ணணும் நிறைய டேட்லாம் போகணும் ஹாப்பியாக இருக்கணும் ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன ஜெவ பார்க்குங்க அப்படியா சொல்லுங்க நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் சொல்லி ஜெயா கொஞ்சிட்டு இருக்காங்க ஜிம்மினை. இப்போ ரெண்டும் ஹாப்பியாக சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. நம்ம ஜெவக்கு வந்து போயிடாரு அந்த பக்கம். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க வீடியோ மாதிரி எம்டியாக இருக்குல்ல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் இப்போயும் எம்டியாக இருக்குது
நான் கொஞ்சம் டேஸ் போனாக்கா வாயினும் போயிடுவா. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் இருக்கோம்ல ஜிம்மில் நம்ம டே ஹேண்ட் பிடிக்கிறாங்க ஜின்னோட ஹேண்டை நீங்கள் இருக்கீங்க சொல்லிட்டு ஜின்னு 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற மாதிரி வீட்டு எம்டிஆர் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டு பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அவங்க வெளில கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டே பார்க்குறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கூட போட ஆசைட்டு ஜெக்கி சொல்கிறாங்க டே அவள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காண்டா சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்க சுகா ஒரு லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே நானும் வேண்டாம் கூட சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் டேவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அவனுக்கு இருக்கிற பாசம் உனக்கு இருக்க பாரு சொல்லிட்டு நம்ம டேவா திட்டாங்க. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க டே நாங்கள் தனியாக போட நினச்சிட்டா தனியாக போட என்ன பண்ண போகிறா கேட்குறாங்க. ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் வரேன் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகே நான் ஒரு வாரமாக உட்காந்துக்கிறேன் டே சொல்கிறாங்க. நீ வாரமாக உட்காந்துக்கிறது கீழே வந்து உட்காந்து நல்லா சட்டில் உட்காந்து கோச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஐயோ இந்த பேபி வச்சுக்கிட்டு சொல்லிட்டே தான் ஜிம்மில் கொஞ்சிறாங்க. பக்கம் ஜேபி பாஸ் ஆகிட்டே நீ ஏன்டா கொஞ்சம் சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் வசதிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜேக்கி 3 பேர் பைக்கில் உட்காந்துருக்காங்க. அப்போ 3 பேரும் போகிறாங்க. இப்போ பீச்சுக்கு தான் போகிறாங்க. இப்போ நைட்டை போய்ட்டு பயங்கர ஃபன் பண்ணுறாங்க. நம்ம டே ஜிம்மினும் ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் ஓகேவா கேட்குறாங்க. ஓகே ஜிம் ஃபன் பண்ணுறாங்க. நம்ம டே கூட நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகா ஜின்னு பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க என்ன மாஸ்டர் எங்கே அவரோட ஜிம்மில் காணும். அப்புறம் தம்பி ஜெக்கி காணும். சுகா நம்ம டேலாம் காணும் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க அவங்க வெளில போயிருப்பாங்க. சரி வெளில போயிருப்பாங்க ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜின்னு உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தா 3 பேர் ஜாலி ஃபன் பண்ணிட்டு ரொம்ப லேட்டாக வராங்க. ஜின்னு பார்க்குறது எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு சொல்கிறா ஜிம்மு போயிட்டு ஜிம் பக்கத்துக்கு உட்காந்துக்கிறாங்க. ஜின்னு ஹேண்ட் பிடிச்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்துருக்காங்க. அவர் ஹாப்பி ரசிச்சு பார்க்குறாங்க. ஜின்னு அவங்க ஜின்னுக்கிட்ட ஏதாவது சொல்கிறது பார்க்காம நான் எங்கே போனால் அங்கே போனால் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஜின்னு ஹாப்பியாக இருக்குது சரி சரி அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவனுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பியும் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறது சொல்லிட்டு அவன் ரொம்ப படிக்க கொடுக்காத ஓகேவா சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கூடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு நம்பின்னு பார்க்குறாங்க. சரி சரி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் தூக்கம் வந்து ஜிம்மு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணுமா போகலாம் ஜிம்மின் தான் கூட்டிகிட்டு போயிடாரு. இப்போ ஜிம் தான் ஜெக்கி பார்க்குங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன சங்கா சொல்கிறாங்க. குட் நைட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குட் நைட் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிற கண்ணு காமிக்கிறாங்க. நைட்டு வந்து நான் அவனை தூக்கிட்டு வர சொல்லி ஜிம் தான் சரி ஜிம் போயிட்டாங்க. இப்போ நைட்டு எவ்வளோ இருக்கும் ஜெக்கி போயிட்டாங்க. போய் பார்த்தா ஜின்னு அவள் டைட்டாக ஹக் படிச்சிருக்காரு. ஜெக்கி பார்க்க உங்களுக்கு பிரிச்சு கொடுத்து போகிறதுக்குள்ள அவ்வளோதான் நான் அங்கேயே படுத்துறேன் சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே படுத்துறாரு. நம்ம ஜிம்மின் அவங்க பக்கத்தில் நம்ம ஜெக்கியும் படுத்துட்டாங்க. இப்போ ஜின்னு ஏழு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கி எங்கே படுத்துருக்காரு. இவங்க பண்ணுறேன் இப்போ படுத்தான் ஜெக்கி இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம பையன் பாவம் சொல்லிட்டு அவர் ஏஞ்சி போயிடாரு. கீழே போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் விட்டு தூக்கத்தில் டைட் ஆகிறாங்க. இந்த பக்கம் அப்போ வந்து ஒரு சிக்கலாக இருக்கும் டைம். அப்போ ஜெக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு யாரை ஹக் பண்ணிக்கணும் தெரியாமல் தூங்கிட்டு இருக்காரு. டேஸ் எப்படி பாஸ் ஆகிட்டு ஒரு பக்கம் டே சுகாவோட க்யூட்டான ரொமான்ஸ் ஒரு பக்கம் நம்ம ஜெக்கியும் ஜிம் அப்போ தெரியாமல் ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது கொஞ்சம் அது இருக்கும் ரொமான்ஸ் அழகாக போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு நம்ம ஜிம் 11th படிக்கிறாங்க. 11th முடிச்சுட்டு +2 வராங்க. அப்போ வந்து நம்ம ஒயனுக்கு அலைன்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம நம்பி பாருங்க சொல்லிட்டு ஒயனுக்கு மேரேஜ் பண்ணி மேரேஜ் வந்துருச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒயனுக்கு ஒரு அழகாக ஒரு பாஸ் வந்துட்டு கம்போஸ் பண்ணுறாங்க. இது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற அந்த காலேஜ் இருக்குது. அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தான் கம்போஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒயனுக்கு அவங்க பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஒயன் வீட்டிலும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாஸ் வந்து கம்போஸ் பண்ணாங்க. மாதிரி பிடிச்சிருக்கு இருந்தால் நீங்களாம் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன அவள் ப்ரௌடாக இருக்கு என் பொண்ணு எப்படி கவர் சரி சொல்லிட்டு இப்போ நம்பிக்கிறேன். இவங்க வந்து ஃபேமிலி போய் பார்க்குறாங்க. நம்ம ஜெயபிளாக இருக்காங்க. எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அந்த பையன் ரொம்பவே நல்ல பையனாக இருக்கான். இப்போ நம்ம இவங்களுக்கு பிடிச்சி போய் சரி ஓகே மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. நம்ம ஒயனுக்கும் அந்த பாசனுக்கும் மேரேஜும் ஆயிடுச்சு. மேரேஜ் முடிஞ்சு இப்போ ஒயனும் போயிட்டா. இந்த வீட்டில் நம்ம டே ஜிமின் சுகா ஜேகே இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அது பசங்க பார்த்தா இவங்க மட்டும்தான் மற்றவங்க பெரியவங்க தான். இந்த பக்கம் கிராண்ட் பார்க்குறாங்க. எல்லாரும் மேரேஜ் ஆகி போன மாதிரி கே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்க டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் கிராண்ட் சொல்கிறாங்க. நீ ஒரு குழந்தை பார்த்து கொடுத்தாக்கா நாங்கள் கொஞ்சம் உங்களா சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஷையாக இருக்குது. கிராண்ட் மேரேஜ் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாட்டா ஒரு குழந்தைக்கு பார்த்து கூட நாங்கள் கொஞ்சிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஆமாம் டே ஒரு குழந்தை பார்த்து கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஆக்கப்பட்டு யோசத்தை ஓடிட்டு இருக்காது. ஒரு ஜிம் பார்க்குறாங்க. டே அண்ணாவுக்கு வெக்கம் வச்சு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சார் ஜிம்மு தான் ஜிம்மிட்ட பேசிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு நம்ம நம்பிட்டு இருக்காங்க. ஜிம் 12th படிக்கிற ஓகே நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் ஸ்கூல் அப்புறம் வர போகிறாரு நல்லா படிப்பார். அது நம்பிட்டு எப்படினாக்கா ஜிம் நல்லா படிக்கணும். நல்லா எப்படினாக்கா நல்லா மோட்டிவேட் பண்ணணும் நல்லா என்கரேஜ் பண்ணணும் நான் ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அதுக்கு போய் படிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. முன்னாடி ஏதாவது நம்ம ஜிம்மிங் போது ஜெக்கி ஜிம்மில் தூக்கிட்டு போவாங்க. இப்போ அதுக்கும் வாய்ப்பெல்லாம் போச்சுன்னா இப்போ நம்ம ஜிம்மு கூடவே இருக்காரு. அதனால தூக்கம் முடியாத ரூம்லேருந்து அவர் கூட்டிட்டு போகும்போது வாய்ப்பாக எல்லாம் போயிடுது. ஒரு பக்கம் நம்ம டேவும் சுகம் பார்த்தா ஹனிமூன் போயிருக்காங்க. ஹனிமூன் போயிட்டுன்னு வராங்க. பார்த்தா சுகர் பார்த்தா எங்கே பார்த்தாலும் டேவில் கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறதாவே கொஞ்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. சுகர் நடந்ததெல்லாம் பார்த்தாக்க 10 மாதத்துக்கு குழந்தை வந்துட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு அவ்வளோதான் வெக்கமாக தாங்க முடியல. அவ்வளோ க்யூட்டாக ஓடிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனல் இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு 2 எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஜிம் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் செக்கி பார்க்குறேன். என் லைஃப் ரொம்ப ட்ரையாக போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன் ஏன் ட்ரையாக போயிட்டுருக்கு அப்படி கேட்குறாங்க. அம்மா நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறது நியாயமாக கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. இல்லை ஒரு பக்கம் நீங்கள் அவனை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. இல்லைனாக்கா அவங்க ஹஸ்பண்ட் அவர் பிடிச்சி வச்சுருக்காரு. என் ஒய்ஃப் எடுத்து விடவே மாட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. டே அவன் இப்போ 12th படிக்கிறான்னு சொல்கிறாங்க. அட போங்கம்மா இன்னும் 3 வருஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. வெயிட்லாம் பண்ண முடியாது. எனக்கு 20க்கு மேரேஜ் ஆகணும் குழந்தை பத்துக்கு போகிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. இப்போ டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. ஓகே அதான் ஆகிடுமா
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஜோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு டேஸ் பண்ண ஒயின் பேபி பார்த்துப்பா சொல்கிறாங்க. நான் மட்டும் அப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ சின்ன பையன் தானடா சொல்கிறாங்க. என்னதான் நீ மேரேஜ் பண்ணி நீ கடைசி பையன் தானே சொல்கிறாங்க. கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. அப்படியே ஜிம்முக்கு ராஜு டேப்டாக்கா ஜிம்மு ஸ்கூல் முடிக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு அவர் நம்ம ஸ்கூல் டாப்பர். அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அது. நம்ஜுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பேனராக வச்சுருப்பாங்க. நம்ஜுக்கு செம்ம ஹாப்பி, ப்ரௌடாகிட்டாரு. நியூஸ் பேப்பர்லாம் வந்துருக்கு ஜிம்மில் ஃபோட்டோ. அதை பார்க்க நம்ஜுக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜிம்மிட்டு வந்து கேட்குறாங்க அவங்களோட எப்படின்னாக்கா அவார்டு கொடுக்குறோம். அவார்டு கொடுத்துருக்காங்க. அவார்டு கொடுக்குறப்ப கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்கள் அச்சீவ்மெண்ட் கேரேஜ்னு சொல்லிட்டு அப்போ ஜிம்மி ஒரு வார்த்தை சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியை சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஃபேமிலியான்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜிம்மின்னு அவங்கள கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நம்பிட்டு சில பேர் கேட்குறாங்க அது உங்கள் ஃபேமிலி சொன்னாங்க இல்லையா, அது வந்து யார் கேட்குறாங்க நம்பி பக்கம் சீக்கிரம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் ஃப்ரெண்டோட பையனா சீக்கிரம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க நல்ல பையனாக இருக்கா, இன்னும் டேலண்டான பையனாக இருக்கும், ஃபேமிலி வச்சுக்கோ சுட்டு மையமாக சொல்கிறாங்க. அப்புறம் நம்பி சிரிக்கிறாரு சார் ஓகே சொல்லிட்டு. அப்புறம் நம்ம டேக்கு வந்து க்யூட்டாக பாய் பேபி பிறந்துட்டான். டே இவங்க பேர் பேபி பிறந்துட்டான். இந்த பக்கம் நம்ம டே பார்த்தாக்கா பேபி பார்த்துக்கா ஆஃபீஸ் கூட போகிறது வீட்டில் தான் இருக்காரு. சின்ன பார்த்தா பேபி பார்த்துக்கிறாங்க, வீட்டையும் பார்த்துக்கிறாங்க அழகா. அப்படின்னு பக்கம் ஜேவை பார்க்குறாங்க. அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. இன்னும் குழந்தை பிறக்கல. ஒரு 2 months ஆஃப்டர் அவருக்கு ஒரு கல்வி பிறந்துடுறா. அப்படி நம்ம வைன் பக்கத்தில் கன்சீவ் ஆகிருக்காங்க. எல்லா இப்படியாக்கா இப்படியாக்கா ஒரு வேர்ல்டு ஒரு லைக் இப்படி ஃபேமிலிக்குள்ளே சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்கு எப்படி மூவ் ஆகிட்டாங்க. நம்ம ஜிம் பார்த்து காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கா. ஜிம் காலேஜ் போயிட்டு இருக்காங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஜெகி இப்போ ஜிம் கொடுத்து தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேர் காலேஜ் கூட போய் ஜாப் பண்ணுறது பிக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஜிம் ஸ்டடீஸே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஜெகி பார்க்க டேட்டா அவனுக்கு எதிரி பண்ணாக்கா எங்கள் அப்பா கூட சேர்ந்து உங்களுக்கு ஸ்டடீஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்தால் வேறு எதுவும் வரலையா கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறேன் என்னடா சொல்கிறாங்க கிட்ட சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்கிறாங்க அப்புறம் நல்லா படிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஜெகி பார்க்குங்க அப்பா படிக்க மட்டும் தான் இது படிக்க மட்டும் தான் பரட்ட வேறு எதுவுமே சொல்கிறாங்க. அது மட்டும் தான் பரட்ட வேறு என்ன பரட்டா கேட்குறாங்க. லவ் ரொமான்ஸ்லாம் சொல்லி ஜெகி சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க 3 years ஆஃப்டர் சொல்கிறாங்க. 3 years ஆஃப்டர் ஐயோ இருப்பாங்க எனக்கு வயசு ஆகிடுச்சு சொல்லி ஜெகி நினைக்கிறாங்க. ஜெகி வயசு மேரேஜ் ஆகும்போது 26 மேரேஜ் ஆகிருந்தா ஓகேவா. ஆல்மோஸ்ட் 29 ஆக போகுது. இப்போ ஜெகி சொல்கிறாங்க எனக்கு 29 ஆகும் போறியா சொல்கிறாங்க. ஆனால் ஆகிட்டு போதும் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஓவர்ப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி விட்டு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்து படிப்பில் போய் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பேபிலாம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நம்ம தேர்ட் பேபிலாம் கொஞ்சம் வளருது. இப்போ ஜிம் ஆல்மோஸ்ட் 3rd year படிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் 3rd year ஒரு 2 months மட்டும் தான் கிராஜுவேட் ஆகிறதுக்கு. நம்ம ஜெகி பார்க்குறாங்க ஃபைனலி நம்ம இவங்க எல்லாருமே எடுப்பிருக்காங்க. எனக்கு நம்ம அஜய் இருக்கா நம்ம ஒயின் இருக்கார்ல அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அவங்க பாப்பாவுக்கு பர்த்டே சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அப்புறம் நம்ம ஜிம்முக்கு எக்ஸாம் வந்துட்டு வா இப்போ நாங்கள் இப்போ 2 months வந்து எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆக போது ஜிம் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக அப்புறம் நம்பி பார்க்குறாங்க ஜிம் வந்து எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்ட்டு நாங்கள் வந்து போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் வீட்டில் தான் இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜேக்கே வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜேக்கே வெளில போயிருக்காங்க காய் கூட அவங்க ஃபன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நம்ம போயிட்டு வரலாம் சொல்கிறாங்க. சரி தான் போயிடறாங்க. இந்த ஜிம் வீட்டில் இருக்காரு. எல்லாம் போனதுக்கப்புறமா ஜிம்மி ஹாலாக டிவி பார்த்துருக்காங்க. சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் டிவி பார்க்கலாம். எவ்வளோ புக்ஸ் அதை பார்க்குறது ஜிம்மி தான் புக்ஸ் வர வச்சுட்டு ஒரு சாங் வைக்கிறாங்க. பார்த்து ஒரு ரொமான்டிக் சாங் அப்படியே ஆயிடுச்சு. ஜிம்மி பார்க்க வீட்டில் யாருமே இல்லை. நம்ம மட்டும் கேட்போம். ஜிம்மி தான் சாங் கேட்டு அப்படி சோஃபாவில் லைட்டாக இருக்காங்க. அப்போது நம்ம ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஒரு இப்போ எனக்கு ஒரு வாட்டி ஃபீல் ஆகுது. ஜிம் பார்க்குறது என்ன ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணி பார்த்து பாட்டை கேட்டுக்கிட்டு அப்போ ஜிம்மி ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மி ஸ்டமக்கில் ஒரு ஹேண்டு ப்ளே ஆகிடுச்சு. ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்து நம்ம ஜெயிக்கே தான் சங்களுக்கு காய்ச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பண்ணுறீங்க நீங்கள் காய் கூட வெளில போகலான்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கலாம் சொல்லிட்டு காய் கூட வெளில போகலையா ஜிம் கேட்குறாங்க. நான் ஆயிரத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ஆயிரத்துக்கு வெளில போகணும்னு சொல்கிறாங்க. ஜம்முக்கும் அது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் எங்கள் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைச்சிருக்கு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 5 years ஆயிருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. சார் 5 years ஆயிருக்கு நிறைய சொல்கிறாங்க. என்னட்டே ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுப்பா அது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி கிட்ட வருங்க ஜம்முக்கா என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் எல்லாமே போயிட்டு போவோம். ஜிம்முன்னு அழ ஆரம்பிச்சிடலாம். ரூமில் உட்காந்துட்டு நான் பாரு சின்ன அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தெரியாது நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. எப்படி தெரியாமல் இருக்கும் உங்கள் பாரு ஜிம்மி காமிக்கிறாங்க. பார்த்தா ஜிம் நெக்குஃபில் எப்படி தான் இருக்குது. ஜெக்கி பார்க்க க்ளீன் போட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜம்முக்கா என்ன பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மி சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. இன்னும் இல்லா சொல்கிறாங்க. என்ன எனக்கு பயமாக இருக்குது என்னமோ பண்ணிட்டு எதுவும் சொல்லிட்டு ஜிம்மி அழகாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இன்னும் சொல்லட்டாங்க. அந்த ஜெக்கி சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்மி தான் ஜிம்கா ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. அது சொல்ல ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க. அது ஒரு பயமாக இருக்க சொல்கிறாங்க. பயப்படாத ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. செல்லாம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பாரு பயமாக இருக்க சொல்கிறாங்க. பயப்படாத சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி தான் ஜிம்மி வரக்குள்ள ஜிம்மி அழகாக குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி விட்டு கிரீமை கூட மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ நடக்கவே முடியல. ஜிம்மியே பார்த்துருக்காரு. இப்போ ஜிம்மி வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மி பெட்ல உட்காந்துருக்கா கீழே வா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு ஒயின் உனக்காக நிறைய பேரை பற்றி சரியா சொல்கிறாங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு அவள் பேக் பண்ணிட்டான் சரியா நானும் சாப்பிட முடியும் ஃபஸ்ட்டு அவனுக்கு பேக் பண்ணி வச்சுட்டா நீ வரல எல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சொல்லிட்டு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது
நீ வந்துட்டு அந்த நஞ்சு தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பரவாயில்லம்மா சொல்லுங்க சார் ஓகே வாங்க சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்கம்மா எனக்கு டயர்டாக இங்கே இருக்கா சொல்கிறாங்க. என்ன டயர்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சார் போட்டு மேலே எடுத்து ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ஜிம் போய்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு கடைசி ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. அப்போ ஜிம் பார்க்குறேன் ஜிம் போட்டு டயர்டாக இருக்கு. ஏன் அப்படி டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. தெரியலம்மா சரி ஓகே படுத்து கொஸ்டின் படுத்துறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாதிரி ஜிம் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வந்து பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா எப்பட தனியாக மாட்டோட நினச்சிருக்கேன். ஜிம் பார்க்குறது ஜெயிக்கிறவங்க மாசமாயிட்டாங்க. ஜிம் நினைக்கிறாங்க ஜெயிக்க நம்ம பார்த்து நல்லா படிப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறோம் ஜெயிக்க டைம் கிடைக்கிறப்ப செஞ்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம். இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் அடிக்க டயர்டாக சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க. ஏன்னா சீனு ஒரு மாதிரி வீக்காக இருக்கா சொல்கிறாங்க. இன்னொரு டே சொல்கிறாங்க. அப்புறம் டே நோட் பண்ணிடுறாங்க. ஜிம் நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்னடா இது கேட்குறாங்க. டே சொல்லிட்டாங்க சின்ன பட்டா சொல்லி சின்ன பட்டா சொல்லிட்டாங்க மற்ற அவள் தான் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் இன்னொரு டச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் சொல்கிறாங்க கேட்க இருக்கான்னு சீக்கிரம் பண்ணாங்க கேட்குறாங்க. ஜிம் நல்லா சொல்லிடுறாங்க. அடப்பாவி அப்போ அவங்க காய் பண்ண வெளில போயிடல அன்றைக்கி இது நடந்துச்சு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேகே பார்த்தாலும் இப்போ தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சிரிப்பெல்லாம் வருது நல்லா சொல்கிறதுக்கு. ஆமாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு டைம் படித்தாலும் இப்போ தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சிரிக்கிறாரு. அவன் பேபி பிளான் பண்ணிட்டா போல ஸ்டே தான் பார்க்குறேன். சரி விட்டுறாங்க அவன் பாவம் தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாவம் தானே விட்டு கூட சரி 8 வருஷம் ஆச்சுல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கரெக்டு தான் இல்லை அவங்க பாவம் இல்லை. அப்புறம் உனக்கு ஆசை இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறேன் நம்ம எனக்கு மாதம் வரைக்கும் பேபிக்கு ஆசை இல்லையா சொல்கிறாங்க. இதுக்கு தான் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்கன்னா ஃபுல்லாக காலேஜ் கம்ப்ளீட் பண்ண நினச்சாங்க சொல்கிறாங்க. அவருக்கு கம்ப்ளீட் ஆக போகுது ஜிம் சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் டைம் பார்க்குறேன் டைம் தான் அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா ஆசை தூக்கி வந்துடுறாங்க. அது எது சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் உனக்கு கேட்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ மாதிரி எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் சொல்லி உனக்கு மாமன் சொல்கிறாங்க. பார்க்க சரியாக எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நம்ம சுகர் பார்க்குறாங்க. 2 பேரும் யார் குழந்தைன்னு பார்த்துருக்காங்க. நம்ம ஜிம்மில் வெளியும் போட்டு சாப்பிட்ருக்காங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே சரக பாஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கா அதுக்கு எக்ஸாம் இருக்குது விடுமா அதுன்னு சொல்கிறாங்க. சரி பார்க்குங்க 1 டைம் மட்டும் அப்போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. நிச்சயமாக 15 டேஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ப்ராமிஸ் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயிக்க எனக்கு நைட்டு ஃபுல்லாக ஜிம் கூட மாதிரி இருந்துப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு எக்ஸாமுக்கு பார்த்தா காலை சுகர் ஆகிட்டு டேக்காக இருந்துச்சு. ஜேகே என்ன இருக்கணும் அப்படி சொல்லி ஜேகே திட்டாங்க. ஜிமி இந்த ஜூஸை குடி சொல்கிறாங்க. ஜிமி குடிச்சிட்டு இருக்காங்க. அது பெஸ்ட் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிமி தான் நண்பர்கள் இப்போ ஆசிரியர் பண்ணுங்க நல்லா இருப்பா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பெஸ்ட்னு வாங்கிட்டு ஜிமி தான் காரில் உட்காராங்க. நன்றி பார்க்குறேன் போலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நன்றி போயிட்டு ட்ராப் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் எக்ஸாம் எழுதுறாங்க. நன்றியில் ஒரு ஆசை எனக்கா ஜிம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு எல்லாமே இருக்குது அவர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபைனல் நம்ம ஜிம் எக்ஸாம் எழுதுறாங்க. 15 டேஸ் சூப்பர் எக்ஸாம் எழுதிட்டு போகிறேன். 15 எக்ஸாம் எழுதி முடிக்கிறப்ப பயங்கர டயர்டு ஜிம்மிக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் போது டிசைவே இருக்காரு. டே பார்க்குறேன் என்ன ஆச்சு அவனுக்கு சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் ஒரு மாதிரி வாங்கிட்டு மயக்கத்தில் இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. டே பாரு என்னாச்சு உங்களுக்கு ஜிம் பார்க்குறாங்க. டே எனக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. அவங்க டவுட்டாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்க இரு நான் வாங்கிட்டு சொல்லிட்டு டே போயிட்டு வந்து ஜிம்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஜிம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதாக்கா பாசிட்டிவ் தான். இப்போ டே கையில் வச்சு பார்க்குறாங்க. பாசிட்டிவாக பார்க்குறாங்க. கரெக்டாக ஜிம்முக்கு பார்க்குறாரு. எப்படினாக்கா அவங்க செக் பண்ணியிருந்தா நம்ம டேபிள் வச்சு செக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டேபிளோட கையில் அந்த கிட்டே கூட பார்க்கணும். ஜின்னு பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு யார் கேட்குறாங்க. இப்போ டேபிள் மார்க்கு என்ன சொல்கிறாங்க. பக்கத்தில் ஜிம்மு உட்காந்துருக்காரு. அவங்க அதை யோசிக்கவே இல்லை. அப்போ டே வந்து குச்சி காப்பாற அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கிள் நீங்கள் அவசரப்படாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்லாத ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்னு பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அகன் குட்டி பார்க்க போதா ஹாப்பி தான். எனக்கு அவன் எப்படி தனியாக ப்ளே பண்ணிருப்பான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஜிம்மி பார்க்க சொல்லாத கணக்கு அமைச்சிடாது. இப்போ டேவும் சரி அவங்க விட்டுறாரு. இப்போ ஃபைன்லாம் நான் ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம்மி கூட கிராஜுவேட் தான். நம்ம இவங்களாம் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ஹாப்பியாக ஆரம்பிச்சிருக்கேன். ஜிம்மி பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்காரு. சுகா பார்க்குறேன். என்ன ஜிம்மி எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படின்னு நம்ம டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சுகா கேங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயத்துக்கு காலையில் வராங்க. ஜிம்முடைய அந்த கிராஜுவேட்டுக்காக எல்லாருமே வராங்க. இப்போ நம்ம மொயன்மே எல்லாருமே வந்துருக்காங்க. ஹாப்பியாக பார்க்கலாம் சொல்லி எனக்கு ஜிம் ரொம்ப நல்லா படிப்பார் டாப்னு சொல்லிட்டு டாப்பராக இருப்பார் சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதே மாதிரி ஜிம்மி இவங்க டிஸ்ட்ரிக்ட் டாப்பராக இருப்பார். சூப்பராக நல்லா படிச்சிருப்பார். இப்போ நம்ம நம்ஜுக்கு செம்ம ப்ரௌடாக இருக்குது. அப்புறம் நம்ம கேட்குறாங்க யார் ரீசன் சொல்லிட்டு. அப்போ அந்த ஜிம்மில் உங்கள் ஃபேமிலி இன்ட்ரோ பண்ணிட்டாரு எல்லாமே சொல்கிறாங்க. அப்புறம் யாருன்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த ஜிம்மி சொல்கிறாங்க எல்லாம் ஃபேமிலி சொல்கிறாங்க. அப்படி ஆமா சொல்லிட்டு அப்போ கேட்குறாங்க என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு. அப்போ ஜிம்மில் சொல்லிடுறாங்க எனக்கு அப்பா அம்மா இல்லை சொல்கிறாங்க. அதுமாதிரி ஆர்ஃபன் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் ஆர்ஃபன் தான் என்னை அடாப்ட் பண்ணி வளர்த்தவங்க தான் இவங்க சொல்லிடுறாங்க. இப்போ என்ன அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்கன்னு சொல்லிடுறாரு. அப்போ நம்ஜுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க எனக்காக இவங்க தான் பண்ணாங்க. பார்த்து என்னை மட்டும் எப்படி என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரீசன் இவங்க தானே. நான் படிப்பேன் தான் இந்த அளவுக்கு நான் யோசிச்சதில்லை. நான் இந்த நம்பரும் பேச வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா அம்மையும் பண்ணி கொடுத்தது இவங்க தான் சொல்லிடுறேன். என்னோட அங்கிள் செகண்ட் டேடாக நான் பார்க்குறது இவங்களுடைய அங்கிள் செகண்ட் மாம். அப்போ ஜிம்மி தான் நம்ம ஜின்னு நம்ம அதுக்கப்புறம் சுகா நம்ம எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணிட்டாரு. கிராண்ட் பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னோட பேக் பண்ண இருக்கிறது இவங்க ஜிம்மி சொல்கிறாங்க. பார்ட்னராக ஆக போகிறவங்க தான் இன்ட்ரோ சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு ஒரு பார்ட்னராக ஆக போகிறவங்க சொல்கிறது ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லை. இப்போ நம்ம ஜெஃப்ல ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க.
எனக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணது பூஸ்டப் பண்ணது எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் நான் இந்த பிளேஸில் இல்லை, எனக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட் கிடைச்சதுனாக்கா அது எல்லாமே இவங்க தான் போய் சேரணும், இவங்க தான் டிசைன் பர்சனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாக ப்ரௌடாக இருக்குது. இந்த பக்கம் நான் எல்லாம் பார்க்குறாங்க, வாவ் சூப்பர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபன் பாயை அடாப்ட் பண்ணி இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி பார்க்க இல்லை சொல்லிட்டாங்க. இல்லை சூப்பர் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் ஃபேமிலி எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த அவங்க ஃபேமிலி பிக்சரை வந்துருக்காங்க நியூஸ் பேப்பரில். நம்பிட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நம்ம ஜிம் டாப்பர் ஆனது, நம்பியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்படியே நம்பிட்டு நீ அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்கேன் ஸோ ஃப்ரெண்டோட பையன் சொன்னீங்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம சொல்கிறாங்க அவன் ஃப்ரெண்டோட பையன் தான் ஆர்ட் பண்ணி தாங்க நான் அடாப்ட் பண்ணி வளர்த்தேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படியே சொல்லிட்டாங்க எல்லாருக்கிட்டே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேசாமல் நம்பிட்டு அந்த பையன் விட்டுறா சரியா நல்ல பையனாக இருக்கு. அவங்க ஃபேமிலி வந்துட்டு நீ தான் ஜேகே மேரேஜ் சொல்லி ஜேகே மேரேஜ் சொல்லி சொல்லிட்டு இவங்களாவே சொல்லிட்டாங்க எனக்கு நல்ல பையனாக இருக்காங்க, அந்த பையன் அந்த ஃபேமிலி இருந்தாக்கா அந்த பையன் நல்லா இருப்பான், நீங்களும் இப்போக்கா ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நந்தின்னு பார்க்குறாங்க அதே ஒரு ரீசனாக வச்சுருக்காங்க. 1 வீக் ஆஃப் நம்ம ஜேகேக்கு ஜிம்முக்கு கிராண்ட் வெட்டிங் அரேஞ்ச் ஆகிடுது. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு ப்ளஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி டாப்பராக இருக்காது, அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து உருவாக்கி நம்ம நம்பிச்சுட்டு அவர் இப்போ இந்த பையன் ஃபஸ்ட்டோட பையன் இந்த பையனாக சொல்கிறாங்க தவிர அதுதான் ஒரு ஐடென்டிட்டி. ஒரு ஆர்ஃபனாக அவர் யாரும் ஐடென்டிட்டி பண்ணல. எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கு நம்பரும் நான் வந்து ஒரு பையன் தான் அவனு சொல்கிறாங்க. அப்படி யூனிவர்சிட்டி டாப்பராக வந்த பையன் நல்ல பையன் சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே சொல்கிறாங்க. ஆர்ஃபனாக பார்க்கவே யாருமே அது நம்பிட்டு பிகாஸ் ப்ரௌடாக இருக்குது. வேறு எதுவுமே அவர் பின்னாடி பேக்ரவுண்ட் தேவை படித்து அந்த படிப்பு தான் அது நம்பி பார்க்கணும். பார்த்தியா அவங்க படிப்பு எந்த ஹெல்ப் பண்ணது பார்த்தியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ கிராண்ட் வெட்டிங் எல்லாரும் பிளஸிங் சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜேகேக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு நம்ம ஜேகே நம்ம டே பார்க்குறாங்க டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க ஏன்டா அவங்க மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. எனக்கு மயக்கமாக இருக்கா சொல்லிட்டாங்க. டேட்டிங் பார்க்கா சார் முடிஞ்சிடும் ஒரு சொல்கிறாங்க. சார் சார் வாங்கி பார்க்குறேன் ஜேகே சொல்கிறாங்க. என்ன வாங்கி சொல்லி ஏன் நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜோ கேட்குறேன் என்ன ஜிம்முக்கு அப்படி கேட்குறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க நல்லா சொல்லிடுறாங்க. என்னடா சொல்ல நீ ப்ரெக்னெண்ட் ஆலியா நான் ப்ரெக்னெண்ட் இல்லடா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அவன் தான் இருக்கான், அவன் ஜேகே சொல்லலை யார்கிட்ட சொல்ல சின்ன பேர் தப்பாக பிடிச்சிட்டாங்க சார் தப்பாக பிடிச்சிட்டாங்க. ஆமாம் என்ன பண்ணது தெரியல அவன் எப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அதான் படிச்சு முடிச்சா அப்புறம் தான் பயம் சொல்கிறாங்க. அது தெரியல பார்த்துட்டான் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இது பக்கம் ஒயின் ஜிம்மில் ஹேட பிடிச்சிருக்காங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. நான் கையனுக்கு மயக்கமாக சார் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஒயின் கொஞ்சம் நேரம் கையை பிடிச்சிக்கிறான். அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுற வரைக்கும் நான் ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சுமே இப்போ ஜிம்மை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கீழே வந்து ஜூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஜிம்மு பார்க்குறாங்க ஏன்னா ஜிம்மி நீயே இப்படி இருக்கா சொல்கிறாங்க. டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவனே சும்மா இருக்கா உனக்கு என்னடா அப்படிமா நீயே டயர்டாக இருக்க ஏன் வந்து டல்லாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் டே பாருங்க ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அவன் சொல்கிறாங்க. என்ன ஜிம்மு கேட்குறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவன் அங்கிள் சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறேன் உண்மையாக சொல்லிட்டு ஜிம்முக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஜிம்மு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மு பேச அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜிம்மி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஜிம்மு கேட்குறாங்க. டே பாருங்க அங்கிள் அது என்ன நான் சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாப்பியாக இல்லையா சார் டெலிவரி பாப்பா தான் சொல்லி இப்போ ரொம்ப ஹாப்பியாக இல்லையா சொல்லி என்ன பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு பேபி இல்லைடா சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ டேஸ் ஆகுது அவங்க குழந்தை ஆசை இருக்காதா ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்கணும் அப்புறம் ஜேக்கெட்டை பிரித்து வச்சுங்க சொல்லிட்டாங்க. ஏன் படிச்சு முடிக்கிறதா பிரித்து வச்சுட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு பயமாக இருக்குது அப்பா திட்டு வர சொல்கிறாங்க. இல்லை நம்ம பார்த்துட்டு வர சார் அவர் திட்ட மாட்டா அவன் திட்ட போகிறாரு சார் அதான் படிச்சு முடிச்சுட்டே சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் சொன்னாங்க இதுக்கு ஒரு பெட்டர் ஜாப் தரப்போகிறேன் கம்பெனியில் பொசிஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா சொல்கிறாங்க. இல்லை ஒரு கம்பெனி கூட உருவாக்கி தரேன்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறேன் கரெக்டாக சொல்ல மாட்டேன் குழந்தை கொடுக்கலாம் ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க சரி சொல்கிறாங்க. ஜேகே சொல்லிட்டியா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. கடவுளே ஜேகே எல்லாமே தெரிஞ்சிச்சா சொல்கிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஜேகே சொல்கிறாங்க. என்னடா எதுவும் ஜிம் போடுறதுனா டயர்டாகவே இருக்கான் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க நான் அப்பாவை பாருனா இருப்பான்னு சொல்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறேன் கேட்குறாங்க. ஆமாம் நான் அப்பாவை பாருனா இருப்பான்னு சொல்கிறாங்க. என்னது கேஷுவலாக சொல்கிறேன் எனக்கு தெரியும்டா நான் அப்பாவை பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணேன் சரியா சொல்கிறாங்க. பிளான் பண்ணியா ஆமாம் இல்லைக்கா என் ஜிம்முக்கு படிச்சு முடிச்சு டேரெக்டாக அவன் கம்பெனிக்கு வந்துடுவாங்க. என் அப்பா ஏற்கனவே எப்படினாக்கா படிக்க வச்சு நல்லது படிக்கலாம் சொல்ல மாட்டேன் படிக்க வச்சு டார்ச்சர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் போதும் அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்கிறாங்க. அப்படி அவன் ரெஸ்ட் எடுக்கணும் அதான் வீட் பிளான் பண்ணிட்டேன் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்கறீங்களா பிளான் தான் சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் ஃப்ரீ பிளான் தான் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க சூப்பராக சொல்கிறாங்க. எனக்கும் பிறகு குட்டி பாப்பா ஓடிட்டு சொல்கிறாங்க. அப்போ காய்க்கெலாம் அழகான குழந்தைங்களா இருக்குது. இப்போ ஜேகேக்கு தான் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஜின்னு சொல்கிறேன் நம்பி தான் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க ஏன் ஜின்னு நம்ம நியூ ஒரு கம்பெனி கட்டி கொடுத்துருமா ஜிம்முக்கு சொல்கிறாங்க. நீ சொல்கிறேன் புரியுது ஸ்டடீஸ் லைஃப் வந்துருக்கேன் பட் அதுக்கு லவ் லைஃப் போய் பாருடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறா சரி நம்பி கேட்குறாங்கடா நம்ம ஜிம்முக்கு ஒரு பேப்பர் பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு தான் அவசரம் சின்ன பையன் தான் சொல்கிறாங்க. இவங்களாம் படிச்சு முடிச்சு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஒர்க்லாம் போயிட்டு நம்ம ஜிம்முக்கு தான் படிச்சு முடிச்சிருக்கான் சொல்கிறாங்க. அது உனக்கு தெரியாது தெரியுது ஒருத்தன் பாவம் இல்லையா மேரேஜ் பண்ணி வச்சிருக்கியா ஒய்ஃப் நினச்சி வாங்க மாட்டேன்னா சொல்கிறாங்க. அதான் ஒரு சூப்பர் ரொமான்ஸாக பண்ணுறேன் அதுக்கு அதான் நம்பி கேட்குறாங்க. சின்ன பார்க்க என்ன சொல்கிறாங்க சீக்கிரம் ரொமான்ஸ் பண்ணுறேன் பார்த்தா அது கேட்குறாங்க. அப்படி இல்லை பேபி ஒன்றா சொல்கிறாங்க. அப்படியே அது சொல்கிறாங்க. நோக்கம் சொல்கிறேன் நம்பி நான் ஓகேவா ஜிம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் ஓகேவா நம்ம எல்லா பசங்களும் குழந்தைருக்காங்க அதேமாதிரி ஜிம்மிக்கும் குழந்தை பிறந்துட்டு ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பண்ணுவான் சரியா சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு வேண்டாம் இருக்குது அவனால் படிச்சு மட்டும் போதும் ஓகே அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினச்சேன் ஓகேவா அவன் படிச்சுட்டான் அவனுக்கு எல்லாமே இது கிடச்சிச்சு லைஃப்பில் ஓகேவா இதுக்கப்புறம் ஜாப் நினைக்கிது அவங்களோட இஷ்டம் சரியா எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. நிஜமாக அவன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஜேகே ஹாப்பியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பொறுமையாக ஜாப் போடும் ஓகே எனக்கு அந்த காலேஜ் ஜாப் போனாலும் சரி போட அவன் இஷ்டம் ஓகேவா
நான் நினச்சேன் அவன் யாரும் ஒரு வார்த்தை தப்பு பேசக்கூடாது, எங்கே இருந்து பையன் வந்தான், அவன் யார் என்னன்னு சொல்லி யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஓகேவா, அதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டேன். ஓகேவா, அதனால சின்ன பையன் ஃபிசிக்கலி மென்டலி அவன் யாரும் இது பண்ணக்கூடாது. அவன் வந்து இப்படினாக்கா லைஃப் என்ன தெரியாமல் ஒரு லைஃப்பில் போயிடக்கூடாது. சரியா சொல்கிறாங்க, லைஃபோட வேல்யூ தெரியணும். இத்தனை வருஷம் அவனுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் இருந்திருக்கான், சேஃபாக இருந்திருக்கான், அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே கொடுக்கணும்னு நினச்சி அதுவுமே கொடுத்துட்டேன் சொல்கிறாங்க. இப்போ அவன் என்ன பார்க்குறாங்க, இவர் பெஸ்ட் நம்பிச்சு சொல்கிறாங்க. இவர் பெஸ்ட்டு தெரியுமா, உனக்கு எல்லாமே தெரியுதா, இப்படி இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அது சொல்கிறாங்க, இல்லை உண்மையாகவே எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி சரி, நல்ல பசங்களுக்கு நல்ல ஒரு அப்பா, எனக்கு நல்ல ஹஸ்பண்ட், உன்னோட அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு பையன். சரியா, அவங்க எல்லாத்துக்குமே நீ பெஸ்ட்டு டாஸ் நம்பி என்ன சொல்கிறாங்க, நம்பி சீக்கிரம் அப்பயும் ஜிம் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. ஏன் நம்பினா நீ ஜிம் எப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொந்த பையனை பார்க்குறது உண்டு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு சொந்த பையனை பார்க்குறேன் சார் நம்பி சொல்கிறாங்க. அதுக்கு ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே கிட்ட நம்ம ஜின்னு வராங்க. ஜேகே சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, இந்த சொல்கிறாங்க ஸ்வீட் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே வந்துட்டு ஆக்காட்டாங்க சார் ஃபிட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நான் அப்பா வரேன் சொல்கிறாங்க. உனக்கு அப்புறம் தெரியும் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஏதாவது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, அடப்பாவி என்ன பிளான் பண்ண தான் பண்ணியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. தம்பி பார்க்குறாங்க, அதானே நீ பிளான் பண்ண பண்ணிப்பேன் நான் கேட்குறாங்க. இப்போ பாருங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் அழகாக தாங்க நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாஸ் ஜேகே தான் அப்படி கூட்டிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே ஜிம்முக்கு அவர் பாட்டு பாடுறாங்க. நம்ம ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மி அப்படி ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு ஜேகேக்கிறாங்க, என் லைஃப்பில் வந்ததுக்கும் என் லவ் பண்ணதுக்கும் எனக்கு இவ்வளோ ஃபேமிலி கொடுத்ததுக்கும் அப்புறம் எனக்கு என் லைஃப்பில் எல்லாமே இருக்குது, எல்லா ஹாப்பினஸும் கிடைச்சிருக்கு. என் அப்பா அம்மா இருந்தாங்க இப்படி எப்படி பார்த்துக்கணும் தெரியல தெரியுமா, ஆனால் எல்லா லவ்வையும் இங்கே பார்த்துட்டு சொல்கிறாரு. எல்லா லவ்வையும் பார்த்துட்டு தெரியுமா, என் அப்பா லவ், என் அம்மா லவ், உங்களோட லவ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தெரியுமா, உன் கண்ணிலே இருக்குது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெயிப்பாங்க அப்படியா, என் அப்பா என் அம்மாவை எனக்கு எல்லாமே நான் ஒன்று பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி சின்னம்மா நம்பிடப்பா அதுக்கப்புறம் சிவாகி அவங்க எல்லாருமே எனக்கு பிகாஸ் எப்படி தான் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த வாட்டி ரொம்ப லக்கியான பர்சன் நான் தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜெயிப்பாங்க அப்படியா, ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தவனுக்கு நான் என்ன கொடுத்துட்டு ஜிம்மி கேட்குறேன். ஜெயிக்க பார்க்குறாங்க லவ் மட்டும் அதை கொடுத்துட்டு எனக்கு அதே போதும் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜெயிக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போவும் என் கூட இப்படியே இருக்காங்க சொல்கிறேன். எப்போ நம்மள சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க லவ் வீடியோ சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு செம ஹாப்பி. என்ன அழகாக பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஃபேமிலியில் எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லா பசங்களும் செட்டில் ஆகிட்டாங்க ஹாப்பியாக. எல்லா ஸ்டோரியும் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்க பிடிச்சிருக்கு நம்புறேன். எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சொன்னாங்க. ஓகேவா, அங்கங்கே பிட்டா இப்படி கட் பண்ணி எடிட் பண்ணி நிறைய வேலை பண்ணி வச்சிருக்கேன். நிறைய பட்டி டிகிரிகள்லாம் பார்த்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி உங்கள் வாய்ஸ் புரியலை கிளியராக இல்லாத ஸ்டோரினாக்கா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா, வாய்க்கு கிடையாது. ஓகேவா.